Tiwari and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது Human Reproduction. Human Reproductionல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாதி முடிச்சிருக்கோம், பாதி இல்ல, ஸ்டார்டிங்ல ஒரு 25% முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் 75% இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். That is, we are done with gametogenesis and gametogenesis முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ gametogenesisலயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், spermatogenesis வரைக்கும் முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? பேலன்ஸ் என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் மீன்ஸ் நம்மளோட oogenesis பார்க்கணும், அதுக்கப்புறம் the structure of sperm, structure of ovum, composition of semen, அதுக்கப்புறம் நம்மளோட menstrual cycle, fertilization, structure of ovary, fertilization, insemination, fertilization, implantation, embryo இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் எனிஹவ் நம்ம முடிச்சே ஆகணும், ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஹேமங்? Yes, Hemang, good evening. Vanakkam and welcome to this session. Right. Yes, Darshini. Hi, Darshini. Hi, hello. Hello and welcome. Welcome to this session. Yes. Hi, Kriti. Hello. Yes, ready? Ready. இன்னைக்கு ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் முடிக்க போறோம். அண்ட் நேத்து டெலிகிராம்ல நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகே, நேத்தே நான் சால்வ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் வில் ட்ரை டு லைக் பிக்டோரியலாக நான் உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தட் வில் பி லைக் மோர் பெனிஃபிஷியல் ஐ கெஸ். அதுக்கப்புறம் இதில் யாரை என்ன டவுட் இருந்தாலும் எந்த ரிலேட்டட் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். சரியா? என்ன ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். Good evening, Nitya. Very good evening, Ajay. Very good evening. Very good evening. Very good evening. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிப்போம்? அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொன்னா reproductive health அப்படின்னு சொன்னா reproductive healthல ஃபுல்லா நம்ம டீடைலா ஒரே நாள்ல முடிச்சிடலாம். ரைட்? ஸோ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். எஸ், குட் ஈவினிங். ஹாய், வெல்கம் டு திஸ் செஷன். எஸ், சலோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, எக்ஸ்ப்ளோர் த பேட்ச். ஸோ பிடபிள்யூ அப்படிங்கிறது நம்ம ஆப் இருக்கு. ஸோ பிளே ஸ்டோரில் நீங்கள் பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோரில் பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, பிளே ஸ்டோரில் பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண, சர்ச் பாக்ஸில் ஓகே லாகின் பண்ணலாம், இல்லை உங்கள் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணி, நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா சைன் இன் பண்ணி நீங்கள் உங்கள் நம்பருக்கு ஓடிபி எல்லாம் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் நீங்கள் சமரன் நீட் அப்படின்னு கொடுக்கணும். சமரன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணணும். ஃப்ரீ என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் NCERT ஹைலைட்டட் பாயிண்ட் சொல்லுங்க சார் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டருக்கு. சரிடா, சொல்றேன்டா கண்ணா, சொல்றேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி கிளாஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் வரும், தட் இஸ் ஜுவாலஜி. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டிபிபி, லெக்சர் நோட்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அதை அப்புறமா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல் ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்மக்கிட்ட டெலிகிராம் சேனல் இருக்குது இல்லையா? நம்மக்கிட்ட என்ன இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. பின்னாடி எப்படி செம்மையாக இருக்கா நம்மளோட பிபிடி? எஸ். ஸோ டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலிகிராமில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி டெலிகிராமில் லாகின் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் 11 and 12 தமிழ்நாடு 11 and 12 வாட்ஸ்அப் சேனலோட QR கோட் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் 11 and 12 QR கோட் 11 and 12 சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் 8, 9, 10 சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் தமிழ்நாடு நீட், நீங்கள் நீட் ஸ்டூடெண்ட், அதனால் உங்களுக்கு இந்த QR கோடு வாட்ஸ்அப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க, எஸ் யூ ஆர் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் 8th கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த QR கோடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், PW தமிழ்நாடு 8, 9, 10 கொடுத்துருக்கா. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. நீட்டுக்கு இந்த சேனல். ஸோ அந்த சேனலில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண போகிறோம், வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு கொஸ்டின் போட போகிறோம். சரியா, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க கொஸ்டின், அந்த கொஸ்டின் போய் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களா? எஸ், நீங்கள் அப்படியே பேரலி நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களோட என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ வாட்ஸ்அப்பில் ஆஃப்டர் 5 minutes நான் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லும் போது நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுங்க, இங்கே வந்ததுக்கு இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே அப்படிங்கிறது சொல்லிடுங்க. ஆல்ரைட், சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம், இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஹியூமன் ரீப்ரோடக்ஷன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்னது, ஹியூமன். सर आपका एक्सप्लेनेशन बहुत अच्छा है कि मैं क्लास 8 में भी नीट लेवल का कौन सा समझ सकता हूँ. ओके, थैंक यू सो मच शिवा, थैंक यू. This is like very nice, this is very nice. चलो, human reproduction. So human reproduction and human reproduction ல first நம்ம பார்க்க போகிறது gametogenisis தான். ஏன்னா gametogenicisல நம்ம spermatogenesis முடிச்சிருக்கோம். அந்த நம்ம ஒரு தாட்டி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ரிவைஸ் பண்ணிட்டு oogenesis நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹைப்போதாலமஸ்ல இருந்து GnRH செக்ரீட் ஆகும். அந்த GnRH ஆன்டீரியர் பிட்யூட்ரியில இருந்து FSH and LH ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த FSH and LH எங்க போகும், இது டெஸ்டிஸ்க்கு போகும். டெஸ்டிஸ்ல நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. என்னது, ஒன்னு சர்டோலி செல்ஸ் அண்ட் இன்னொன்று என்னது லேடிக் செல்ஸ். சர்டோலி செல்ஸ்ல இந்த FSH வந்து சர்டோலி செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணி இங்கிருந்து ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ரிலீஸ் ஆகும். இந்த LH இந்த லேடிக் செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணி இங்கிருந்து டெஸ்டோஸ்டிரோன் ரிலீஸ் பண்ண வைக்கும். டெஸ்டோஸ்டிரோன் இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ண வைக்கும், இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எப்படின்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட ஸ்பெர்மட்டோகோனியா இல்லையா, ஸ்பெர்மட்டோகோனியா which is 46 குரோமோசோம். ஸ்பெர்மட்டோகோனியால எவ்வளவு குரோமோசோம் இருக்கு, 46 குரோமோசோம் இருக்கு. அந்த 46 குரோமோசோம் they will undergo mitosis. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு இல்லையா, மைட்டோசிஸ் பண்ணோன இங்கேயும் என்ன இருக்கும், 46 குரோமோசோம் தான் இருக்கும். இது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு இல்லையா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்க இருந்து மறுபடியும் this will undergo meiosis 1. அப்போ என்ன ஆகும், இங்க குரோமோசோம் நம்பர் half ஆயிரும். என்ன ஆயிரும், குரோமோசோம் நம்பர் half ஆயிரும். குரோமோசோம் நம்பர் half ஆயிரும். ஓகே, ஆல் ரைட். ஸோ மியோசிஸ் 1ல என்ன குரோமோசோம் நம்பர் half ஆயிரும். இதுக்கு பேர் என்ன, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது ரெண்டா டிவைட் ஆகும் இல்லையா. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், they will produce spermatid. அதுக்கப்புறம் ஸ்பெர்மட்டிட்ல இருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிரும் இல்லையா, இங்கிருந்து ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி படிச்சாச்சு. இதுதான் நம்ம படித்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல.
ஆமாண்டா கிளாஸ் 12 தான்டா, கிளாஸ் 12 ரீப்ரொடக்ஷன் தான்டா இது, கிளாஸ் 12 ரீப்ரொடக்ஷன் தான் இது. ஓகே, ஸ்பெர்மட்டோசோவா. ஆல்ரைட், ஸ்பெர்மட்டோசோவா. ஓகே, நவ் இந்த ஸ்பெர்மட்டோசோவா, ஓகே ஸ்பெர்மட்டோசோவாச்சா, சரி. இந்த ஸ்பெர்மட்டோசோவா நம்மளோட எங்க ரிலீஸ் ஆகும், செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள ரிலீஸ் ஆகும். எங்க ரிலீஸ் ஆகும், செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்குள்ள ரிலீஸ் ஆகும். சரி, எங்க ரிலீஸ் ஆகும், இது லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னா இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்குள்ள ரிலீஸ் ஆகும். அண்ட் இதுதான் லியூமன், இது வழியா டிராவல் ஆகும். அண்ட் டிராவல் எங்க போகும் நான் சொன்னேன், ஸ்பெர்மட்டோசோவா. நெக்ஸ்ட் எங்க போகும், ஸ்பெர்மட்டோசோவா ஃபர்ஸ்ட் செமினிஃபெரஸ் டிபியூலோட லியூமன்ல இருந்து எங்க போகும், ரெட்டிடெஸ்டிஸ். ரெட்டிடெஸ்டிஸ்ல இருந்து எங்க போகும், வாஸ் எஃபரன்ஸ். ஃபிங்கர் என்னது நிறைய டியூப்ஸ் வரும், 6 to 8 டியூப்ஸ். ஸோ வாஸ் எஃபரன்ஸ், வாஸ் எஃபரன்ஸ்ல இருந்து ஹைலி காயில்டு எபிடிடைமிஸ். அங்கிருந்து எங்க போகும், அங்கிருந்து வாஸ் டெஃபரன்ஸ் மேல போகும் இல்லையா, அங்கிருந்து மேல இருந்து கீழே வந்து வாஸ் deferens, highly coiled vas deferens மேல போகும், which joins with the seminal vesicle ஓட duct இங்க வரும். சைடுல இருந்து seminal vesicle அதோட duct வருது, இந்த vas deferens அது கூட join பண்ணி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டியூப் வெளியே வருது. அந்த டியூபுக்கு பேரு ejaculatory duct. அது எங்க ஜாயின் ஆகுது, சென்டர்ல வர அந்த யுரேத்ரா கூட இது ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல என்ன இருக்கு, ப்ராஸ்டேட்டிக் யுரேத்ரா. ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு, இங்கிருந்து என்ன வருது, எஜாகுலேட்டரி டக்ட், இங்க சென்டர்ல போகிற இந்த யுரேத்ரா கூட இது ஜாயின் ஆயிருது. அண்ட் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த யுரேத்ரா, அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட்டிக் யுரேத்ரா, தென் மெம்பரேனஸ் யுரேத்ரா, பினைல் யுரேத்ரா, அண்ட் வெளியே ரிலீஸ் ஆயிரும். கிளியர், திஸ் இஸ் த பாத்வே. இதுதான் நம்மளோட பாத்வே. கண்ணை மூடி நம்மளுக்கு என்ன இருக்கணும், இந்த பாத்வே ஃபுல்லா நம்மளுக்கு முன்னாடி நிக்கணும் வந்து, அப்போதான் நீங்க ஒழுக்கமா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். கரெக்டா, சரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், ஊஜெனசிஸ். அடுத்து என்னது, ஊஜெனசிஸ் பார்க்கலாம். அடுத்து என்னது நம்மளோட ஊஜெனசிஸ். oogenesis அப்படிங்கிறதா. சரி, இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட்ஸ் எப்போ, பியூபர்ட்டி. நீங்க பியூபர்ட்டி ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. பியூபர்ட்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அட் பியூபர்ட்டி எப்போ ரீச் ஆகும், பியூபர்ட்டி ரீச் பண்ற டைம் என்ன, அப்ராக்சிமேட்லி 10 to 12 years of age. கரெக்டா, 10 to 12 years of age. ஆனா ஊஜெனசிஸ் அப்படி கிடையாது. ஊஜெனசிஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஊஜெனசிஸ் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ ஊஜெனசிஸ் எப்படி நடக்கும், ஊஜெனசிஸ் எப்படி நடக்கும், ஊஜெனசிஸ் சார் +1 +2 புக்லையும் நீங்க சொல்லி கொடுக்கறத படிச்சா புதுல சார் இல்ல படிச்ச புத்துல எனக்கு புரியலடா சார். இல்ல நான் என்சிஆர்டி புக்லயும் கன்ஃபார்மா படிக்கணுமா சார், நான் சொல்லி கொடுக்கறத நீ படிச்சா போதும்ல. ஓகே, அப்படி கேக்குறியா, நான் என்சிஆர்டி நான் சொல்லி கொடுக்கறது போதும், அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கை நீ கண்டிப்பா ஒரு தாட்டி ரீட் பண்ணியே ஆகணும். சரியா, 100% நீ ஒரு தாட்டியாச்சும் என்சிஆர்டி புக்கை நீ படிச்சே ஆகணும். புரிஞ்சதா, ஒரு தாட்டியாச்சும் நீ படிச்சே ஆகணும், படிக்காம இருக்கக்கூடாது. ஆல்ரைட், நவ் ஊஜெனசிஸ் அப்படின்னு சொன்னா ஊஜெனசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஊஜெனசிஸ் வில் ஸ்டார்ட் அர்லி. எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஊஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆயிரும். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் ஊகோனியா. ஊகோனியா, இந்த ஊகோனியா செல்ஸ்ல இருந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், ஊகோனியல் செல்ஸ். ஓகே, ஊஜெனசிஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், ஊகோனியல். ஸோ நம்ம படிக்கிறது கெமெட்டோஜெனசிஸ்ல ஊகோனியா, சாரி ஊஜெனசிஸ். ஊஜெனசிஸ் படிக்கிறோம். ஸோ ஊகோனியா அப்படிங்கிறது என்னது, 2n செல். சரியா, 2n செல். இங்கிருந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், மைட்டோசிஸ் நடக்கும்போது அந்த எண்ட் மைட்டோசிஸ் முடியும் போது என்ன ஆகும், மைட்டோசிஸ் முடியும் போது நம்மளுக்கு 2 செல் கிடைக்கும், 2 ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்கும். அந்த 2 ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்கும், 2n குரோமோசோம்.
ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும் 2n குரோமோசோம் சோ இது ஊகோனியா அப்படினா இது பிரைமரி oocyte எப்படி இருக்கு 2n குரோமோசோம் ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் நமக்கு கிடைச்சிருக்கு and again this will also undergo what meiosis 1 நீங்க spermatogenesisல படிச்ச மாதிரியே தான் இங்க என்ன நடக்குது meiosis 1 ஓகே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க meiosis அப்படினு நம்ம நடக்கும்போது meiosis அப்படினா ஓகே meiosis அப்படினு சொன்னா இந்த meiosis-ல நமக்கு ரெண்டு meiosis இருக்கு meiosis 1 meiosis 2 ஓகே meiosis 1 and meiosis 2 இப்போ நம்ம meiosis 1 அப்படி நம்ம படிச்சோம்னா என்ன ஆகும் meiosis 1ல ஃபர்ஸ்ட் ஓகே இந்த பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ரீச் ஆகும் ப்ரோஃபேஸ் 1 அதுக்கு அப்புறம் மெட்டாஃபேஸ் 1 அதுக்கு அப்புறம் என்னது அனாஃபேஸ் 1 அதுக்கு அப்புறம் டீலோஃபேஸ் 1 அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம் ஆகும் ஓகே ஹாஃபா குரோமோசோம் பிரிஞ்சு ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே ஆனா இந்த ப்ரோஃபேஸ் 1 அப்படின்னு வரும்போது சோ ஒரு செல் இந்த செல் மைட்டோசிஸ் முடிச்சு மியோசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதோட பேசிக் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு ப்ரோஃபேஸ் 1 குள்ள என்டர் ஆகும் இந்த ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆனோனே இதுல நிறைய சப்ஸ்டேஜஸ் இருக்கு நான் ஆல்ரெடி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன் இதுல நிறைய என்ன இருக்கு சப்ஸ்டேஜஸ் இருக்கு ஓகே லெப்டோட்டின் பச்சிட்டின் டிப்ளோட்டின் அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கா அதுல என்ன ஆகும் இந்த ஸ்டேஜஸ்ல டிப்ளோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கு டிப்ளோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கு டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஓகே டிப்ளோட்டின் ஸ்டேஜ் இப்போ என்ன ஆகும் நம்ம oogonia they will undergo mitosis and mitosis ஓட எண்ட்ல நமக்கு ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு ரெண்டுமே 2n and இந்த ஆஃப்ஸ்பிரிங் என்னது this offspring is primary oocyte after that இந்த primary oocyte என்ன பண்ணும் they will also start dividing இங்கேயும் டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆகுமா so division என்ன division meiosis 1 அப்போ இந்த meiosis 1ல ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸ் 1 என்டர் ஆகும் ப்ரோஃபேஸ் 1ல இந்த ஃபேஸ் முடிக்க டிப்ளோட்டின் ஸ்டேஜுக்கு ரீச் ஆன உடனே இந்த செல் டிப்ளோட்டின் ஸ்டேஜுக்கு ரீச் ஆன உடனே என்ன ஆகும் அங்க செல்லோட ஃபங்க்ஷன் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் என்ன ஆயிரும் செல்லோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிரும் ஓகே செல்லோட ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் ஸ்டாப் ஆயிரும் ப்ரோஃபேஸ் அப்படின்னு என்னது கண்டென்சேஷன் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ் என்னது கண்டென்சேஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் நம்மளோட லூஸா இருக்கும் நம்மளோட குரோமோசோமல் ஃபைபர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கண்டென்சேஷன் நடக்கும் ப்ரோஃபேஸ் முடியும் போது கண்டென்சேஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் ஈக்குவட்டோரியல் பிளேட்ல அரேஞ்ச் ஆகும் மெட்டாஃபேஸ்ல பட் அந்த கண்டென்சேஷனுக்கு முன்னாடியே நம்மளோட இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜ்லயே என்ன ஆகும் அந்த ப்ராசஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நீட் கொஸ்டின் என்னது fetal கண்டிஷன்ல இருக்கும்போது oogenesisல ஃபர்ஸ்ட் மியோசிஸ் எந்த ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகும் இதுதான் நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும் டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகும் எந்த ஸ்டேஜ்ல டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல எந்த செல் பிரைமரி oocyte எந்த செல் அரெஸ்ட் ஆகும் பிரைமரி oocyte will get arrested in the diplotin stage of prophase 1 diplotin stage of prophase 1 சரியா yes diplotin stage of prophase 1 இது எங்க நடக்குது this is in fetus or என்ன சொல்லலாம் fetal life சரியா fetal life after that இந்த குழந்தை என்ன பண்ணும் இந்த குழந்தை பிறந்து வெளியே வரும்போது fetal conditionலயே என்னது fetal condition முடிச்சு பிறந்து வெளியே வந்தோடனே இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜ்லயே அரெஸ்ட் ஆகிதான் எல்லா செல்ஸுமே வெளியே வரும் ஓகே பிறந்து வரும்போது எல்லா செல்ஸுமே என்ன இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப்
செல்ஸ் இந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் தான் லைஃப் லாங் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இல்லை லைஃப் லாங் அது ஓவம் ரிலீஸ் பண்ணுறதுல யூஸ் ஆகும். வேற புதுசா டெவலப் ஆகாது. பிறந்ததுக்கு அப்புறம் புதுசா செல்ஸ் டெவலப் ஆகாது. மேல்ஸ்ல அப்படி கிடையாது. மேல்ஸ்ல ஸ்பெர்ம் லைஃப் லாங் டெவலப் ஆகும். பட் ஃபீமேல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எக்கோட தான் அவங்க பிறந்து வருவாங்க. ஓகே, ஆனா அந்த எக் என்ன இருக்கும், டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஃபீட்டல் லைஃப் when they reach puberty, puberty அவங்க ரீச் பண்ண உடனே, pubertyனா at the age of 10 to 12 years, அவங்க puberty ரீச் ஆன உடனே என்ன ஆகும், இந்த செல் that is இங்க ஒரு செல் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, when it is arrested stageல அந்த செல் என்ன ஆகும், அந்த செல் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட பிரெயின் என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட ஹைப்போதலாமஸ் இங்க செக்ரீஷன் பண்ணியிருக்கு. என்ன செக்ரீஷன், GnRH. அண்ட் அந்த GnRH எங்க வந்திருக்கு, நம்மளோட ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு வந்திருக்கு. ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு வந்தோம் என்ன ஆகும், இங்க கொனாடோட்ராப்ஸ் இருக்கு, அங்கிருந்து என்ன செக்ரீட் ஆகும், FSH அண்ட் LH செக்ரீட் ஆகும். சரியா, இந்த FSH and LH எங்க போகும், இந்த FSH and LH எங்க போகும், ஓவரி. ஓகே, FSH and LH எங்க போகும், ஓவரிக்கு போகும். அண்ட் இந்த ஓவரியில் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகும். ஃபாலிகல்ஸ் டெவலப்மெண்ட் நடக்கும். அது எதோட வேலை, நம்மளோட FSH ஓட வேலை. FSH என்ன பண்ணும், இந்த அரெஸ்டட் ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த செல்ஸ் இந்த ஃபாலிகல்ஸ் மேல போய் ஆக்ட் ஆகி அதோட டெவலப்மெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அதுக்கு பேரு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதுக்கப்புறம் LH என்ன பண்ணும், LH ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன், ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியர், சரி. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும், பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த oocyte, that is primary oocyte, will complete its prophase 1 டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல இருந்து ரிலீஸ் ஆகி ப்ரோஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி, மெட்டாஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி, ஆனாஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி, டீலோஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணும், ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன ஆஃப் ஸ்பிரிங்கா இருக்கும், சிங்கிள் என். 2N இருந்து 1N மாறிடும். சரியா, 1N மாறிடும். அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆஃப் ஸ்பிரிங் ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு பேரு போலர் பாடி. இதுக்கு பேர் என்னது, போலர் பாடி. எப்படி இந்த போலர் பாடி ஃபார்ம் ஆச்சு, ஒரு செல் இருக்கு. எப்பவுமே ஓவம் ஒன்னே ஒன்று தான் ரிலீஸ் ஆகணும். ஓவம் எவ்வளோ ரிலீஸ் ஆகணும், ஒன்னே ஒன்று தான் ரிலீஸ் ஆகணும். நம்மளுக்கு ஒரு ஓவம் தான் வேணும். அப்போ ஒரு செல் இருக்கு, இதுல நியூக்ளியஸ் இருக்கு. இந்த செல் நம்மளுக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும், இன்னொன்று நம்மளுக்கு வேண்டாம், 2 வேண்டாம், ஒன்று தான் வேணும். இன்னொன்று பிறந்தாலும் அது வேஸ்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற சைட்டோபிளாசம் எல்லாம் ஒரே செல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் பேலன்ஸ் இன்னொரு செல் என்ன பண்ணிடலாம், இன்னொரு செல்லை சும்மா அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டா, ஸோ இது அப்படியே டிவைட் பண்ணிடலாமா, இது ஒரு நியூக்ளியஸ். ஸோ இது ஒரு செல்லா மாறிடும், இது ஒரு செல்லா மாறிடும். ஸோ இப்போ சின்னதாக இருக்கிற இந்த செல் தான் என்னது, நம்மளோட போலர் பாடி. போலர் பாடியில் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா, எஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்மால் வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வில் பி பிரசன்ட். பட் இதில் என்ன இருக்கும், லார்ஜ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போலர் பாடி. ஃபர்ஸ்ட் போலர் பாடி எது ப்ரொடியூஸ் பண்ணும், பிரைமரி oocyte என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் போலர் பாடி. பிஃபோர் பர்த்தா, ஆஃப்டர் பர்த். ஓகே, ஆஃப்டர் பர்த் ஆர் ஆஃப்டர் பியூபர்ட்டின்னு கூட சொல்லலாம். ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஓகே, பிஃபோர் பர்த் அண்ட் ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் போலர் பாடி ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே நீட் கொஸ்டின் கண்ணா, இது எல்லாமே நீட் கொஸ்டின். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு வருஷத்துல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்க கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த செல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற இந்த செல்லுக்கு பேர் என்ன, இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற செல்லுக்கு பேரு செகண்டரி oocyte. இது என்னது, செகண்டரி oocyte.
இப்போ இந்த secondary oocyte they will again undergo what? Meiosis 2. They will undergo meiosis 2. ஆனா இந்த டைம் நம்ம ப்ரோஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிரும். மெட்டாஃபேஸ் 1ல வந்து மாட்டிக்கும். இங்க எப்போ மாட்டிக்கும்? மெட்டாஃபேஸ் 1 இல்ல சாரி இது 2. ஸோ மெட்டாஃபேஸ் 2ல வந்து மாட்டிக்கும். அகைன் என்ன ஆகும்? மெட்டாஃபேஸ் 2ல வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இங்க இருக்கிற செல் மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, ஜெயில அரெஸ்ட் ஆயிருச்சு. மெட்டாஃபேஸ் 2ல என்ன ஆயிருச்சு? அரெஸ்ட் ஆயிருச்சு. ஸோ ஒரு போலர் பாடி இருக்கு அண்ட் ஒரு செல் இருக்கு. அந்த செல் என்ன ஆகும்? மியோசிஸ் 2 நடந்துட்டு இருக்கும் போது மெட்டாஃபேஸ் 2ல அகைன் என்ன ஆயிரும்? வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஹாய் சபரிஷ் முத்துவேல், ஹாய், குட் ஈவினிங், வணக்கம், வெல்கம். கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே, மியோசிஸ் 2ல என்ன ஆகும்? மெட்டாஃபேஸ் 2ல மியோசிஸ் 2ல இருக்கிற மெட்டாஃபேஸ் 2ல வந்து அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்? ஓவியுலேஷன். இங்க என்ன நடக்கும்? ஓவியுலேஷன் நடக்கும். திஸ் இஸ் த டைம் ஆஃப் ஓவியுலேஷன். இங்க ஓவியுலேஷன் நடக்கும். அப்போ ஒரு क्वेश्चन யாராச்சும் கேட்டாங்க உங்ககிட்ட அப்படின்னா, ஒரு क्वेश्चन உங்ககிட்ட யாராச்சும் வந்து क्वेश्चन கேக்குறாங்க, ஓவுலேஷன் அப்படிங்கிறது ஓகே, என்ன क्वेश्चन கேக்குறாங்க? ஓவுலேஷன். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஓவுலேஷன் நடந்த அந்த செல், அந்த வெளியே வந்த அந்த செல் என்னது? பிரைமரி oocyte-ஆ, செகண்டரி oocyte-ஆ, ஓவமா அப்படின்னு கேட்டா, பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் அது செகண்டரி oocyte, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அது டெஃபினிட்டிவ் ஓவம். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் ஆகும். ஓகே, செகண்டரி oocytes கண்டிஷன்ல தான் ஓவுலேஷன் நடக்கும். செகண்டரி oocyte கண்டிஷன்ல தான் என்ன நடக்கும்? ஓவுலேஷன் நடக்கும். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். செகண்டரி oocyte கண்டிஷன்ல தான் ஓவுலேஷன் நடக்கும். செகண்டரி oocyte கண்டிஷன்ல தான் ஓவுலேஷன் நம்மளுக்கு நடக்குது. ஓகே, இந்த இடத்துல ஓவுலேஷன் நடந்துரும். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்பெர்ம் இதை ஃபர்டிலைஸ் பண்ணிருச்சு. சரியா? இதை ஃபர்டிலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி they will release, they will get released and they will produce one more polar body and definitive ovum. One more polar body and definitive ovum. One more polar body and definitive ovum. Now இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறது தான், இங்க தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது definitive ovum. இந்த definitive ovum தான் sperm என்ன பண்ணும்? fertilize பண்ணும். இந்த sperm இத fertilize பண்ணும். அதுக்கப்புறம் தான் zygote formation நடக்கும். ஓகே, ஓகே, செகண்டரி oocyte கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப்ல உடனே என்ன பண்ணுங்க? போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க வாட்ஸ்அப் சேனல் நம்ம லிங்க் சொன்னேன்ல, உங்களுக்கு லிங்க் நான் சொன்னேன்ல, வாட்ஸ்அப் லிங்க் எங்க? இதுவா? இது 8 9 10 இதுதான் நீட் வாட்ஸ்அப் லிங்க் சொல்லியிருக்கேன்ல. இந்த வாட்ஸ்அப் இதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கொஸ்டினை உடனே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இங்க கமெண்ட் பண்ணுங்க. எஸ், பாருங்க, இதான் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். உடனே போய் ஆன்சர் பண்ணுங்க. இதே ரிலேட்டட், இந்த செகண்டரி oocyte இந்த கொஸ்டின் இது ரிலேட்டட் தான் கொஸ்டின். அதனால உடனடியாக போயிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கான லிங்க், வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா எங்க பின் கமெண்ட்ல இருக்கு. ஓகே, லிங்க் இந்த பின் கமெண்ட்ல இருக்கு. நீங்க அதை ஜாயின் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிட்டு உடனே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கமான், ஃபாஸ்ட். ஃப்ளோட்டிங் விண்டோ ப்ளீஸ் சார், எனக்கு ரிமூவ் பண்ணிருங்க ஃப்ளோட்டிங் விண்டோ. காமெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. எஸ் எஸ், ஆன்சர் பண்ணிட்டீங்களா? கமான். எஸ், எஸ், ஆன்சர் பண்ணிருப்பீங்களா? எஸ், 10 vote 11 votes வந்திருக்கு எனக்கு. இப்போ 11 votes வந்திருக்கு. 11 members vote பண்ணிருக்கீங்க இந்த. லெட் மீ சி
How to get PW question bank for NEET without any cost? Join PW channel. Panniyachu, very good, very good. In metaphase, what will arrest? Okay, in metaphase என்ன ஆகும்? metaphase 2 ஸ்டேஜ்ல, so secondary oocyte தான் metaphase 2ல arrest ஆகும். secondary oocyte they will start what? secondary oocyte என்ன ஆகும்? meiosis 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். அப்ப meiosis 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது meiosis 2லயே first basic அந்த basic preparation stage முடிச்சு prophase 2 மெட்டாஃபேஸ் 2 அந்த ஸ்டேஜ்லாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானே ரெண்டு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் ப்ரோஃபேஸ் 1 முடிச்சிரும் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் மெட்டாஃபேஸ் 2க்குள்ளே போகணுன்னா அரெஸ்ட் ஆயிரும். மெட்டாஃபேஸ் 2க்குள்ளே போகணுன்னா என்ன ஆயிரும்? அந்த ப்ராசஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். சரியா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் வந்து இங்கே டச் பண்ண உடனே செகண்ட் மியோசிஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணி ஒரு டெஃபினிட்டிவ் ஓவம் அண்ட் இன்னொரு போலர் பாடி ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபியூஸ் ஆகும் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் இங்கே நடக்கும். எஸ் பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? நானும் பார்த்துடலாமா? நானும் பார்த்துட்டா. ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு தாட்டி வேணா ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் ஆகுதா அப்படிங்கிறது நான் வேணா செக் பண்ணுறேன். சரியா? கரெக்டாக இது ஸ்கேன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டா? எஸ், லெட் மீ செக் இந்த கிளாஸ். உங்களுக்காக நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கேன் ஆகுதா? எஸ், வாட்ஸ்அப் இங்கே இடத்துல எனக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்குள்ளே டைரெக்டாக நான் என்டர் பண்ணிட்டேன். எஸ், நான் என்டர் பண்ணிட்டேன். அண்ட் 10 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ், 10 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, என்னோட சேர்த்து 11வது பேர். அண்ட் இந்த ஆன்சர் பண்ண அந்த 10 பேருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஆன்சர் உங்களோடது 100% கரெக்ட். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆல்ரைட், சரி, இதுதான் நம்மளோட கேமிட்டோஜெனசிஸ். என்னது? கேமிட்டோஜெனசிஸ். அந்த கேமிட்டோஜெனசிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஊஜெனசிஸ் பார்த்தாச்சு. டெலிகிராம் லிங்க் இருக்கு, டெலிகிராம் லிங்க் இருக்கு, டெலிகிராம் லிங்க் இங்க இந்த இடத்துல இருக்கு, நான் கொடுத்துருக்கேன். சி, திஸ் இஸ் டெலிகிராம் லிங்க். இதை நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்கேன் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னது? இன்ஸ்டாகிராம் லிங்க். இது என்னது? 11th and 12th போர்டு பேட்ச்க்கான சேனல். எஸ், இது என்னது? நம்மளோட 8, 9, 10க்கான சேனல். எஸ், இது என்னது? நம்மளோட நீட்டுக்கான சேனல். ரைட், சரி, எல்லாமே ஸ்கேன் பண்ணிருங்க. எஸ், congratulations. எஸ், congratulations everybody. எல்லாருமே நீங்க ஆன்சர் பண்ண அத்தனை பேருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ். சரி, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, 11 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுவும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். சலோ, அடுத்தது போலாம். ஸோ நீங்க சப்போஸ் ஆன்சர் பண்ணலைன்னா உடனே போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஆல்ரைட், சேனல்ல நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பின் கமெண்ட்ல இருக்கும் லிங்க், அதில் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி குட். அடுத்தது என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமீட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமீட்ஸ். என்னென்ன கேமீட் நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட 2 கேமீட் இருக்கு. ஒன்னு நம்மளோட ஸ்பெர்ம் அண்ட் ரெண்டாவது என்னது? ஓவம். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். ஸோ இங்க நான் ஸ்பெர்ம் வரைகிறேன், இங்க நான் ஓவம் வரைகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர். ஸ்பெர்ம்ல 3 பேசிக் திங்ஸ் ஆர் தேர். 3 விஷயங்கள் இருக்கு மெயினா. என்னென்ன? நம்பர் 1 ஹெட், நம்பர் 2 மிடில் பீஸ், நம்பர் 2 மிடில் பீஸ் அண்ட் நம்பர் 3 என்னது? நம்பர் 3 டெய்ல். ஹெட், மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். ரைட். இப்போ ஹெட் பார்க்கலாமா? ஸோ ஹெட்ல என்னென்ன இருக்கும்? நியூக்ளியஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து ஒரு ஓவல் ஷேப் நம்மளுக்கு ஹெட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஹெட் இருக்கு. ஹெட்ல என்ன இருக்கு? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த நியூக்ளியஸ்ல எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நியூக்ளியஸ்ல எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூக்ளியஸ்ல, இந்த ஸ்பெர்ம்ல இருக்கிற நியூக்ளியஸ்ல எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன டைப் ஆஃப் குரோமோசோம்? ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா? அதுல 1 என்ன 2 என்ன? கமெண்ட் பண்ணுங்க இமிடியட்லி. இதுக்கு சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? there will be acrosome. இதோட சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும்? we have acrosome. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் நம்மளோட மிடில் பீஸ். ஓகே, இதுதான் நம்மளோட மிடில் பீஸ். மிடில் பீஸ். தென்
மிடில் பீஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? will have tail. கரெக்டா? will have tail. அதுக்கப்புறம் சென்டர்ல இதுக்குள்ள என்ன இருக்கும்? there will be mitochondria. There will be what? Mitochondria. மைட்டோகாண்ட்ரியா. வேற என்ன இருக்கு? வேற இங்க என்ன இருக்கு? சென்ட்ரியோல், டிஸ்டல் அண்ட் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். அண்ட் இங்க என்ன போகுது? ஓகே ரைட். நவ் லேபிள் பண்ணலாமா? இதுதான் வெரி பேசிக். இதுக்கு மேல ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். தர்ஷினி, ஹேமாங், நித்யா, கிருத்தி, பிரைமரி அண்ட் செகண்டரி கிராஃபியன் ஃபாலிகல். பிரியா செல்வம், வெயிட் பண்ணுங்க சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கு? அதுதான் இருக்கு. அதுதான் நம்ம படிக்க போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியா? சரி, ஹேமங்க், முத்துவேல், சபரிஷ் முத்துவேல், பிரியா செல்வம் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ், இதுல நம்மளோட குரோமோசோம் என்ன இருக்கும்? இதுதான் நம்மளோட நியூக்ளியஸ். அண்ட் இதுல என்ன இருக்கும்? இதுல 2n இல்லாம 1n குரோமோசோம், தட் இஸ் 23 குரோமோசோம் பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, அப்போ இது என்னது? இதுதான் நம்மளோட ஆக்ரோசோம். ஓகே, ஆக்ரோசோம். அண்ட் இது என்னது? இதுதான் நம்மளோட ஹெட். இதுதான் நம்மளோட ஹெட். இது என்னது? மிடில் பீஸ். இதுதான் நம்மளோட மிடில் பீஸ். இந்த மிடில் பீஸ்ல என்ன இருக்கும்? இந்த மிடில் பீஸ்ல மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, வேற என்னது? நம்மளோட சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் இல்லையா? சென்ட்ரியோல் பிரசன்ட் ஆயிருக்கு. டிஸ்டல் அண்ட் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆல் ரைட். அதுக்கப்புறம் சென்டர்ல சப்போக்கே வேண்டாம். இது என்னது? நெக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் புக்ல இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் யோர் டெய்ல் ரீஜன். இதுதான் நம்மளோட டெய்ல். ஆர் என்ன பண்ணலாம்? இங்க வரைஞ்சிடலாம் டெய்ல். ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். இதுதான் நம்ம ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர். மெயின் இதுல என்னது அப்படின்னு பார்த்தா ஆக்ரோசோம். ஆக்ரோசோம்குள்ள என்ன இருக்கும்? ஆக்ரோசோம்குள்ள ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்லலாமா? என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம் பிரசன்ட் ஆயிருக்கும்? ஹயாலுரோனிடேஸ். ஹயாலுரோனிடேஸ் இது ஒரு என்சைம் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் trypsin. Trypsin or proteolytic enzyme. Proteolytic enzymes, protein breaking enzymes present ஆயிருக்கும். இங்க நம்மளோட ஆக்ரோசோம் அந்த ஃப்ளூயிடுக்குள்ள அந்த என்சைம்ஸ்ல. சரியா? ஓகே, நவ் மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இருக்கு? என்சைம், சாரி, மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இருக்கு? எனர்ஜி ப்ரொவைட் பண்றதுக்காக மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியால தான், மைட்டோகாண்ட்ரியா நம்மளுக்கு என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்போ ஸ்பெர்ம் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட், அந்த டெய்லோட டெய்ல் என்ன மூவ்மெண்ட் இங்க பெர்ஃபார்ம் பண்ணும்? ஃபிளஜெலார் மூவ்மெண்ட். ஃபிளஜெலார் மூவ்மெண்ட் இங்க பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த ஃபிளஜெலார் மூவ்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? ஏடிபி வேணும். அப்ப அந்த ஏடிபி எனர்ஜி ப்ரொவைட் பண்றது யாரு? மைட்டோகாண்ட்ரியா. ஆனா அந்த ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க என்ன வேணும்? நம்மளுக்கு சுகர் வேணும். அப்ப அந்த சுகர் எங்க இருந்து கிடைக்குது? சீமென் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கு, சொல்றேன். அந்த சீமென்குள்ள இருக்கு ஃப்ரக்டோஸ். அந்த ஃப்ரக்டோஸ்ல இருந்து தான் என்ன ஆகும்? ஃப்ரக்டோஸ் என்னது? ஒரு சுகர் மாலிக்யூல். ஸோ அந்த ஃப்ரக்டோஸ்ல இருந்து தான் இந்த மைட்டோகாண்ட்ரியால எனர்ஜி ஃபார்ம் ஆகும், ஏடிபி. அந்த ஏடிபி வச்சு தான் இந்த டெய்ல் ஃபிளஜெலார் மூவ்மெண்ட் பண்ணி ஸ்பெர்ம் மூவ் ஆகுது. சரியா? ஃபாஸ்டா உள்ள போகுது. எஸ் ஆர் நோ? கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ். லெட்ஸ் டாக் அபவுட் ஓவம். லெட்ஸ் டாக் அபவுட் ஓவம். சரியா? டெஃபினிட்டிவ் ஓவம் பத்தி பார்க்கலாம். இப்போ டெஃபினிட்டிவ் ஓவம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? வெளியில ஒரு திக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு திக் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்மளோட ஜோனா பெல்யூசிடா.
அது என்னது நம்மளோட ஜோனா பெல்யூசிடா. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் ஒல்லியா நம்மளோட செகண்டரி ஊசைட்டோட என்ன இருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆர் ஓவமோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும். கரெக்டா? எஸ், ரைட். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், அதுக்கப்புறம் உள்ள செல்ஸ் இருக்கணும். சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் இருக்கு. அந்த சைட்டோபிளாசம்குள்ள நம்மளுக்கு கார்டெக்ஸ் ரீஜன்ல கார்டிகல் செல்ஸ் இருக்கு. இது என்னது நம்மளோட கார்டிகல் செல்ஸ். நான் சும்மா அப்படியே ஜஸ்ட் ஃபார் என்னது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த மாதிரி தனித்தனியாக வரைகிறேன். இது மாதிரி தனித்தனியாக இருக்கணும்னு இல்லை, கசகசன் கூட இருக்கும். பட் கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்கும். என்ன இருக்கும், கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்கும். சரி, அதனால தான் இந்த செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேர் கார்டிகல் செல்ஸ். அதுக்கப்புறம் இதுல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். கரெக்டா? எஸ். எந்த சைட்ல நியூக்ளியஸ் இருக்கோ அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேரு அனிமல் போல் ஆர் வெஜிடல் போல். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட் இதுதான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னா இதுல எவ்வளவு குரோமோசோம் இருக்கும், இதுல எவ்வளவு குரோமோசோம் இருக்கும், அண்ட் இதுல என்னது ஹாப்ளாய்டா டிப்ளாய்டியான்னு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எஸ். ஸோ இதுதான் நம்மளோட நியூக்ளியஸ். இந்த சைடு நியூக்ளியஸ் இருந்தா ஸ்பெர்ம் எப்படி என்டர் ஆகும், இப்படி என்டர் ஆகுமா, ஆகாது. இப்படி என்டர் ஆகுமா, ஆகாது. இங்க தான் என்டர் ஆகும். ஆப்போசிட், எங்க நியூக்ளியஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் என்டர் ஆகும். என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இந்த சைடுல தான் நடக்கணும். கிளியர்? எஸ், வெரி குட் ஹேமங், வெரி குட். ஓகே, அடுத்து என்னது, அடுத்து என்னது நம்மளோட போலர் பாடிஸ். ஸோ போலர் பாடிஸ் எங்க இருக்கும், போலர் பாடிஸ் இந்த ஸ்பேஸ்ல இருக்கும். எங்க, லெட்ஸ் சே இங்க ஒரு போலர் பாடி. எத்தனை போலர் பாடி ஃபார்ம் ஆயிருச்சு, 2 போலர் பாடி ஃபார்ம் ஆயிருச்சா. அதுக்கப்புறம் தான் இது டெஃபினிட்டிவ் ஓவம் ஃபார்ம் ஆகும், டெவலப் ஆகும். ஸோ நம்மளுக்கு 2 போலர் பாடி இருக்கும். அண்ட் அதுக்கு வெளியே என்ன இருக்கும், அதுக்கு வெளியே அதுக்கு வெளியே நம்மளோட ஜோன் ஐம் சாரி, இதுக்கு வெளியே என்ன இருக்கும், கொரோனா ரேடியேட்டா. என்ன இருக்கும், கொரோனா கொரோனா ரேடியேட்டா. சரியா? சரி. இது என்னது, what is this, this is corona radiata. What is this, this is corona radiata. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க, someone is heavily scolding me. Yeah, I don't know. Yeah, I'm fine. தெரியலடா கண்ணா, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. எனிவேஸ், திட்டினா திட்டிட்டு போறாங்கடா. எத்தனையோ பேர் டெய்லி திட்டுறாங்க, என்ன கழுவி ஊத்துறாங்க, என்ன பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ், வெளியில் என்ன இருக்கு, நம்மளோட கொரோனா ரேடியேட்டா. லேபிள் பண்ணலாமா? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் லேபிளிங். லேபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது என்னது, திஸ் இஸ் கொரோனா ரேடியேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோனா ரேடியேட்டா. ஏன் இதுக்கு கொரோனான்னு பேர் வந்திருக்கு தெரியுமா? கொரோனா வைரஸ்னாலயா? இல்ல, என்னது கிரவுன் மாதிரி இருக்கு, தலையில கிரவுன் மாதிரி இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால இதுக்கு பேர் கொரோனா. கொரோனா மீன்ஸ் கிரவுன், கிரீடம் இருக்கா, கிரீடம், அதுதான் கொரோனா ரேடியேட்டா. அடுத்தது என்னது, அடுத்தது இதுதான் நம்மளோட ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடா. ஓகே, ஜோனா பெலுசிடா. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஜோனா பெலுசிடாக்கு இந்த மெம்பரேனுக்கும் ஸ்பேஸ், இதுக்கு பேரு பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இந்த செல்ஸ் என்னது, வாட் இஸ் தி செல்ஸ், தி செல்ஸ் ஆர் கால்ட் கார்டிகல் செல்ஸ். ஓகே, சரி. அப்போ இது என்னது, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் நியூக்ளியஸ்.
this is nucleus. அப்போ இங்க ரெண்டு இருக்குல ரெட் கலர்ல, இது என்னது? This is polar body. Polar body. All right, polar body. வேற என்ன வேணும்? வேற இதுல ஏதாச்சும் வேணுமா? இதுல ஏதாச்சும் பேலன்ஸ் மிஸ்ஸிங் இருக்கா? இதுல ஏதாச்சும் மிஸ்ஸிங் இருக்கா? எஸ், ஹயாலூரோனிக் ஆசிட். என்னது? ஹயாலூரோனிக் ஆசிட். இந்த இடத்துல இந்த எல்லாத்தையும், ஓகே, இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது? ஹயாலூரோனிக் ஆசிட் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஹயாலூரோனிக் ஆசிட் தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட். இந்த எல்லா கொரோனா ரேடியேட்டா செல்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது? கொரோனா ரேடியேட்டா செல்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஹயாலூரோனிக் ஆசிட். ஓகே, சரி. ஆல்ரைட், பெரிவிட்டலைன் ஸ்பேஸ், பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியாச்சு? அதுக்கப்புறம் நம்மளோட ஓகே, சரி. நவ டன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். கிளியர்? கிளியர்? ஓகே, ஆல் ரைட். நவ் இந்த இடத்துல என்னது? ஜெர்மினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜெர்மினல் வெசிக்கல் நம்ம என்சிஆர்டியில் கொடுக்கல, பட் இங்கே தான் நம்ம ஜெர்மினல் வெசிக்கல்ஸ் இங்கே தான் நம்மளோட ஜெர்மினல் வெசிக்கல்ஸ் இருக்கும் சைட்டோபிளாசம்ல. சரியா? ஜெர்மினல் வெசிக்கல்ஸ் வில் பி பிரசன்ட். ஸ்டேட் போர்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் நம்மளோட என்சிஆர்டி புக்கில் அதை கொடுக்கல இல்லையா? என்சிஆர்டி புக்கில் கொடுக்கல. த இன்னர் மெம்பரேன் இங்கே தான் என்ன இருக்கும்? நம்மளோட விட்டலைன் மெம்பரேன் பிரசன்ட் ஆயிருக்கும். விட்டலைன் மெம்பரேன். சரியா? த இன்னர் மெம்பரேன் இஸ் கால்ட் விட்டலைன் மெம்பரேன். ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட ஓவரை ப்ரொடெக்ட் பண்ணி 3 லேயர் இருக்கு. கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலுசிடா, இங்க என்ன இருக்கும்? நம்மளோட விட்டலைன் மெம்பரேன். ஓகே, விட்டலைன் மெம்பரேன் நம்ம மார்க் பண்ணல, என்ன நம்மளோட என்சிஆர்டியில் கொடுக்கல, அண்ட் நீட்லையும் கிடையாது இல்லையா? நீட்லையும் என்சிஆர்டி இல்லாதனால கேட்கல. அதனால நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இங்கே விட்டலைன் மெம்பரேனை மார்க் பண்ணல. ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல, இது ஸ்ட்ரக்சர், இந்த செல்லோட மெம்பரேன், செல் மெம்பரேன், இதை சரவுண்ட் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் இருக்கும். அதுதான் விட்டலைன் மெம்பரேன். நீட்டுக்கு ஸ்டேட் போர்ட் புக் படிக்கலாமா? நீட்டுக்கு ஸ்டேட் போர்ட் புக் படிக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீட்டுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னோட லெக்சர்ஸை பார்க்கல அப்படின்னா நீங்க ஸ்டேட் போர்ட் புக் படிக்கலாம். ஆனால் என்னோட லெக்சர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட லெக்சர்ஸ் பாருங்க, அதோட நோட்ஸ் நீங்கள் எடுங்க, அண்ட் என்சிஆர்டி படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் படிப்பேன் அப்படின்னா தப்பு கிடையாது, பட் அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா கொஸ்டின்ஸ் என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்பாங்க, என்சிஆர்டியோட லைன்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இந்த லெசனுக்கு ஹைலைட்டட் பாயிண்டா கண்டிப்பா நான் சொல்றேன்டா. ஹைலைட்டட் பாயிண்ட் 100% நான் சொல்றேன். சரியா? என்கிட்ட புக்கு இப்போதைக்கு இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு இன்டர்நெட்டில், கூகுளில் இந்த ரீப்ரொடக்ஷன் புக்கை எடுத்து நான் உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரி, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். டன். ஓகே, அடுத்து என்னது? அடுத்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. ஓவரியில் இதுதான் நம்மளோட ஓவரி. எவ்வளோ ஓவரி இருக்கு? டோட்டலாக நம்ம கிட்ட 2 ஓவரி இருக்கு. எவ்வளோ ஓவரி இருக்கு? 2 ஓவரி இருக்கு இல்லையா? ரைட். இந்த 2 ஓவரியில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வெளியில இருக்கிற ரீஜனுக்கு பேரு கார்டெக்ஸ் ரீஜன், அண்ட் சென்ட்ரல் இருக்கிற ரீஜனுக்கு பேரு மெடுலா ரீஜன். ஓகே, வெளியில இருக்கிற ரீஜனுக்கு பேரு என்ன? கார்டெக்ஸ் ரீஜன், அண்ட் சென்ட்ரல் இருக்கிற ரீஜனுக்கு பேரு மெடுலா ரீஜன்.
இந்த மெடுலா ரீஜன்ல தான் blood vessels present ஆயிருக்கும். என்ன இருக்கும்? blood vessels. outer wall என்னது? outer wall is germinal epithelium. வெளியில இருக்கிற membrane என்னது? germinal epithelium. வெளியில என்ன இருக்கும்? there will be germinal, it is ovaries lined with germinal epithelium. clear? அதுக்கப்புறம் germinal epithelium அப்புறம் என்ன இருக்கும்? இதெல்லாம் மேட்ரிக்ஸ். இதெல்லாமே என்னது? மேட்ரிக்ஸ். அண்ட் மேட்ரிக்ஸ்ல நிறைய செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும்? நிறைய செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் மேட்ரிக்ஸ் செல்ஸ் இதெல்லாமே. சரியா? அதுக்கப்புறம் இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் நம்ம பிறக்கும் போது ஃபீட்டல் லைஃப்ல இருந்து அரெஸ்டட் ஆன செல் இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? கார்டெக்ஸ் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? கார்டெக்ஸ் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த கார்டெக்ஸ்ல தான் டெவலப்மெண்ட் நடக்கும். என்ன நடக்கும்? கார்டெக்ஸ்ல தான் இந்த டெவலப்மெண்ட் நடக்கும். அண்ட் இந்த செல்ஸ் பிரைமரியில இருந்து செகண்டரியில இருந்து என்னது? டெர்ஷரி தான் நம்மளுக்கு கிராஃபியன் ஃபாலிகுலா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓவுலேஷன் நடக்கும். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மீதி இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆகும்? அது அங்க இருக்க ஃபேட் டெபாசிட் ஆகி கிராஃபியன் ஃபாலிகுலா கன்வெர்ட் ஆகும். கார்பஸ் லியூட்டியமா கன்வெர்ட் ஆகும். கார்பஸ் லியூட்டியம்ல இருந்து சாக ஆரம்பிச்ச உடனே கார்பஸ் ஆல்பிகன்ஸா மாறிடும். இது பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். டோன்ட் வரி, இதை நம்ம என்ன பண்ணலாம்? டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஓகே, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. சரியா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. ஸோ இந்த என்சிஆர்டியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் லேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீட் எக்ஸாமில் இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த டயக்ராம் கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். என்சிஆர்டியில் என்ன டயக்ராம் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அண்ட் அதை லேபிள் பண்ண சொல்லுவாங்க. அதனால அதை லேபிள் பண்ணிக்கோங்க. அதை ஒரு தாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? சரி, அடுத்து நம்ம போலாம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஓகே, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் படித்ததுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் அண்ட் இந்த கிராஃப் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, என்ன பண்ணணும்? ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கலாமா? சரி, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எப்போ? பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும்? பியூபர்ட்டியில். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகும். பியூபர்ட்டி, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஃபீமேல் நடக்குமா மேல் நடக்குமா? மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆப்வியஸ்லி மேல்ல தான் நடக்கும். அண்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மேமல்ஸ்ல தான் நடக்கும். மேமல்ஸ் ஹியூமன்ஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்கும்? மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்கும். மற்ற ஆர்கானிசம், ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல என்ன நடக்கும்? இதே மாதிரி ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் நடக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா ஹியூமன்ஸ் பத்தி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாம்லயும் அதை தான் கேட்பாங்க. அதனால ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உங்க புக்ல ப்ரீவியஸ் இயர்ல இருந்தா அதை அப்படியே இக்னோர் பண்ணிருங்க. அது நம்மளுக்கு வராது. சரி, அது என்னது? நம்மளுக்கு தேவையில்லை. அது கொஸ்டின் நீட்ல கேட்க மாட்டாங்க. அதான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். அதை டவுட்னு வந்து என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அது சிலபஸ்ல இல்ல, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. நவ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஃபீமேல்ஸ்ல நடக்கும். ஓகே, ஃபீமேல்ஸ்ல அது பியூபர்ட்டில தான் ஸ்டார்ட் ஆகும். பியூபர்ட்டி நடக்கும்போது என்ன ஆகும்? பியூபர்ட்டி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹைப்போதலாமஸ். ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளோட ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்? ஹைப்போதலாமஸ் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். இங்க இருந்து என்ன பண்ணும்? ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. சரியா? என்ன ஹார்மோன்? GnRH. கரெக்டா? GnRH செக்ரீட் பண்ணுது. அந்த GnRH என்ன பண்ணும்? அந்த GnRH நம்மளோட ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம்ல இருக்கிற பிளட் வெசல் அது எங்க கொண்டு வருது? ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு அது கொண்டு வரும். கரெக்டா? ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு அந்த ஹார்மோன் கொண்டு வரும். ஆன்டீரியர் பிட்யூட்டரியில என்ன இருக்கு? நம்மளோட கொனாடோட்ராப்ஸ் இருக்கா? கொனாடோட்ராப்ஸ் இருக்கு. அந்த கொனாடோட்ராப்ஸ் என்ன பண்ணும்? இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? FSH and LH. FSH and LH ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த FSH எங்க போகும்? ஓவரி. இந்த LH எங்க போகும்? ஓவரி. இந்த LH என்ன பண்ணும்? LH ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இனிஷியலா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் எது? நம்மளோட ஈஸ்ட்ரோஜன்.
அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம பியூபிக் ஹேர் டெவலப் பண்றது, அண்டர் ஆர்ம்ஸ்ல ஹேர் டெவலப் ஆகிறது, பியர்ட் அண்ட் முஸ்டாச், ஐயோ சாரி ஃபீமேல்ஸ்ல வராதுல அது, சாரி மன்னிச்சுக்கோங்க, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஹிப் என்லார்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் என்னது வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது, ஹைட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுலயுமே ஹைட் டெவலப் ஆகும். ஸோ ஹைட் வளர்றது, ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கும், திடீர்னு பார்த்தா வளர்ந்துரும், நம்மளோட ஹைட் ஆயிரும். காரணம் என்ன? ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன். இது எல்லாமே என்னது? செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இது யார் பண்ணுவா? ஈஸ்ட்ரோஜன். எப்போ? ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஆனா இது மட்டும் பண்றது கிடையாது. இது என்ன பண்ணும்? இந்த ஓவரியில இது ரீச் ஆகும். அண்ட் ஓவரியில ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஓவரி. இதுதான் இது நம்மளோட ஓவரி. அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஃபாலிகல்ஸ். எங்க இருக்கு ஃபாலிகல்ஸ்? இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபாலிகல்ஸ் இருக்கு. இங்க இருக்கு ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா? பிரைமரி ஆர் பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் ஆர் பிரைமரி ஃபாலிகல்ஸ். இது என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்மளோட எஃப்எஸ்ஹெச் வருது. அண்ட் இந்த ஃபாலிகல்ஸை என்ன பண்ணும்? டெவலப் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபாலிக்கல் இதை சுத்தி என்ன ஆகும்? இந்த சுத்தி called squamous, that is flat epithelial cells surround பண்ணும். இதை சுத்தி என்ன ஆகும்? flat, that is flat epithelial cells develop ஆகும். ரொம்ப குட்டியா இருக்கிறதுக்கு என்ன காரணமா? அதுவும் ஜீன் தான் காரணம் கண்ணா. ஏன் நீ குட்டியா இருக்கியா? உன் ஜீன் தான் காரணம். ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். சரி, ஓகே, ஜீன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஃபர்தரா மறுபடியும் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். ஃபர்தரா இனிமே நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா எஃப்எஸ்ஹெச் எல்லா இடத்துலையுமே செக்ரீட் ஆகிட்டு இருக்கு. இந்த எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணிட்டு இருக்கு? எவ்ரி ஸ்டேஜ் எஃப்எஸ்ஹெச் இஸ் செக்ரீட்டிங். அண்ட் இந்த எஃப்எஸ்ஹெச் செக்ரீஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது? இந்த ஃபிளாட் எபித்திலியல் செல்ஸ் நல்லா ப்ராலிஃபரேட் டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி மல்டிபிள் லேயர்ல ஃபார்ம் ஆகுது. மல்டிபிள் லேயரா இங்க ஃபார்ம் ஆகுது. சரியா? மல்டிபிள் லேயரா இங்க ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் இந்த ஃபாலிகல்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சும்மா இருக்காது. இது என்ன பண்ணும்? மறுபடியும் இதை டெவலப் பண்ணும். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஃபாலிக்கல் அதை சுத்தி இன்னொரு லேயர், இந்த செல்ஸ் இருக்குல்ல சுத்தி பச்சை கலர் செல்ஸ், இதுதான் ஃபாலிகுலர் செல்ஸ். இந்த செல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு கிளைகோ புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பண்ணும்? ஒரு கிளைகோ புரோட்டீன் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணும் இதை சுத்தி. இந்த லேயர் தான் நம்மளோட ஜோனா பெலுசிடா. இந்த கிளைகோ புரோட்டீன் லேயர் என்னது? ஜோனா பெலுசிடா. நீ ஹைட் தான் 171 சென்டிமீட்டர் சார். என் சிஸ்டர் ரொம்ப குட்டியா இருக்கு. நீ தான் குட்டியாக்கி இருப்ப. சரியா? நான் 170. ஏன் ஹைட்டுக்கு இருக்கியா நீ? நான் 170 தான்டா. சரி, என்னது? நம்மளோட செல்ஸ் அதை சுத்தி என்ன இருக்கு? ப்ளூ, இந்த ப்ரோஸ் கலர் பிங்க் கலர் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. இது என்னது? இதுதான் கிளைகோ புரோட்டீன். செல் கிடையாது இது. இட்ஸ் a செல்லுலர். இட் இஸ் நாட் a செல்லுலர் மெம்பரேன். இட் இஸ் a நான் செல்லுலர் கிளைகோ புரோட்டீன் லேயர். இதுக்கு பேரு ஜோனா பெலுசிடா. அண்ட் அதை சுத்தி என்ன இருக்கு? நம்மளோட செல்ஸ். அதை சுத்தி என்ன இருக்கு? நம்மளோட செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இதை சுத்தி என்ன இருக்கு? நம்மளோட செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நம்மளோட செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த செல்ஸ்குள்ள சின்ன ஓட்ட மாதிரி டெவலப் ஆகும். என்ன ஆகும்? சின்ன ஓட்ட மாதிரி டெவலப் ஆகும். ஸ்மால் கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளோட பிரைமரி செல். அதுக்கு வெளியில இருக்கிறது ஜோனா பெலுசிடா. ஓகே, ஜோனா பெலுசிடா. அண்ட் அதுக்கு வெளியில இருக்கிறது நம்மளோட செல்ஸ். இதுக்கு வெளியில இருக்கிறது நம்மளோட செல்ஸ். அண்ட் இந்த செல்ஸ்ல என்ன ஆகும்? சின்ன ஓட்ட ஃபார்ம் ஆகும். சின்ன ஓட்ட மாதிரி டெவலப் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நான் வரைகிறேன் சின்ன ஓட்டை.
ஸோ இங்கே ஒரு ஓட்டை ரொம்ப பெருசாயிருச்சுல. என்ன பண்ணலாம் சரி, இந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டை மாதிரி டெவலப் ஆயிருச்சுன்னு நீங்கள் நம்பிக்கோங்க. சரியா, நான் இங்கே வேணா ஒரு கலர் வேணா பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஓட்டை, இந்த இடத்துல சின்ன சின்ன இந்த மாதிரி ஓட்டை இங்கே ஃபார்ம் ஆயிரும். என்னால் அழிக்க முடியல, அழிச்சா எல்லாமே அழியுது, அதனால நான் ஓட்டை மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது என்னது? இதுதான் நம்மளோட செகண்டரி செல்ஸ், செகண்டரி ஃபாலிக்கல். இது என்னது? செகண்டரி ஃபாலிக்கல். பிரைமரி, இது செகண்டரி ஃபாலிக்கல். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இதுக்குள்ள நம்மளுக்கு சின்ன சின்ன வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வை இந்த இடத்துல. அப்போ இது என்னது? செகண்டரி ஃபாலிக்கலா மாறிடுச்சு. இது செகண்டரி ஃபாலிக்கல். இந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆயிரும்? இதெல்லாமே என்ன ஆயிரும்? ஒன்று சேரும். இந்த மாதிரி என்ன ஆகும்? இதெல்லாம் ஒன்று சேர்ந்துரும். அப்போ இங்கே ஒன்று சேரும்போது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? ஒன்று சேரும்போது இந்த இடத்துல ஒன்று சேரும்போது இதுக்கு பேரு டெர்ஷரி ஃபாலிக்கல். இது என்னது? டெர்ஷரி ஃபாலிக்கல். இது நம்மளோட செகண்டரி ஃபாலிக்கல். செகண்டரி ஃபாலிக்கல். இது நம்மளோட டெர்ஷரி ஃபாலிக்கல். டெர்ஷரி ஃபாலிக்கல். ஓகே, டெர்ஷரி ஃபாலிக்கல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல்ல இந்த கேப் ஃபுல்லா டீப் ஆயிரும். ஓகே, டெர்ஷரி ஃபாலிக்கல் என்னவாயிரும்? ஃபுல்லா டீப் ஆயிரும். இது என்ன ஆயிருச்சு? இதுக்கு பேரு கிராஃபியன் ஃபாலிக்கல். இதுக்கு பேரு கிராஃபியன் ஃபாலிக்கல். இது என்னவா மாறிடும்? டெர்ஷன் ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறிடும். கிராஃபியன் ஃபாலிக்கல். சரியா, கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறிடும். இப்ப இது மாறுறதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? இந்த FSH தான். இந்த FSH தான் இங்கேயும் ஆக்ட் ஆகுது, இங்கேயும் ஆக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த LH என்ன பண்ணும்? LH எல்லா இடத்துலயும் இந்த LH ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். LH எல்லா இடத்துலயும் LH என்ன பண்ணும்? LH ஈஸ்ட்ரோஜன் டெவலப் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துலயும் ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துலயும் ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துலயும் ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஈஸ்ட்ரோஜனோட குவான்டிட்டி இங்க டெவலப் ஆயிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா? ஈஸ்ட்ரோஜன் நிறைய ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்? இந்த ஈஸ்ட்ரோஜன், ஓகே, இந்த ஈஸ்ட்ரோஜன் இங்க டெவலப் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் எதனால? LHனால ஓவரியில டெவலப் ஆகிற இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன ஆகும்? இந்த ஈஸ்ட்ரோஜன் ஃபர்ஸ்ட் எங்க போகும்? நம்மளோட எண்டோமீட்ரியம். எங்க போகும்? எண்டோமீட்ரியமுக்கு போயிட்டு அங்க எண்டோமீட்ரியம்ல ப்ராலிஃபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலி இங்க ப்ராலிஃபரேஷன் என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணும். ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமீட்ரியம் ஸ்டார்ட் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஈஸ்ட்ரோஜன் பிரெயினுக்கு போயிட்டு அங்கிருந்து FSH அண்ட் LH ஓட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். என்ன பண்ணும்? FSH அண்ட் LH ஓட ப்ரொடக்ஷனை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். எது? ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும்? FSH அண்ட் LH ஓட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ FSH அண்ட் LH ஓட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண உடனே என்ன ஆகும்? இங்க ஃபாலிக்கல் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுமா? ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கல் இங்க ரெடி ஆயிருச்சு. அப்போ மறுபடியும் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சா இங்க பிரச்சனை வந்துடும் இல்லையா? பாலி ஓவுலேஷன், மேபி பாலி ஓவுலேஷன் நடந்துரும். அதை அப்படி இருக்கக்கூடாது. ஈஸ்ட்ரோஜன் பிரெயினுக்கு போகுண்டா, பிரெயின்ல போயிட்டு இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து FSH and LH இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எண்டோமீட்ரியம் யூட்ரஸுக்கு போயிட்டு எண்டோமீட்ரியல் ப்ராலிஃபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடும். எண்டோமீட்ரியம்ல டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோமீட்ரியம் ஸ்டார்ட் பண்ணி விடும். ரெண்டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நம்பர் 1, ஃபங்க்ஷன் நம்பர் 2. இங்க FSH and LH ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்? மறுபடியும் ஃபாலிகல்ஸ்ல டெவலப் ஆக ஆரம்பிக்குமா? அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல பச்சை கலர்ல செல்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஃபாலிகுலர் செல்ஸ். இந்த பச்சை கலர் செல்ஸ் என்ன பண்ணும்? இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த செல்ஸ் என்ன பண்ணும்? இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த செல்ஸ் they will produce one hormone. They will produce one hormone called inhibin. அது என்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்? இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஃபாலிகுலர் செல்ஸ் என்ன பண்ணுது? இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. இன்ஹிபின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆனோன்னு அது என்ன பண்ணும்? இந்த FSH ஓட செக்ரீஷனை குறைச்சிரும்.
என்ன பண்ணும் FSH ஓட செக்ரீஷனை குறைச்சிரும் கிளியர் புரிஞ்சுதா அப்போ வெறும் LH மட்டும்தான் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் FSH ஓட ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிருச்சு அண்ட் LH ஓட ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் மோர் LH என்ன பண்ணும் மோர் ஈஸ்ட்ரோஜன் மோர் LH மோர் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் இதெல்லாம் இந்த LH ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல இது அப்படியே வெடிச்சு இந்த இடத்துல என்ன ஆகும் இது அப்படியே வெடிச்சு இது வெளியே வந்துரும் வெடிச்சு என்ன ஆயிரும் வெளியே வந்துரும் இந்த இடத்துல அப்படியே இது வெளியே வந்துரும் ஓகே இது வெடிச்சு இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல வெடிச்சு வெளியே வந்துருச்சு என்ன வந்திருக்கு நம்மளோட செகண்டரி oocyte zona pellucida and corona radiata வெளியே வந்துருச்சா இது வெளியே வந்துருச்சு அண்ட் இதுக்கு பேர் தான் ஓவியுலேஷன் இதுக்கு பேர் தான் என்னது ஓவுலேஷன் சோ இந்த இடத்துல என்ன நடந்துருச்சு ஓவுலேஷன் நடந்துருச்சு ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படியே தானே இருக்கு இந்த கிராஃபியன் ஃபாலிகுலர் இருக்கிற இந்த செல்ஸ் அப்படியே தானே இருக்கு இது என்ன ஆயிரும் இந்த இடத்துல நிறைய ஃபேட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிரும் என்ன ஆகும் நிறைய ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிரும் அண்ட் ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சோன்னே இந்த ஃபேட் டெபாசிட்டட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு கார்பஸ் லியூட்டியம் ஃபேட் டெபாசிட் ஆன இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன கார்பஸ் லியூட்டியம் அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருச்சு கார்பஸ் லியூட்டியம் டெவலப் ஆயிருச்சு வாட் இஸ் திஸ் இஸ் கார்பஸ் லியூட்டியம் சரியா சரி அப்போ கார்பஸ் லியூட்டியமோட ரோல் என்ன கார்பஸ் லியூட்டியம் ஓட லைஃப் ஸ்பேன் என்ன 12 to 14 days கார்பஸ் லியூட்டியம் ஓட லைஃப் ஸ்பேன் 12 to 14 days கார்பஸ் லியூட்டியம் ஓட ரோல் என்ன what is the role of corpus luteum secretion of progesterone அப்ப progesterone ஓட ரோல் என்ன progesterone ஓட ரோல் endometrium development proliferation of endometrium proliferation of endometrium proliferation of endometrium புரிஞ்சிருச்சா இது ஓவுலேஷன் எப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுதா எஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா yes okay சரி okay ஓவுலேஷன் நடந்ததுக்கு முக்கியமான ஹார்மோன் என்ன காரணமான முக்கியமான ஹார்மோன் என்னது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் புரிஞ்சதா இல்லையா செக் பண்ணலாம் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ஹார்மோன் என்னது ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து செக்ரேட் ஆகிற முக்கியமான ஹார்மோன் என்னது கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு கம் ஆன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அந்த ஹார்மோன் என்ன முக்கியமான ஹார்மோன் எஸ் அந்த ஹார்மோன் இல்லைனா ஓவுலேஷன் நடக்காது அது என்ன ஹார்மோன் what is the name of the hormone டக்கு போடுங்க come on chat box ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் சொல்லியிருக்கேன் அதனால யோசிச்சு பதில் சொல்லுங்க ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் சொல்லியிருக்கேன் அதனால கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க சரியா எஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் லியூட்டினைசிங் ஹார்மோன் எஸ் LH ஏன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது LH சர்ஜ் திடீர்னு LH அதிகமா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பேர் LH சர்ஜ் தான்
மெயின் ரீசன் எதுக்காக? ஓவுலேஷனுக்காக. ஓவுலேஷனுக்காக மெயின் ரோல் என்ன எது ப்ளே பண்ணுது? LH சர்ஜ். LH சர்ஜ் ஓவுலேஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்? ஹார்மோன் LH சர்ஜ். ஓகே. ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா growth. growth. ப்ராலிஃபரேஷன் என்னது? ப்ராலிஃபரேஷன்னா growth. Proliferation means growth. Growth of endometrium. சரியா? All right. Okay. 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 Now, இந்த செக்ரீட் ஆயிருக்கிற இந்த வெடிச்சிட்டு வெளியே வந்திருக்கிற இந்த செகண்டரி ஊசைட் எங்க போகும்? எங்க போகும்? லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட ஓவரி. இதுதான் நம்மளோட யூட்ரஸ். இதுதான் ஓவரி. சரியா? ஓவரி. இதுதான் ஓவரி. இந்த ஓவரியிலிருந்து வெடிச்சு கார்பஸ் லியூட்டியம் வெடிச்சு நம்மளோட செகண்டரி ஊசைட் கொரோனா ரேடியேட்டாவோட கொரோனா ரேடியேட்டாவை கூப்பிட்டுட்டு வெளியில கிளம்பிருச்சு. வா வெளியே ஊர் சுத்திட்டு வரலான்னு. மன்ஷா இன்ஃபான்சி. ஹாய் மன்ஷா. ஹலோ அண்ட் வெல்கம் டு த செஷன். ஓகே. சரி, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஹியூமன் ரிப்ரொடக்ஷனோட ஒன் ஷார்ட் வீடியோ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒன் ஷார்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் பீட் ஹியர் டுகெதர் டில் த எண்ட். இப்போ என்ன ஆகும்? இதுக்கு பேர் என்ன? ஃபிம்ப்ரியே. கரெக்டா? ஃபிம்ப்ரியே. இந்த ஃபிம்ப்ரியோட ஃபிங்கர்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிம்ப்ரியோட ஃபிங்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா செல்ஸ் இருக்கும். ஓகே. என்னது? நீல நிலமா இந்த செல்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் அந்த செல்ஸ் அப்படின்னா இந்த செல்ஸ்ல ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன இருக்கும்? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் எந்த புக்லயும் போட்டிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபிம்ப்ரியில பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும்? இதான் ஓவரி அப்படின்னா இந்த ஓவரியில இருந்து இந்த இடத்துல புடைச்சிட்டு வருது. இங்க இருந்தா வெடிக்க போகுதுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஃபிம்ப்ரி அங்க போயிட்டு அது மேல இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும்? இந்த மாதிரி அங்க கூட்ட ஆரம்பிச்சிடும். சீவகட்டை தூக்கிட்டு கூட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதுதான் சீவகட்டை வச்சு அங்க கூட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேரு ஸ்வீப்பிங் மூவ்மெண்ட். இதுக்கு பேர் என்ன? ஸ்வீப்பிங் மூவ்மெண்ட். அந்த ஸ்வீப்பிங் மூவ்மெண்ட் அங்க பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வீப்பிங் மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட், சுத்தி முத்தி ஃப்ளூயிட் இருக்கும். அங்க ஒரு ஃப்ளூயிட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன கரண்ட்? ஃப்ளூயிட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ளூயிட் கரண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஓகே, ஃப்ளூயிட் கரண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளூயிட் கரண்ட் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ஓவுலேட் ஆயிருக்கிற இந்த செகண்டரி ஊசைட் டியூ டு தட் கரண்ட் அப்படியே உள்ள என்டர் ஆயிரும். அண்ட் இது அப்படியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிரும். கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்? இந்த ஓவமை இந்த இடத்துல அனுப்பி விட்டுரும். What is this region called? This is called ampullary isthmic junction. இதுக்கு பேர் என்ன? ampullary isthmic junction. இந்த ரீஜனுக்கு பேர் என்ன? ampullary isthmic junction. இந்த ampullary isthmic junctionக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஏன்னா this is the point where fertilization takes place. இங்க தான் fertilization நடக்கும். எங்க? ampullary isthmic junctionல. சரியா? சோ என்ன பண்ணும்? ஓவுலேட் ஆயிட்டு இங்க போய் வெயிட் பண்ணும். எதுக்கு? 24 to 48 hours. எதுக்கு வெயிட் பண்ணும்? ஃபர்டிலைசேஷனுக்காக வெயிட் பண்ணும். 24 to 48 hours. And at the same time இங்க இருக்கிற கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இத ப்ராலிஃபரேட் பண்ணும். பயங்கரமா என்ன ஆகும்? இந்த இடத்துல நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். பிளட் வெசல்ஸ் எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆகும். அண்ட் பயங்கரமா ப்ராலிஃபரேட் ஆகும். இந்த மெம்பரேன் என்ன ஆகும்? பயங்கரமா
ப்ராலிஃபரேட் ஆகும். ஓகே, நல்லா டெவலப் ஆகும். இந்த மெம்பரேன் நல்லா பயங்கரமா டெவலப் ஆகும், ப்ராலிஃபரேஷன் ஆகும். ஓகே, நல்லா ப்ராலிஃபரேஷன் ஆகும். ப்ராலிஃபரேஷன் ஆகும் எவ்வளவு நாளைக்கு? 12 to 14 டேஸ்க்கு அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும் இது. What is the role of progesterone? Proliferation of endometrium and maintenance of endometrium. Okay, progesterone என்ன பண்ணும்? progesterone ஓட ரோல் என்ன? proliferation and maintenance of endometrium. Proliferation and maintenance of endometrium. இதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு நாளைக்கு? கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்டரோன் செக்ரீட் பண்ற வரைக்கும். கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் என்ன? 12 to 14 டேஸ். அப்போ இது எவ்வளவு நாளைக்கு ப்ரொஜெஸ்டரோன் செக்ரீட் ஆகும்? 12 to 14 டேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த கார்பஸ் லியூட்டியம் என்னவா மாறிடும்? இந்த கார்பஸ் லியூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸா மாறிடும். which means கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்டரோன் செக்ரீஷன் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். இந்த இடத்துல கார்பஸ் லியூட்டியம் செக்ரீட் பண்ற இந்த ப்ரொஜெஸ்டிரோன் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். அப்போ ப்ரொஜெஸ்டிரோன் கம்மி ஆகும் அப்படின்னா, ப்ரொஜெஸ்டிரோன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரொஜெஸ்டிரோன் கம்மியாச்சுன்னா இந்த இடத்துல இந்த எண்டோமெட்ரியல் வால் உடைய ஆரம்பிக்கும். உடைஞ்சு கீழே கொட்ட ஆரம்பிக்கும். What is that called? What is that called? That is called menses. What is that called? Menses or menstruation. Menstruation. Okay, 12 to 14 days. ஏன் அந்த கார்பஸ் லியூட்டியம் 12 to 14 டேஸ்க்கு அப்புறம் செத்து போயிருது? ஏன்னா அங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கல. சப்போஸ் இந்த இடத்துல இங்க இருக்கிற ஸ்பெர்ம், ஓகே சாரி ஓவம் இங்க இருக்கு, கரெக்டா? எங்க ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன்ல ஓவம் இருக்கு. அண்ட் அதே டைம்ல இங்க ஸ்பெர்ம் என்டர் ஆகுது. ஸ்பெர்ம் என்டர் ஆகி இந்த இடத்துல போய் இதை ஃபர்டிலைஸ் பண்ணிருச்சுன்னு வை. இதை ஃபர்டிலைஸ் பண்ணிருச்சு. அப்ப என்ன ஆகும்? ஒரு 8 டேஸ்ல இது இம்ப்ளான்ட் ஆயிரும். 7 to 8 டேஸ்ல என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடந்துரும். அப்போ இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் ஒரு சிக்னல் அனுப்பும். சிக்னல் அனுப்பும் யாருக்கு? கார்பஸ் லியூட்டியமுக்கு ஒரு சிக்னல் அனுப்பிச்சுடும். வித் அந்த சிக்னலுக்கு பேரு HCG, பீட்டா HCG. அந்த சிக்னல் எங்க அனுப்பிடும்? நம்ம ஓவரிக்கு கார்பஸ் லியூட்டியம் சிக்னல் அனுப்பும். என்னது? ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு. நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு நீ தான் ப்ரொஜெஸ்டரோன் செக்ரீட் பண்ண போற, அதனால இனி நல்லா டெவலப் ஆயிக்கோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த எண்டோமெட்ரியம்ல இருந்து கார்பஸ் லியூட்டியமுக்கு போகும். அப்போ எண்டோமெட்ரியம்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கார்பஸ் லியூட்டியமுக்கு போனோன்னு கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும்? அடுத்த 3 மாசத்துக்கு ப்ரொஜெஸ்டரோன் செக்ரீட் பண்ணும். அப்போ அதனாலதான் இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகாது. அதனாலதான் ஃபர்டிலைசேஷன் ஆயிருச்சு, பிரெக்னன்சி ஆயிருச்சு, அச்சீவ் ஆயிருச்சுன்னா மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டாப் ஆயிரும். எத்தனை மாசத்துக்கு? அடுத்த 9 மாசத்துக்கு. புரிஞ்சுதா? ஆனா சப்போஸ் இந்த ஸ்பெர்ம் இங்க ஃபர்டிலைஸ் பண்ணல அப்படின்னா இந்த பீட்டா HCG செக்ரீட் ஆகாது. ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்காது. இம்ப்ளான்டேஷன் நடக்கலினா இந்த பீட்டா HCG செக்ரீட் ஆகாது. இந்த சிக்னல் கார்பஸ் லியூட்டியமுக்கு போகாது. கார்பஸ் லியூட்டியம் 12 ல இருந்து 14 நாளுக்குள்ள சாக ஆரம்பிச்சிரும். அண்ட் சாக ஆரம்பிச்சோன்னு ப்ரொஜெஸ்டிரோன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ப்ரொஜெஸ்டிரோன் லெவல் குறைய ஆரம்பிச்சோன்னு எண்டோமெட்ரியம் ஷெட் ஆக ஆரம்பிச்சிரும். எண்டோமெட்ரியம் ஷெட் ஆக ஆரம்பிச்சோன்னு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் menstrual cycle, menstruation or menses. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சா? இருக்கிறதுல பெரிய டாபிக்னா இதுதான். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்டிலைசேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் லெந்தியா இருக்கும். மற்ற எல்லா டாபிக்குமே சின்ன சின்னதாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் லைட்டா பெருசா இருக்கும், மீதி எல்லாமே சின்னதான். புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? இது கதை. கதை புரிஞ்சுக்கிச்சுன்னா போதும். இதெல்லாமே கதை தான். மவுண்டன் டியூ. ஓகே, ஆல்ரைட். சரிடா கண்ணா. ஓகே. சரி,
ஓகே 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 ஆல்ரைட். அடுத்தது மென்ஸ்ட்ருவேஷன். டோட்டல் எத்தனை ஃபேஸ் இருக்கு மென்ஸ்ட்ருவேஷன்ல? மென்ஸ்ட்ருவேஷன்ல மொத்தம் எவ்வளோ ஃபேஸ் இருக்கு? சரி, மென்ஸ்ட்ருவேஷன் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது அப்படின்னா இதுதான் பிகினிங். கரெக்டா? பிகினிங். அப்போ பிகினிங் டைம், ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற அந்த பிகினிங்ல நடக்கிற அந்த மென்ஸ்ட்ருவேஷன் எப்போ நடக்கும்? பியூபர்ட்டியில நடக்கும். கரெக்டா? அப்போ பியூபர்ட்டியில நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மென்ஸ்ட்ருவேஷனுக்கு பேர் என்ன? மெனார்கி. அதுக்கு பேர் என்ன? மெனார்கி. மெனார்கி அப்படின்னா என்ன? மெனார்கி அப்படின்னா பிகினிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். மெனார்கி என்னது? பிகினிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். அதுதான் மெனார்கி. அதுக்கப்புறம் இது அப்படியே கண்டினியூ ஆகும் ஒரு 45 இருந்து 50 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை எக் நம்ம கொண்டு வந்திருப்போமோ, பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ எக் நம்ம கொண்டு வந்திருக்கோமோ அது எல்லா எக்குமே டெவலப் ஆகி என்ன ஆயிரும்? டெவலப் ஆகி ஓவுலேட் ஆகி ஓவமா மாறிடுச்சு, மென்ஸ்ட்ருவேஷன் நடந்துருச்சு, ஓவுலேட் ஆயிருச்சு அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு 45 இருந்து 50 வயசு வரைக்கும் தீந்துரும். தீர்ந்ததுக்கு அப்புறம் மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ லாஸ்ட், ஓகே, பிகினிங், எண்ட் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். எண்ட் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். அதுக்கு பேர் என்ன? மெனோபாஸ். மெனோபாஸ், லாஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன். இதுதான் மெனோபாஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்காது? மென்ஸ்ட்ருவேஷன் நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்த எக்ஸ் எல்லாமே தீர்ந்திருக்கும். இது வந்து ஒரு கதை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கதை இருக்கு. ஒரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர், ஓகே, ஒரு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க. ஓகே, இப்படி சரியில்லை, இது இல்லை. ஓகே, ஒரு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க. என்ன இருந்தாங்க? குழந்தைங்க 10 பேர், 10லேருந்து 20 பேர். ஓகே, ஒரு எவ்வளோ பேர் கரெக்டாக சொன்னால் ஒரு 15லேருந்து 15-20 பேர் இருந்தாங்கன்னு வைங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க? அப்பா, உன்னெல்லாம் நான் படிக்க வச்சுட்டேன், ஓகே, உன்னெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? படிக்க வச்சுட்டேன், நீ கிளம்பு, வெளியே போயிட்டு என்ன பண்ணிட்டு வா, போயிட்டு சம்பாரி அப்படிங்கிற மாதிரி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. நீ வெளியே போயினதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு பாக்கெட் மணி அனுப்பிச்சு விடுவேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பாக்கெட் மணி அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியே போட நாயன் துரத்தி விட்டாங்க. எங்க அப்பா, நீ வெளியே போகாத, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே. ஓகே, எங்க அப்பா என்ன சொல்றாங்க? நீ சம்பாதிக்கலாம் வேண்டாம், நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்க முடியல. என்ன பண்ண முடியும்? நம்மளோட ஆம்பிஷன், மணி, ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தீபாவளி வருது, எல்லாரும் தயவு செய்து உங்க பேரண்ட்ஸ் போய் பாருங்க. சப்போஸ் நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க, ஸ்கூல் காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் வீட்டில் போயிட்டு உங்க பேரண்ட்ஸை பாருங்க, பேரண்ட்ஸ் கூட இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் தே ஆர் வெரி ப்ரெஷியஸ். அவங்க ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் உங்க லைஃபுக்கு, இல்லையா? பேரண்ட்ஸ் தான் நம்ம எல்லா உலகமே பேரண்ட்ஸ் தான். கரெக்ட் தானே? சரி, அந்த மாதிரி ஒரு பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 15 பேர்த்த அவங்க 15 குழந்தைங்க அவங்களுக்கு, ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. நீ போய் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு. வெளியே போய் வேலை தேடு, நீ வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு பாக்கெட் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த எல்லா பசங்களும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் நல்லா இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணாங்க. அப்போ மாசம் அவங்களுக்கு பாக்கெட் மணி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஒரே ஒரு பையனுக்கு, எல்டர் பிரதர், ஓகே, அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சோன்னா அவங்க அப்பாவுக்கு அவன் என்ன பண்ணா? ஃபோன் பண்ணான். உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணோன்னா அப்பா என்ன பண்ணாங்க? வெரி குட் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே பாக்கெட் மணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து பாக்கெட் மணி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்தது. ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சோன்னே எல்லாத்துக்குமே பாக்கெட் மணி ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்கெட் மணி ஸ்டாப் ஆனோன்னு ஸ்டார்டிங்ல அவனுக்கு பசி 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 கொஞ்ச நாள் எப்படி மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஒரே ஒருத்த மட்டும் தான் மிச்சம் வந்தான். அவன் தான் என்ன பண்ணான்? அவன் தான் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். இதுதான் நம்ம ஓவரியில நடக்குது. ஓவரியில மாசம் ஒரு 10 to 15 to 20 மேக்ஸிமம் 20 எக்ஸ் பிரைமரி ஃபாலிக்கிள் டெவலப் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுல எது ஃபர்ஸ்ட் கிராஃபைன் ஃபாலிக்கிள் ஃபார்ம் ஆகுதோ
அந்த செல் தான் இன்ஃபர்மேஷன் எங்க அனுப்பிச்சுடும் நம்ம பிரெயினுக்கு, நான் ரெடி ஆயிட்டேன் எனக்கு ஓவுலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அது இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போன உடனே FSH ஓட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகி LH ஓட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும் அண்ட் அந்த இடத்துல ஓவுலேஷன் நடந்துரும். ஸோ FSH ஓட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனோம், மீதி டெவலப் ஆயிட்டு இருக்கிற அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். புரிஞ்சுதா? மீதி டெவலப் ஆயிட்டு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி எல்லாம் கிடையாது, ஓவரியோட ஸ்டோரி இது. சரியா? இது எங்க ப்ரொஃபசர் எனக்கு சொன்ன ஸ்டோரி, அதே ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபாலிகல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். கிராஃபைன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆன உடனே FSH ஓட ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அப்போ பேலன்ஸ் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற பின்னாடி டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற ஃபாலிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும் அண்ட் கிராஃபைன் ஃபாலிக்கல் மட்டும் உயிரோட இருக்கும். ஸோ மாசம் மாசம் இந்த மாதிரி நடக்கும். மாசம் மாசம் ஒவ்வொரு டைமும் என்ன ஆகும், FSH ரிலீஸ் ஆகும் போது ஒரு 15 to 20 ஃபாலிகல்ஸ் ஒன்னா டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, பீக் சினிமாவா? ஓகே சரி, அதுதான். ஆல் ரைட், ஓகே 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 ரைட். நவ் ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த கதை எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறதா? குடிச்சிடலாம்டா. தேங்க்யூ, நல்ல வேலை சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை மட்டும் முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மெனார்கி, எண்டு தான் மெனோபாஸ். மொத்தம் நம்மளோட மென்சஸ்ல எவ்வளவு நாள் இருக்கும்? நார்மல் எவ்வளவு நாளைக்கு இந்த மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும்? சைக்கிள் எவ்வளவு நாளைக்கு? சைக்கிள் என்ன? மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் என்ன? சைக்கிள் அப்படின்னா இதே ப்ராசஸ் ரிப்பீட்டடா மாசம் மாசம் நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், சைக்கிளிக் ஈவெண்ட். ஓகே, சைக்கிளிக் ஈவெண்ட். அப்போ எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ் இந்த சைக்கிளிக் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ் இந்த சைக்கிளிக் ஈவெண்ட் நடக்கும்? 28 days. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது, பட் அப்ராக்சிமேட்லி ஆன் அன் ஆவரேஜ் 28 days சைக்கிள் இருக்கும். ஓகே, உங்க புக்ல 28 days சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எங்க போலாம்? மினிமம் 25க்கு போலாம், மேக்ஸிமம் 31க்கு போலாம். இதுக்கு கம்மியாச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை பார்க்கணும், இதுக்கு அதிகமாச்சுன்னா நீங்க டாக்டரை பார்க்கணும். ஸோ 25ல இருந்து 31 daysக்குள்ள எப்போ வேணா உங்க சைக்கிள் இருக்கலாம். ஓகே, எப்போ வேணா உங்க சைக்கிள் இருக்கலாம். ஆல்ரைட், இந்த 28 days சைக்கிளை நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ ஃபேஸா பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ளீடிங் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது? ப்ளீடிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேஸ் என்னது? ரெண்டாவது ஃபேஸ் டோட்டல் 4 ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் என்னது? ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ராலிஃபரேஷன் ஃபேஸ். ப்ராலிஃபரேஷன் ஃபேஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? growth phase. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? follicular phase. follicular phase. ஓகே, சரி. அடுத்தது மூணாவது என்னது? மூணாவது ovulatory phase. ovulatory phase. மூணாவது என்னது? ovulatory phase. நாலாவது என்னது? secretory phase. secretory phase. இந்த secretory phaseக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? luteal phase. luteal phase. ஓகே, luteal phase. சோ இது 4 ஃபேஸ்ல நமக்கு மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். இப்போ சப்போஸ் 28 நாள் சைக்கிள் இருக்கு அப்படின்னா அந்த 28 நாள் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் 5 days என்ன நடக்கும்? ப்ளீடிங் நடக்கும். அதனால ப்ளீடிங் ஃபேஸ். ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்னா அந்த ப்ளீடிங் ஃபேஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் டேல இருந்து 5th டே வரைக்கும். 5th டே வரைக்கும் ப்ளீடிங் ஃபேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னது? ரெண்டாவது நம்மளோட ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஃபாலிகுலர் ஃபேஸ் 6வது நாள் 6th டேல இருந்து, ஓகே, 6th டேல இருந்து நம்மளோட ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் 14th டே வரைக்கும். 14th டே வரைக்கும். ஓகே, 14th டே என்ன நடக்கும்? 14th டே என்னது? ஓவுலேஷன் நடக்கும். 14th டே என்னது? ஓவுலேஷன். அதுக்கப்புறம் 15th டேல இருந்து, ஓகே, 15th டேல இருந்து 28th டே வரைக்கும்
என்ன நடக்கும்? luteal phase. luteal phase. clear? clear-ஆ? புரிஞ்சுதா? எஸ். ஸோ மொத்தம் 28 நாள் இருக்கு அப்படின்னா அந்த 28 நாளை இந்த மாதிரி 4 ஃபேஸா இப்படி பிரிச்சிடலாம். இந்த மாதிரி 4 ஃபேஸா என்ன பண்ணிடலாம்? பிரிச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி 4 ஃபேஸா பிரிச்சிடலாம். என்னென்ன ஃபேஸ்? ப்ளீடிங் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேஷன், ஓவுலேட்டரி ஃபேஸ் அண்ட் லியூட்டியல் ஃபேஸ். இதுல இவ்வளோ இது ஈஸி கிடையாது. சப்போஸ் உனக்கு வந்து என்ன பண்றாங்க, இங்க கவுண்ட் பண்ணலாம் நம்ம. சரியா? இந்த இடத்துல கவுண்ட் பண்ணலாம். லியூட்டியல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. லியூட்டியல் ஃபேஸ் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? லியூட்டியல் ஃபேஸ் 14 டேஸ். இந்த லியூட்டியல் ஃபேஸ் ஏன் 14 டேஸ்க்கு இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? 14 டேஸ்க்கு லியூட்டியல் ஃபேஸ் ஏன் இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் 12 to 14 டேஸ். அதனால லியூட்டியல் ஃபேஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கு? 14 டேஸ்க்கு இருக்கு. சரியா? ஓகே. ப்ளீடிங் எவ்வளவு நாளைக்கு நடக்குது? 5 நாளைக்கு நடக்குது. இட் இஸ் நாட் நெசசரி. ஒரு சில பேர்த்துக்கு 7 நாள் நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 3 நாள்ல முடிஞ்சிடும். பட் நம்ம ஆவரேஜா 5 டேஸ் எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ நாள் ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டா 14 டேஸ் எழுதக்கூடாது. ஏன்னா ப்ளீடிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9th டே ovulation. அப்போ 8 டேஸ்க்கு follicular phase, 9th day ovulation. ஓகே, 9th day என்ன நடக்குது? ovulation. கிளியரா? 9th day ovulation நடக்குது. அதுக்கப்புறம் 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24th day நம்மளுக்கு again bleeding start ஆயிரும். 24 25 26 27 and 28. கிளியரா? கிளியர்? சப்போஸ் 31 டே சைக்கிள் இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல 28 நாள் சைக்கிள்லாம் கேட்கல, கொஸ்டின்ல 31 நாள் சைக்கிள் இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த எவ்வளவு கேக்குறாங்க? 31 டே சைக்கிள். 31 டே ஒரு ஃபீமேலுக்கு 31 டேஸ் சைக்கிள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்கும், என்ன டேட்ல நடக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓவுலேஷன் எப்போ நடக்கும், எந்த டேல ஓவுலேஷன் நடக்கும்? ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஆன்சர் என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. கம் ஆன், give me the answer in the comment box. ஒரு ஃபீமேலுக்கு 31 நாள் சைக்கிள் இருக்கு. menstrual சைக்கிள் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? 31 டேஸ்க்கு menstrual சைக்கிள் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு? 31 டேஸ்க்கு சைக்கிள் இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு ஓவுலேஷன் எத்தனாவது நாள் ஓவுலேஷன் நடக்கும்? which day, எத்தனாவது நாள் நடக்கும்? come on tell me. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் கமெண்ட் கமெண்ட். கமெண்ட். ஒரே ஒரு கமெண்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு கமெண்ட் வந்துருச்சு. எஸ், கமான் கமான் கமான், கமெண்ட் பண்ணுங்க. 17 17 17 அப்படின்னு ஆன்சர் வருது. பார்க்கலாம். சரி, எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு அந்த ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நானும் பார்க்குறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ எப்போவுமே என்ன டே ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கேட்டாங்க அப்படின்னா என்ன நம்பர் ஆஃப் என்ன சைக்கிள் அப்படின்னு கொடுத்தா அதுல இருந்து 14 மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா கார்பஸ் லியூட்டியமோட டேஸ் எவ்வளோ? 14 டேஸ். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், அமேசிங், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ்.
உங்களுக்கு உலக என்னது நோபல் பிரைஸ் கொடுத்துடலாம். நோபல் பிரைஸ் வேண்டாம், நீட்ல சீட் கொடுத்துடலாம். சரியா? I request the Dean of AIMS, All India Medical Science of Dean of AIMS to give medical seat to நம்ம கிருத்தி and சபரீஷ் and மற்ற எல்லாத்துக்குமே. அப்போ கேட்பார் அவங்க யாரு நம்ம டீன், உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்பான். நான் சொல்ல எங்க அப்பா விட்டு சொத்து இல்லை, ஹார்ட் ஒர்க் ஆஃப் கிருத்தி அண்ட் சபரீஷ் அண்ட் மீதி எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், எய்ம்ஸ் சீட் கொடுத்தே ஆகணும், நான் போராட்டம் பண்ணுவேன். ஆல் ரைட் சலோ. ஸோ திஸ் இஸ் யுவர் மென்ஸ்ட்ருவேஷன், திஸ் இஸ் யுவர் மென்ஸ்ட்ருவேஷன். இப்போ நம்ம கிராஃப் பார்க்கலாம். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்கான கிராஃப் நம்ம என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க, பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிராஃபை பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், என்சிஆர்டியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிராஃப். இந்த கிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை வந்து கட் பண்ணி கேட்பாங்க. இந்த இத்தினூண்டு ஒரு பாட்டை கட் பண்ணி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த பாட்டை கட் பண்ணி இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், இந்த ஒரு ஸ்மால் பார்ட்டை கட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், இந்த ஒரு பார்ட்டை கட் பண்ணி இந்த ஒரு பார்ட்டை கட் பண்ணி ரெண்டு கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். சரியா? சோ அதனால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் டே ப்ளீடிங், தட் இஸ் ஷெட்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியம். அந்த ஷெட்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியம் நடக்கும்போது ஃபாலிக்கல் எதுவுமே டெவலப் ஆகல. சரியா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எஃப்எஸ்ஹெச் இங்க செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்குது. எஃப்எஸ்ஹெச் அங்க செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும் போது, ஓகே, எஃப்எஸ்ஹெச் என்னது அங்க செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? ப்ராலிஃபரேஷன் இங்க நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இங்க என்ன நடக்கும்? இந்த இடத்துல ப்ராலிஃபரேஷன் நடக்கும். கிளியர்? ப்ராலிஃபரேஷன் இந்த இடத்துல நடக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஓ மை காட், ஓ மை காட், ஐயோ இது என்னது? ஓ மை காட், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதை சுத்தி என்ன இருக்கும்னா, இந்த செகண்டரி டெர்ஷரி ஃபாலிக் இதெல்லாம் டெவலப் ஆகுதுல, இந்த ஸ்ட்ரோமல் செல்ஸ் இதை சுத்தி இருக்கும்பா. சரியா? இந்த செல்ஸ் எல்லாம் இதை சுத்தி இருக்கும். இந்த ஸ்ட்ரோமல் செல்ஸும் இதை சுத்தி இருக்கும். இந்த ஸ்ட்ரோமல் செல்ஸ் சுத்தி இருக்கிற செல்ஸுக்கு பேரு தீகா செல்ஸ். தீகா செல்ஸ் ரெண்டு தீகா லேயர் இருக்கும், ரெண்டு லேயர் இருக்கும் தீகா செல்ஸ். ஓகே, ரெண்டு தீகா செல்ஸ் இருக்கும். இதுக்கு பேரு தீகா செல்ஸ். தீகா செல்ஸ் இருக்கும், ரெண்டு லேயர்ல இருக்கும் இந்த தீகா செல்ஸ். இன்னர் லேயர்ல இருக்கிறதுக்கு பேரு தீகா இன்டர்னா அண்ட் வெளியில இருக்கிறதுக்கு பேரு தீகா எக்ஸ்டர்னா. எக்ஸ்டர்னா. ஓகே, இது என்னது? இதை சுத்தி கிராஃபியல் ஃபாலிக்கல், இந்த ஃபாலிகுலர் செல்ஸை சுத்தி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரோமல், இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணிரும். அந்த சரவுண்ட் பண்ணிருக்கிற அந்த செல்ஸ் தான் தீகல் செல்ஸ். ஓகே, தீகா செல்ஸ். எஸ், தீகா செல்ஸ். ஸோ தீகா இன்டர்னா, ஸோ உள்ள இருக்கிற லேயர் தீகா இன்டர்னா, வெளியில இருக்கிற லேயர் தீகா எக்ஸ்டர்னா. சரியா? சொல்ல மறந்துட்டேன். எனிவேஸ், நவ் இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல எஃப்எஸ்ஹெச் செக்ரீஷன் ஆகும்போது ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டேஜ், ஒரு அந்த ஃபாலிகல் இங்க எஃப்எஸ்ஹெச் பிளஸ் எல்ஹெச்சும் செக்ரீட் ஆகுது. எல்ஹெச் செக்ரீட் ஆகும்போது இந்த இடத்துல ஈஸ்ட்ரோஜன் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரைஸ் ஆன உடனே இங்க பாருங்க, இங்க ரைஸ் ஆன உடனே இந்த இடத்துலயும் என்ன ஆகுது? ப்ராலிஃபரேஷன் ஆயிட்டு இருக்கு. சரி, அது டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதே டைம்ல பாருங்க, இன்ஹிபின் பிளாங்கா இருக்கு, ப்ரொஜெஸ்டரான் பிளாங்கா இருக்கு. இங்க செக்ரீட் இது வரைக்கும் ஆகல, இது வரைக்கும் நோ செக்ரீஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமானோன்னு இந்த இடத்துல உடனே என்ன ஆகுது? எல்ஹெச் பீக் ஆகுது. எல்ஹெச் பீக் ஆனோன்னு இந்த இன்ஹிபின் செக்ரீட் ஆனோன்னு எஃப்எஸ்ஹெச் குறைஞ்சிருச்சு. எஃப்எஸ்ஹெச் பீக் ஆயிருக்கு, பட் அதுக்கப்புறம் இது குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா. சரியா? அதுக்கப்புறம் இன்ஹிபின் செக்ரீஷனும் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். சரி, இன்ஹிபின் செக்ரீஷனும் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஜெஸ்டரான், ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? ஓவுலேஷன் நடந்துரும். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஜெஸ்டரான் செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ரொம்ப அதிகமா. அப்போ ப்ராலிஃபரேஷன் ரொம்ப அதிகமாகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலி என்ன ஆகும்? கார்பஸ் லூட்டியம் இருக்கும். கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட லைஃப் ஸ்பான் குறைய அது சாக ஆரம்பிச்சிடும். அண்ட் செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் நம்மளோட எஃப்எஸ்ஹெச் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட என்னது கிராஃப். நம்மளுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிராஃப் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி. ப்ராசஸ் கிளியரா இருந்துச்சுன்னா கிராஃப் பெரிய விஷயமே கிடையாது. கிராஃப் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.
சரியா? ஒரு தாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தாட்டி நீங்க பொறுமையா ஒரு தாட்டி இதை படிச்சுட்டு பொறுமையா இந்த கிராஃபை பாருங்க. கிராஃப் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லயும் ஒரு ஸ்லைடு நான் இதை போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும். சரியா? சரி, அடுத்தது ஃபர்டிலைசேஷன். ஆனா ஃபர்டிலைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். சரி, ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் வில் ஸ்டார்ட் ஃபர்டிலைசேஷன். இப்போ நான் டெலிகிராமில் லைவ் வர போகிறேன். ஓகே, டெலிகிராமில் லைவ் வர போகிறேன். லைக் வில் சி ஒன் மீட் ஆன் டெலிகிராம். நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது லிங்க் நான் போட்டு விட்றேன், எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? டெலிகிராமில் ஒரு தாட்டி. ஓகே, சலோ, வில் சி யூ ஆஃப்டர் த பிரேக் அண்ட் then we will start fertilization.
All right, hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தருண் திவாரி. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ வர வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி பதிலுக்கான அந்த செஷனை கண்டினியூ பண்ணலாமா? எஸ், நான் லைவ் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் உங்களோட டெலிகிராமில் லிங்க் போட்டிருக்கேன், லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் என்ன பார்த்து லிங்க் இப்போ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் பிகின் த கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, fertilization. All right, fertilization எப்போ சார் டெலிகிராம் லைவ்? நான் வந்தேன், யாரும் வரல, நான் கட் பண்ணிட்டேன். டெய்லி 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எத்தனை மணிக்கு முடியும்லாம் சொல்ல முடியாது. சாப்டர் முடிஞ்சோன்னா கிளாஸ் முடிஞ்சிடும், சாப்டர் முடியலன்னா கிளாஸ் முடியாது, அவ்வளோதான். ஓகே, மினிமம் 4 hours, மேக்ஸிமம் 4 to 5 hours ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிகிராம் லைவ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெலிகிராம் லைவ் நம்ம நாளைக்கு இல்லை வேண்டாம், சண்டே வச்சுக்கலாம். சண்டே நம்ம டெலிகிராம் லைவ் வச்சுக்கலாம், டவுட் சால்விங் செஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ சண்டே அன்னைக்கு நான் ஒரு டைம் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் குரூப்பில் போட்டுவிட்றேன். அந்த டைமில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? சண்டே அன்னைக்கு லைவ் ஜாயின் பண்ணிடலாம், டெலிகிராம் லைவ். புரிஞ்சுதா? எஸ், சரி. ஹாய் நிலா, ஹாய் நிலா, ஹாய் 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 ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். எனக்கு எப்படி லைவ் போகிறதுன்னு தெரியல. ஹாய் ஹாய் நிலா, ஹாய். எவ்வளோ தூரம் நீங்களும் ஹாய் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, எப்படி லைவ் போகிறதுன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லை, நான் உனக்கு இன்வைட் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், அந்த லிங்கை கிளிக் பண்ண, அவ்வளோதான், ஜாயின் பண்ணிடலாம், சரியா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்டிலைசேஷன். எஸ், ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு வெரி சிம்பிள், டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக். என்னது டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக்? கரெக்டா? ஹாய் சந்துரு, ஹலோ. ரொம்ப 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 ஈஸியான ஒரு சாப்டர். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து 7 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டினாச்சும் மினிமம் வரும். ஸோ 5 4s are 20. நீங்கள் இனிமேல் படிக்காமல் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரி? அதுக்கப்புறம் நீங்கள்லாம் நீட்லலாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார் 11th இல்லை சார், தெரியும், 12th இருக்குது. அங்கே போடுற போது டெஸ்கிரிப்ஷனில் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? 12th தாம்மா இருக்குது. சரி, நான் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, கேம் சொன்னா கேம் விளையாடலாமா? என்ன பண்ணலாம், கேம் விளையாடலாமா? சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த போர்டில் நம்ம என்ன பண்ணலாம், இதை முடிச்சுட்டு எழுதலாம், முடிச்சு விளையாடலாம், சரியா? ஆபரா கடபரா விளாண்டுருக்கீங்களா? ஹாலிவுட் கேம், ஹாலிவுட், HOLLYWOOD, ஹாலிவுட். இதில் கீழே நான் பேர் எழுதுவேன், என்னது? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், லெட்டர்ஸ் கொடுக்கணும், சரியா? நான் லெட்டர்ஸ் கொடுக்கணும், நீங்க கொடுக்குற லெட்டர் நான் இங்க எழுதுவேன். ஓகே, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நீங்க தப்பா சொன்னீங்க அப்படின்னா, இது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கேம்ல தோத்து போயிட்டீங்க, சரியா? இந்த கேம் நம்ம விளையாடலாம், ஆனா சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம், சரியா? சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேம் நம்ம விளையாடலாம், சரியா? இந்த கேம் விளையாடலாம். அதுக்கப்புறம் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடலாம், சரியா? சரி, இப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், ஃபர்டிலைசேஷன் முடிச்சிடலாமா? எஸ், ஃபர்டிலைசேஷன் முடிச்சிடலாமா? ரைட், முடிச்சிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, என்னது? இன்செமினேஷன். ஓகே, இன்செமினேஷன்.
Insemination அப்படினா என்ன? Insemination என்ன? Transfer of semen into the vagina is called insemination. இதுக்கு பேர் தான் என்னது? Insemination. All right, yes Nila. Okay, quiz competition பண்ணிரலாமா? quiz competition சரி, quiz competition பண்ணிரலாம். டெலிகிராம்ல பண்ணிரலாமா? டீம் வெச்சு பண்ணிக்கலாமா? நீங்க இல்லனா நம்ம டெலிகிராம்ல quiz competition நம்ம டெலிகிராம்ல பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம், டெலிகிராம்ல நம்ம quiz competition உங்களுக்கு வேணா இன்னைக்கு நைட் நான் யோசிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படினு. யோசிச்சிட்டு சண்டே நம்ம quiz competition வெச்சிரலாம். இந்த சாப்டர் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்கான சாப்டரை நம்ம quiz competition மாதிரி வெச்சிரலாமா? எஸ். 50 questions, preliminary round, அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்ட், இதெல்லாம் வச்சுக்கலாம். எஸ், டன். டெலிகிராமில் குவிஸ் காம்படிஷன் நடத்தலாம். ஓகே, டன். நான் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்களும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெலிகிராமை ஜாயின் பண்ண சொல்லுங்க, குவிஸ் காம்படிஷனை அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? டன். சலோ. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சீமன் இன்டு வஜைனா இஸ் கால்ட் இன்செமினேஷன். இன்செமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இன்செமினேஷன். ஸோ இதில் என்ன ஆகும்? சீமன் அப்படின்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சீமன், ஸ்பெர்ம் கிடையாது, சீமன். அப்போ சீமன் அப்படின்னா என்ன? சீமன் அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருந்துச்சா? நம்ம படிச்சோமா மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல? கவுப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருந்துச்சு, படிச்சோமா? செமினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருந்துச்சு, நம்ம படிச்சோமா? இந்த 3 கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற செக்ரீஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்பெர்ம் கூட அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னா, ஸ்பெர்ம் பிளஸ் இந்த 3 செக்ரீஷன் இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் என்னது? சீமன். அப்போ ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து என்னென்ன ரிலீஸ் ஆகும்? What are the substances released from the prostate gland, Cowper's gland and seminal gland? அதுதான் நம்ம கொஸ்டின். கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து என்னென்ன ரிலீஸ் ஆகுது? ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ்ல இருந்து நம்பர் 1 சிட்ரிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் ஆகும்? என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் ஆகும்? ஜிங்க். அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் ஆகும்? ஜிங்க் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிளாஸ்மின். அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் ஆகும்? பாஸ்பேட்டேஸ். ஓகே, பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இது ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே என்ன ஆகும்? பாஸ்பேட்டேஸ் இது ஒரு என்சைம் தான். ஓகே, மற்றபடி அதர் என்சைம்ஸும் ரிலீஸ் ஆகும். பட் இதுதான் மெயின் என்சைம், இதுவும் ஒரு என்சைம் தான், இதுவும் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம ரிலீஸ் ஆகும். சரி, பாஸ்பேட்டேஸ் என்சைம் இருக்குல்ல, அது எதுக்கு ரிலீஸ் ஆகும்? ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி. பாஸ்பேட்டேஸ் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். மூவ்மெண்ட், மோட்டிலிட்டி அப்படின்னா மூவ்மெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஜிங்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஜிங்க் எதுக்கு? ஸ்பெர்மோட ஹெல்த்துக்காக, ஸ்பெர்ம் வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிங்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜிங்க் இருக்கு. அது போக நம்மளோட சிட்ரிக் ஆசிட் எதுக்கு? சிட்ரிக் ஆசிட் நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும், ஸ்பெர்முக்கு எனர்ஜி கொடுக்கும், இது கொடுக்கும். அது போக கவுப்பர்ஸ் கிளாண்ட் எதுக்காக? கவுப்பர்ஸ் கிளாண்ட்ல மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். மியூக்கஸோட ரோல் என்ன? லூப்ரிகேஷன். சரியா? ஓகே. அப்போ செமினல் கிளாண்ட் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் இன்னொன்னு மியூக்கஸ் லூப்ரிகேஷன், இன்னொன்னு நியூட்ரலைசஸ் the pH. ஓகே, இது நம்மளோட மியூக்கஸ். சரியா? சரி. அதுக்கப்புறம் செமினல் வெசிக்கல் இருந்து என்னென்ன ரிலீஸ் ஆகும்? ஃப்ரக்டோஸ் நம்பர் 1, ஃப்ரக்டோஸ். ரெண்டாவது ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்.
fructose நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எதுக்காக எனர்ஜிக்காக இல்லையா fructose எதுக்காக எனர்ஜிக்காக அதுக்கப்புறம் prostaglandins எதுக்காக uterine contraction prostaglandins என்ன பண்ணும் uterine contraction ஏன் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகணும் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆனாதான் ஸ்பெர்ம் என்ன ஆகும் மூவ் ஆக முடியும் அது அந்த மூவ்மெண்ட்காக prostaglandins நம்மளுக்கு வேணும் clotting factors எதுக்காக clotting factors இருந்தாதான் சீமன் எல்லாமே ஒண்ணா இருக்கும் தயிர் மாதிரி இருக்கும் coagulated form ஒண்ணா இருக்கும் இல்லனா அது என்ன ஆயிடும் தண்ணி மாதிரி ஆயிருச்சுனா அதுல ஸ்பெர்ம் வந்துட்டு செத்து போயிடும் இல்ல காணாம போயிடும் அது லைக் they will go somewhere else coagulated formல இருந்தா மட்டும் தான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்போதான் என்ட்ரி அண்ட் மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும் அண்ட் கரெக்டான இடத்துக்கு போக முடியும் சரியா சோ அதனால clotting factor ரொம்ப முக்கியம் சரியா இது எல்லாமே சேர்ந்து ஸ்பெர்ம் கூட அட்டாச் ஆயிருச்சு அப்படினா அதுதான் சீமன் அதுதான் என்னது semen so இதுதான் semenோட composition இது என்னது semenோட composition these are the composition of the semen புரிஞ்சுதா semen composition இதுதான் அப்படினா semenல என்னென்ன இருக்கும் semenனா என்ன mixture of this and this clear mixture of this and this இது ரெண்டும் சேர்ந்தா semen form ஆயிடுச்சு clear இந்த semen என்ன ஆகும் vagina transfer ஆனா அதுக்கு பேரு insemination அதுக்கு பேரு என்ன insemination let's say நம்மளோட இதுதான் cervix இது vagina okay இது vagina cervix uterus okay uterus now நம்மளோட யூட்ரஸோட சரி யூட்ரஸ் இப்போ இந்த இடத்துல இந்த வஜைனா இருக்குல்ல வஜைனாவோட pH எப்படி இருக்கும் தெரியுமா vagina is pH is acidic vagina is acidic uterine cavity alkaline இது என்னது இது uterine cavity இது எப்படி இருக்கும் alkaline and இது என்னது this is vagina vagina எப்படி இருக்கும் vaginaோட pH acidic pH அப்போ acidic pHல நம்மளோட sperm செத்து போயிடும் உசுரோட இருக்காது சரி உசுரோட இருக்குதோ இல்லையோ acidic pHல motility of sperm is reduced sperm movement கம்மியாயிரும் alkalineல sperm மூவபிள் ஸ்பெர்ம் நல்லா மூவ் ஆகும் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க தென் நம்ம ஸ்பெர்ம் எங்க ரிலீஸ் ஆகணும் தெரியுமா ஸ்பெர்ம் எங்க ரிலீஸ் ஆகணும் இங்க எங்காச்சும் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா வேஸ்ட் அந்த ஸ்பெர்ம் ஃபர்டிலைசேஷன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்ல அப்போ ஸ்பெர்ம் எங்க ரிலீஸ் ஆகணும் இந்த இடத்துல மவுத் ஆஃப் சர்விக்ஸ் இது என்னது திஸ் இஸ் சர்விக்ஸ் கரெக்டா அப்போ மவுத் ஆஃப் சர்விக்ஸ் இந்த இடத்துல இன்செமினேஷன் நடந்தா மட்டும்தான் என்ன ஆகும் ஃபர்டிலைசேஷனுக்கு சான்ஸ் இருக்கு சரியா இந்த இடத்துல என்னது இந்த இடத்துல எஸ் இந்த இடத்துல ரிலீஸ் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும் இன்செமினேஷனுக்கு ஐ மீன் உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ மவுத் ஆஃப் சர்விக்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணணும் இப்போ இந்த சர்விக்ஸ் இருக்குல்ல சர்விக்ஸ் கிட்ட என்ன இருக்கும் நிறைய மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்கும் என்ன இருக்கும் மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் அது என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல இதை ஃபுல்லா அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணி ஃபுல்லா இதை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரீஜனை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ ஓவுலேஷன் நடந்தா மட்டும்தான் இந்த இடத்துல என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும் ஓவுலேஷன் நடந்தா மட்டும்தான் என்ன ஆகும் இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு சீமன் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள மூவ் பண்ணணும் அப்படின்னா ஓவுலேஷன் ஆகணும் ஓவுலேஷன் நடந்தாதான் இந்த இடத்துல இந்த மியூக்கஸ் தின்னா இருக்கும் ரொம்ப ஒல்லியா இருக்கும் அண்ட் ஈஸிலி ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆக முடியும் சரியா இல்லைனா இந்த இடத்துல என்ன ஆகும் மியூக்கஸ் பிளக் அப்படின்னு சொல்லுவோம் வாட் இஸ் தட் கால்ட் தட் இஸ் கால்ட் மியூக்கஸ் பிளக் இது மியூக்கஸ் செக்ரேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிளக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் பிளாக்கேஜ் ஸோ இதுக்கு பேர் மியூக்கஸ் பிளக் சர்விக்ஸ் என்ன பண்ணும் சர்விக்கல் இந்த செல்ஸ் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணி இந்த இடத்துல பிளக் மாதிரி ஃபார்ம் பண்ணிரும் ஓகே பிளாக்கேஜ் ஓகே
சரி, அப்போ ஃபர்டிலைசேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் உள்ள மூவ் ஆகணும். ஸ்பெர்ம் அப்படிங்கிறது there are different type of sperm. ஓகே, ஸ்பெர்ம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்பெர்ம்ல என்ன இருக்கு? நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னது? ஸ்பெர்ம் அப்படிங்கிறது டைப்ஸ் இன் த சென்ஸ் ஒரு ஹெல்தி ஸ்பெர்ம் தான் நம்மளுக்கு வேணும். அதை தவிர சீமென்ல ஓகே ஆப்சன்ஸ் ஸ்பெர்ம் இஸ் ஆப்சன்ஸ் இன் சீமென் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு ஏஸ்பெர்மியா. வெரி லெஸ் இன் சீமன், சீமன்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆலிகோஸ்பெர்மியா. அதுக்கு பேர் என்ன? ஆலிகோஸ்பெர்மியா. சரி, இன்னும் ரெண்டு டேர்ம் இருக்கு. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். உங்களுக்கு ஒரு டேர்ம் சொல்றேன். என்னது? அசோஸ்பெர்மியா அண்ட் டெரட்டோஸ்பெர்மியா. இந்த ரெண்டுக்கும் மீனிங் என்ன? இந்த ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்லணும்? நீங்க இந்த ரெண்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கறது நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஓகே, சாட் பாக்ஸ்ல இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணலாம். அசோஸ்பெர்மியா அண்ட் டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னா என்ன? ஓகே, அசோஸ்பெர்மியானா என்ன அண்ட் டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னா என்ன? கிளியரா? இது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் நோ ஜானகி? சரி, ஜானகிக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன கொஸ்டின்? வாட் இஸ் அசோஸ்பெர்மியா அண்ட் டெரட்டோஸ்பெர்மியா? அசோஸ்பெர்மியா அண்ட் டெரட்டோஸ்பெர்மியா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அசோஸ்பெர்மியா. கரெக்ட். ஏஸ்பெர்மியா அசோஸ்பெர்மியா ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? அசோஸ்பெர்மியா அண்ட் ஏஸ்பெர்மியா ரெண்டும் ஒண்ணுதான், which means absence of sperm. Number 1. டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னா irregular morphology. So morphological defect. Okay, sperm with no proper morphology. Sperm with no proper morphology or with morphological defect. Morphological defect. அதோட மார்ஃபாலஜி நல்லா இல்ல, ஐ மீன் அது மேபி அதுல வந்து மூவ்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்காது, ஆர் மேபி அதோட டெயில் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டெரட்டோஸ்பெர்மியா. இதை வந்து இப்படி கூட சொல்லலாம், டெரட்டோசூஸ்பெர்மியா. டெரட்டோசூஸ்பெர்மியா. ஓகே, டெரட்டோசூஸ்பெர்மியா. கிளியர்? கிளியர்? கிளியரா? புரிஞ்சிருச்சா? சரி, அழிச்சிடலாமா? Now ஒரு எஜாகுலேட், ஒன் எஜாகுலேட்ல, ஒரு எஜாகுலேட் அப்படின்னா அந்த ஒரு தாட்டி ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆச்சுன்னா, சீமென் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரிலீஸ் ஆகிற அந்த
component அதுக்கு பேர் ejaculate அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த process of release of sperm or semen from the penis is called ejaculation சரி ejaculation அப்படினா the release okay the process is masturbation okay அதுக்கு பேர் masturbation but the release of semen from the penis is called ejaculation and அங்க ரிலீஸ் ஆகிற அந்த semenல அந்த semen என்ன சொல்லுவோம் ejaculate the component which is ejaculated it is called ejaculate okay அதுக்கு பேர் என்ன ejaculate so one ejaculateல எவ்வளவு amount semen இருக்கும் so 2 to 6 ml of semen இருக்கணும் okay semen அந்த 2 to 6 ml maximum 6 ml அந்த 6 ml semenல சரியா 6 ml semenல எவ்வளவு sperm இருக்கணும் 200 to 600 million sperms இருக்கணும் 200 to 600 million sperms இருக்கணும் சரியா okay clear okay next ejaculation ஆனதுக்கு அப்புறம் okay ejaculation ஆனதுக்கு அப்புறம் what will happen let's say this is vagina okay let's say இதுதான் நம்மளோட uterus and other things okay now இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ampullary isthmic இதான் ampullary isthmic junction so அதனால இங்க நம்மளோட ovum இருக்கு அத சுத்தி என்ன இருக்கு அத சுத்தி நம்மளோட zona pellucida இருக்கு அத சுத்தி zona pellucida இருக்கு and அத சுத்தி corona radiata இருக்கு corona radiata சரியா corona radiata நம்மகிட்ட இருக்கு இந்த இடத்துல சரி now what will happen இந்த இடத்துல semen release ஆகுது semen இங்க release ஆகுது and அந்த semen fast-ஆ cervix குள்ள enter ஆகி நம்மளோட semen எங்க போயிருக்கு uterus குள்ள பூந்துருச்சு uterus குள்ள பூந்தோனா பயங்கர fast-ஆ இது மூவ் ஆகும் பயங்கர fast-ஆ இது மூவ் ஆகும் கரெக்ட்டா சரி ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு தாட்டி தான் மாசத்துல ஒரே ஒரு தாட்டி ஒரு ஓவரி ஒரு ஓவம் ரிலீஸ் பண்ணும் ஓகே ஆல்டர்னேட் மாசத்துல இந்த ஓவரி வந்து ரிலீஸ் பண்ணும் ஜனவரியில இந்த ஓவரி அப்படினா பிப்ரவரியில இந்த ஓவரி மார்ச்ல இந்த ஓவரி ஏப்ரல்ல இந்த ஓவரி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மந்த்ல ஓவரிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஓவரிஸ் அதோட ஓவம ரிலீஸ் பண்ணும் ஆர் செகண்டரி ஊசைட்டை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸ்பெர்ம் இங்க வந்துருச்சு ஸ்பெர்ம் இங்க வந்தோனே எந்த சைடு போகணும் அப்படிங்கிறது ஸ்பெர்முக்கு தெரியாது அதனால ரெண்டு சைடுமே போகும் அப்போ 200 to 600 ஸ்பெர்ம்ல இங்க என்ன இருக்கும் இந்த எபிதீலியல் இந்த எண்டோமெட்ரியம்ல என்ன இருக்கும் ciliated epithelium என்ன இருக்கும் ciliated epithelium இந்த எண்டோமெட்ரியம்ல ciliated epithelium இருக்கும் அப்போ இந்த epithelial cellsல cilia இருக்கா அப்போ அந்த ciliaல நிறைய sperms மாட்டிட்டு செத்து போயிடும் நிறைய sperms இந்த இடத்துல செத்து போயிடும் and ஒரு சில sperms என்ன ஆகும் இந்த இந்த சீலியால மாட்டிட்டு செத்து போயிடும் பேலன்ஸ் இருக்கிறது பாதி அப்படி டிவைட் ஆயிரும் ரெண்டு சைடுமே என்ன ஆயிரும் டிவைட் ஆயிட்டு போயிடும் ஆனா இங்க இருக்கிற ஸ்பெர்ம் என்ன ஆகும் இங்க இருக்கிற ஸ்பெர்ம் அதோட மூவ்மெண்ட் மேல போகாது அதுக்கு மேல போகாது ஏன்னா இங்க நம்மளோட இந்த எண்டோமெட்ரியம்ல ஐ மீன் சாரி இந்த fallopian டியூப்ல என்ன இல்ல இந்த fallopian டியூப் கிட்ட ஓவரி ஐ மீன் செகண்டரி ஊசைட் இல்ல செகண்டரி ஊசைட் இல்ல அதனால இது ஃபார்வர்ட் போகாது ஆனா இந்த ஸ்பெர்ம் என்ன இருக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கா ஓகே இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கா இதுதான் யூட்டரைன் இஸ்தமிக் ஜங்ஷன் ஓகே திஸ் இஸ் கால்ட் isthmus இல்லையா isthmus so யூட்டரைன் இஸ்தமிக் ஜங்ஷன்ல ரீச் ஆகும் so யூட்டரைன் இஸ்தமிக் ஜங்ஷன்ல ரீச் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இந்த ஓவம் என்ன பண்ணும் ஓவம் it will release some chemical substance அதுக்கு பேரு கீமோ அட்ராக்டன்ஸ் இது என்ன பண்ணும் ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணும் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னது கீமோ அட்ராக்டன்ஸ்
இந்த கீமோ அட்ராக்டன்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ற அந்த கீமோ அட்ராக்டன்ஸ்னால இந்த ஸ்பெர்ம் அட்ராக்ட் ஆகி ஓகே இங்க தான் ஓவம் இருக்குன்னு தெரிஞ்சு இது உள்ள போக ஆரம்பிச்சிரும். ஓகே இது என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம்ஸ் உள்ள மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஃபாஸ்டஸ்ட் ஸ்பெர்ம் which reach ovum. Okay, time taken by fastest sperm. எவ்வளோ டைம் எடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். The fastest sperm which what is the time taken by the fastest sperm to reach the ovum? எவ்வளோ நேரத்துல sperm ovum கிட்ட போயிரும்? Fastest sperm. Tell me the answer. Comment boxல டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரத்துல நம்மளோட sperm can reach the ovum? What is the time duration? அந்த ஃபாஸ்ட் இருக்கிறதுலயே ஃபாஸ்டா போகிற ஸ்பெர்ம் எவ்வளவு நேரத்துல ஓவம் பக்கத்துல வந்துரும். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்பெர்ம். இங்க என்ன வந்துருச்சு, எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்துருச்சு. எவ்வளவு நேரத்துல அங்க ரீச் ஆயிருக்கும்? எனி கெஸஸ், எனி ஆன்சர்? 1 செகண்டா ஜானகி? என்னம்மா 1 செகண்டுக்குள்ளலாம் போயிடாது, வாய்ப்பே இல்ல. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். என்ன டக்குன்னு இப்படி போயிடும் நினைச்சீங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட். ஸ்பெர்ம் வந்து மைக்ரோ லெவல்ல இருக்கும், சைஸ்ல மைக்ரோ லெவல்ல இருக்கும். புரிஞ்சுதா? இது இவ்வளோ பெருசா இருக்கும். இங்க நிறைய ஃப்ளூயிடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகணும். சரியா? இங்க நிறைய ஃப்ளூயிட், இங்க ஃப்ளூயிட் இருக்கும், இதுக்குள்ள நிறைய ஃப்ளூயிட் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும், சீலியா இருக்கும். சரி, அதெல்லாம் தாண்டி போகணும் இங்க. ஓகே, ஓவமோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 24 to 48 hours. ஆனா fastest sperm which reach the ovum எது? $72 hours. 30 minutes above. நான் சொல்லிட்டா 5 minutes. 5 minutes. 5 minutes. The fastest sperm which reach the ovum, time taken by the fastest sperm to reach ovum is 5 minutes. Yes, what is the time? 5 minutes. ஆனா இவ்வளோ சீக்கிரமா, எஸ் 5 minutes, இவ்வளோ சீக்கிரமா அது அங்க போயிடும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதனால ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்டா போயிடும். சரியா? மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்டா போயிடும். பட் இட் இஸ் நாட் ஹேவிங் த ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி. அதனால என்ன பண்ண முடியாது? ஃபர்டிலைசேஷன் அதனால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? அதனால ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஏன் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது? why ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது? ஏன்னா இங்க இடையில நிறைய ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு அங்க போயிடும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும்? அவாய்ட் பண்ணிட்டு, இக்னோர் பண்ணிட்டு அங்க போயிடும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னது டிக்கெட் எல்லாம் வேணும் அப்படின்னு. இங்க டிக்கெட் எங்கன்னு கேட்பாங்க. இங்க செக்யூரிட்டி கார்டு இருந்துட்டு எங்க டிக்கெட் எங்கன்னு கேட்பாங்க. ஐயோ டிக்கெட்ல வேற இருக்கா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன், டிக்கெட்டை நான் யோசிக்கவே இல்லையே, அட்மிட் கார்டை நான் கொண்டு வரவே இல்லையே அப்படின்ட்டு. ஃபாஸ்டஸ்ட் கேண்டிடேட் டு ரீச் த நீட் சென்டர் வித்தவுட் அட்மிட் கார்டு, அது நம்மளோட ஸ்பெர்ம். சரியா? ஃபாஸ்டஸ்ட் கேண்டிடேட் நீட் ஆஸ்பிரண்ட் டு ரீச் த எக்ஸாம் சென்டர் பட் வித்தவுட் அட்மிட் கார்டு. உள்ள விடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஸோ அங்க ரீச் ஆகும், ஆனா அது ஃபர்டிலைஸ் பண்ணாது. அப்போ இங்க என்ன ப்ராசஸ் நடக்கும்? சி, இதெல்லாமே வந்து ஒரு கதை மாதிரி. இட்ஸ் லைக் ஒரு நிறைய மாப்பிள்ளை இருக்காங்க, ஒரே ஒரு அங்க மணமகள் அங்க ஒண்ணுதான், ஆனா எக்கச்சக்க மாப்பிள்ளை, 200 இருந்து 600 மில்லியன் மாப்பிள்ளை அங்க போயிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு. சரியா? ஆனா அதுல ஃபாஸ்டா ஒருத்தர் என்ன பண்ணா, ஃபிளைட் பிடிச்சி அங்க போயிட்டான். மீதியெல்லாம் நடந்து ஓடிட்டு இருக்காங்க, அவன் ஃபிளைட் பிடிச்சி போயிட்டான். ஆனா அவனுக்கு தெரியல என்னது நடந்துதான் போகணும். ஏன்னா நடந்து போகும்போது இடையில நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி போனாதான் என்னது ரீச் ஆக முடியும். சுயம்பரம் மாதிரி, சுயம்பரம், ரைட்? ஸோ அந்த சுயம்பரத்துக்கு எல்லாம் போறாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஸ்பெர்ம் புத்திசாலித்தனமா போயிருச்சாங்க, ஆனா அதனால ஃபர்டிலைஸ் பண்ண முடியல.
அப்ப என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் மாப்பிளைய தலைக்கு குளிக்க வைக்கணும். மாப்பிளைய என்ன பண்ண வைக்கணும்? தலைக்கு குளிக்க வைக்கணும். அந்த தலைக்கு குளிக்க வச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் போடணும். ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் மேக்கப் போடணும். மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த எல்லாத்தையும் ப்ராசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு பைபாஸ் பண்ணிட்டு நாத்தத்தோட குளிக்காம 4 நாளைக்கு குளிக்காம அவசரப்பட்டு அந்த ஸ்பெர்ம் அங்க போயிருச்சு. ஓகே, அவசரப்பட்டு அந்த ஸ்பெர்ம் போயிருச்சு. ஸ்பெர்ம் அந்த மணமகள் பக்கத்துல போன உடனே, அந்த மணமகள் ரூமுக்கு பக்கத்துல போன உடனே அந்த கப்பு தாங்க முடியாம மணமகள் எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணிருச்சு. பாவம் அங்க அப்படியே சோர்ந்து போய் செத்து போயிருச்சாங்க ஸ்பெர்ம். ஓகே, ஸ்பீடு பத்தி கேட்பாங்களா? நான் உங்களுக்கு கேட்டேன், நீட்ல கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நீட் எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்கல. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஃபியூச்சர். சரியா? பட் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச வச்சுக்கிறது தப்பு கிடையாதுல. சரி, அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? தலைக்கு குளிக்கணும். ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணி தலைக்கு குளிக்கணும். சரியா? ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? தலைக்கு குளிக்கணும். அந்த தலைக்கு குளிக்கிற காம்படிஷன், அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? கெப்பாசிட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன். கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன். ரெண்டாவது ஸ்டெப் ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். மூணாவது ஸ்டெப் கார்டிகல் ரியாக்ஷன். கார்டிகல் ரியாக்ஷன். இந்த 3 ஸ்டெப் நடந்தா மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். கேட்டா இந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வரும். இந்த ஸ்டோரி நல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டா எழுதிட்டு வருவீங்க. அதனாலதான் இந்த ஸ்டோரி சொன்னது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு தலைக்கு குளிக்கிறது. அப்ப ஸ்பெர்மோட தலையில என்ன இருக்கு? ஆக்ரோசோம். அங்க என்ன இருக்கு? ஒரு கிளைகோப்ரோட்டீன் லேயர் இருக்கும். ஓகே, சோ கெப்பாசிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? ரிமூவல் ஆஃப் glycoprotein layer of sperm head. மாப்பிளையோட தலையில என்ன இருக்கு? நிறைய பெயின் இருக்கு, நிறைய டாண்ட்ரஃப் இருக்கு. சரியா? என்ன இருக்கு? நிறைய அழுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம்ல, அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன். அதுக்கு பேர் தான் என்னது? கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன். ஓகே, so what is capacitation reaction? So capacitation reaction அப்படினா capacitation reaction அப்படினா என்னது? Removal of glycoprotein layer from the head of the sperm. Right? ஓகே, சரி. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் என்ன சொன்னேன்? ஒரு ஓகே, சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஜெனரலி. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய ப்ராசஸ் நடக்கும். கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கிறது ஓகே, கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கிறது நிறைய ப்ராசஸ் நடக்கும். சரியா? நிறைய ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இந்த மெம்பரேன், இந்த ஸ்பெர்ம். ஸோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட ஸ்பெர்ம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஸ்பெர்ம். இதுதான் நம்மளோட ஸ்பெர்ம் அப்படின்னா, இந்த ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்பெர்ம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மெம்பரேன்ல நிறைய அயான் சேனல்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய என்ன இருக்கும்? அயான் சேனல்ஸ் இருக்கும். அந்த அயான் சேனல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். சரியா? என்ன ஆகும்? இந்த இடத்துல அயான் சேனல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அயான் சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அயான் சேனல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி அப்படின்னா மெம்பரேன்ல இருக்கிற மூவ்மெண்ட். ஸோ இந்த மெம்பரேன்ல இருக்கிற இந்த ஃப்ளூயிடிட்டி, மெம்பரேன் ஃப்ளூயிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளூயிடிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். மெம்பரேன் ஃப்ளூயிடிட்டி, பிளாஸ்மா மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், நிறைய கொலஸ்ட்ரால் எல்லாம் உள்ள வரும். ஓகே, ஸோ ஜென்ரலி அதுதான் மெயின் என்ன தெரியுமா? மெயின் வந்துட்டு இந்த கிளைகோப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகிறது, ரிமூவல் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். இன்னொரு பாயிண்ட் எழுதலாம், ரிமூவல் ஆஃப் கொலஸ்ட்ரால்.
removal of cholesterol from the sperm head. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இருக்கு? ஸ்பெர்ம்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, கிளைகோப்ரோட்டீன், இந்த கவர், ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி, உள்ள எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி இருக்கும் ஸ்பெர்மோட தலையில. அந்த ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணும், அதுதான் ஹெட் வாஷிங். அதுக்கப்புறம் என்னது? ஹெட் வாஷிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது? அக்ரோசோமல் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த மெம்பரேன் இங்க உள்ள இருக்கிற ஆசிட், பர்ஃப்யூம் போடணும்ல குளிச்சதுக்கு அப்புறம், இதுதான் அந்த பர்ஃப்யூம். இங்க இருக்கிற இந்த என்சைம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் இங்க நிறைய கேப் ஃபார்ம் ஆகும். இங்க என்ன ஆகும்? கேப் ஃபார்ம் ஆகும். இங்க ஃபார்ம் ஆகிற இந்த கேப் மூலிமா, இங்க ஃபார்ம் ஆகிற இந்த கேப் மூலிமா என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, அக்ரோசோம்ல இருக்கிற என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், ரிலீஸ் ஆன என்ன ஆகும்? நம்மளோட இந்த இடத்துல நம்மளோட இந்த கொரோனா ரேடியேட்டா பிரேக் ஆகி ஸ்பெர்ம் ஈஸிலி உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நான் என்ன சொன்னேன்? நம்ம கொரோனா ரேடியேட்டாவை ஹையலூரோனிக் ஆசிட் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. கரெக்டா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்ல ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்ல. லெட்ஸ் சே இது நம்மளோட செல், அதை சுத்தி ஜோனா பெலுசிடா இருக்கு, அண்ட் அதை சுத்தி நிறைய என்ன இருக்கு? செல்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய செல்ஸ் இருக்கு. இது என்னது? ஃபாலிகுலர் செல்ஸ். நிறைய செல்ஸ் இருக்கு, ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கு, நிறைய செல்ஸ் இருக்கு. இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்ல நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த ஓட்டையெல்லாம் ஒன்று சேரும். இந்த ஓட்டையில என்ன? ஒன்று சேரும். கரெக்ட் தானே? இந்த இடத்துல அப்போ இந்த ஓட்டையெல்லாம் ஒன்று சேரும் போது, இந்த ஓட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்தா இந்த ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். எஸ் ஆர் நோ? இந்த கேவிட்டிக்கு பேர் என்ன? ஆண்ட்ரம். இந்த கேவிட்டிக்கு பேர் என்ன? ஆண்ட்ரம். கிராஃபியன் ஃபாலிக்கல்ல உள்ள இருக்கிற கேவிட்டிக்கு பேரு ஆண்ட்ரம். சரியா? கிராஃபியன் ஃபாலிக்கல்குள்ள இந்த கேவிட்டி இங்க இருக்குல்ல, இந்த கேவிட்டிக்கு பேர் என்ன? இந்த கேவிட்டிக்கு பேரு ஆண்ட்ரம். ஓகே, இந்த ஆண்ட்ரம்குள்ள என்ன இருக்கும்? ஹயாலூரோனிக் ஆசிட். ஹயாலூரோனிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால தான் இந்த கொரோனா ரேடியேட்டாவை சுத்தி, ஓகே, இந்த கொரோனா ரேடியேட்டாவை சுத்தி ஹயாலூரோனிக் ஆசிட் இருக்கும், ஹயாலூரோனிக் ஆசிட் இருக்கும். அந்த ஹயாலூரோனிக் ஆசிட் என்ன பண்ணும்? இதை அட்டாச் பண்ணி வச்சிருக்கும், ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கும். சரியா? அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம். Now அந்த ஹைலூரோனிக் ஆசிட் ரிலீஸ், அந்த ஹைலூரோனிக் ஆசிடை பிரேக் பண்ற என்சைம், ஏன்னா உள்ள நான் என்ன சொன்னேன்? ஹயாலூரோனிடேஸ் இருக்கு. கரெக்டா? அது என்ன பண்ணும்? ஹயாலூரோனிடேஸ் அதை பிரேக் பண்ணி உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ என்ன ஆகும்? இந்த ஸ்பெர்ம் என்ன ஆகும்? இந்த ஸ்பெர்ம் இங்க ரீச் ஆகும். ஓகே, ஸ்பெர்ம் என்ன ஆகும்? ரீச் ஆகும். Okay, let's say here we have
சரியா? இது என்னது? நம்மளோட ஓவம் இங்க ரெடி ஆயிடுச்சு. சரியா? நம்ம இந்த இடத்துல ஓவம் ரெடி ஆயிடுச்சு. Now இங்க நம்மளோட sperm இருக்கு. Let's say here we have sperm. இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு? இங்க நம்ம கிட்ட sperm இருக்கு. ஓகே, இங்க enzymes filled sperm. Now இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து என்சைம் ரிலீஸ் ஆகும். என்சைம் ரிலீஸ் ஆன உடனே இங்க பிரேக் ஆகும். இது என்ன ஆகும்? பிரேக் ஆயிட்டு இது இந்த இடத்துல ரீச் ஆகும். எங்க ரீச் ஆகும்? நம்மளோட ஸ்பெர்ம் உள்ள பெனிட்ரேட் ஆகும். அண்ட் பெனிட்ரேட் ஆனோடனே இந்த இடத்துல என்ன ஆகும்? there will be, ஸோ இது என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல பெனிட்ரேட் ஆனோடனே இந்த ஸ்பெர்ம் இங்க ரீச் ஆயிடுச்சு. ஸ்பெர்மோட பாதி தலை காணாம போயிடும். இந்த ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெர்மோட பாதி தலை காணாம போயிடும். அப்போ என்ன ஆகும்? ஒரு பாதி மெம்பரேன் மட்டும்தான் இந்த இடத்துல என்ன ஆகும்? பைண்ட் ஆகும். ஓகே, பாதி மெம்பரேன் தான் என்ன ஆகும்? பைண்ட் ஆகும். அண்ட் வெளியே இந்த டெயில் இருக்கும். வெளியே என்ன இருக்கும்? இந்த டெயில் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு? நம்மளோட நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இந்த மெம்பரேன் இங்க போய் பைண்ட் ஆன உடனே ஓகே இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிசெப்டர் இருக்கும். அதுக்கு பேரு ZP4 ரிசெப்டர். என்ன ரிசெப்டர்? ZP4 ரிசெப்டர் பிரசன்ட் ஆகும். என்ன இருக்கும்? இங்க ஒரு ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். ZP4 ரிசெப்டர். ZP4 ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? ZP4 ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ZP4 ரிசெப்டர் என்ன பண்ணும்? இந்த ZP4 ரிசெப்டர் என்ன பண்ணும்? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர். ஸ்பீஷீஸ் ஸ்பீஷீஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா? தப்பு. ஸ்பீஷீஸ் ஸ்பெல்லிங் என்ன? ஐயோ மறந்து போச்சு. ஐயோ ஸ்பீஷீஸ் ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. SPECIES கரெக்டா? ஐயோ வெயிட் பண்ணு. ஸ்பீஷீஸ் ஸ்பெல்லிங் என்ன? ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் கமெண்ட். ஸ்பீஷீஸ் SPECIES. ஓகே சரி ஓகே SPECIES. ஸ்பீஷீஸ் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டார். ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டார். என்னது? ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டார். இதுக்கு பேரு ZP4 ரிசெப்டருக்கு பேரு ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டார். நவ் இந்த ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ல பைண்ட் ஆகணும் ஸ்பெர்ம். வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும் தெரியல, மறந்துச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு மத்தியானம் கூட ஸ்பீஷீஸ் எல்லாம் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்பவும் மறந்து பாருங்க. எனிவேஸ், ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாகிங். இதுதான் ஒரு ஃபெனாமினா, பிரெயின் ஃபாகிங் ஃபெனாமினா. தெரியும், ஆனால் நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை செய்யாது மண்டை. ஸோ அதான் பிரெயின் ஃபாகிங். எனிவேஸ், நவ் வாட் வில் ஹேப்பன் இஸ் மீதி எல்லா ஸ்பெர்முமே இங்க வந்திருக்கும். மீதி நிறைய ஸ்பெர்ம் இங்க வந்திருக்கும். நிறைய ஸ்பெர்ம் என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துல வந்திருக்கும். நிறைய ஸ்பெர்ம் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, இங்க நிறைய ஸ்பெர்ம் இந்த இடத்துல இருக்கும். எக்கச்சக்க ஸ்பெர்ம் இருக்கும். தே ஆர் லைக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும், என்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். தே வில் பி லைக் ட்ரைங். ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்கும், என்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும்? ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஆனா என்டர் பண்ண முடியாது. நிறைய ஸ்பெர்ம் சுத்தி முத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஆனா என்டர் பண்ண முடியாது. நவ் த பாயிண்ட் இஸ், இந்த ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர் எதுக்கு இருக்கு? இந்த ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர் நம்மளோட சேம் ஸ்பீஷீஸோட ஸ்பெர்ம் தான் வந்திருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணியிருக்கும். அப்போ சேம் ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ஸ்பெர்ம் வந்தா மட்டும்தான் அது அங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ல நாயோட ஸ்பீஷீஸ் எடுத்து உள்ள நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டா, இன்செமினேட் ஆர்டிஃபிஷியலி பண்ணிட்டா ஃபர்டிலைசேஷன் நடந்துருமா அப்படின்னு கேட்டா நடக்காது. ஏன்னா இந்த ZP4 ரிசெப்டர் ஆர் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர் அதை ரிஜெக்ட் பண்ணிரும். அதை என்ன பண்ணிரும்? அதை ரிஜெக்ட் பண்ணிரும். அப்போ ஸ்பீஷீஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர் அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஃபர்டிலைசேஷன் என்ன ஆகாது? கம்ப்ளீட் ஆகாது.
அப்போ இந்த ஸ்பெசிபிக் ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ல இது பைண்ட் ஆயிரும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் பைண்ட் ஆன உடனே இந்த ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர் என்ன பண்ணும், உள்ள சிக்னல் அனுப்பிச்சிரும். உள்ள என்ன பண்ணும், சிக்னல் அனுப்பிச்சு விட்டுரும். என்ன சிக்னல், ஸ்பெர்ம் வந்தாச்சு அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணும், உள்ள இருக்கிற இந்த செகண்டரி ஊசைட், உள்ள இருக்கிற இந்த செகண்டரி ஊசைட் உடனடியாக என்ன ஆகும், இது என்ன பண்ணும், உடனடியாக நம்மளோட செகண்ட் மியோட்டிக் டிவிஷனை முடிச்சிட்டு ஒரு போலர் பாடி இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு போலர் பாடி ப்ரொடியூஸ் பண்ணிரும். அண்ட் உள்ள நம்ம என்ன ஃபார்ம் ஆயிரும், டெஃபினட்டிவ் ஓவம். அதுக்கப்புறம் இந்த கார்டிகல் செல்ஸ் என்ன பண்ணும், they will release some chemical. இந்த இதுல கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். இங்க கார்டிகல் செல்ஸ் என்ன பண்ணும், they will release chemicals. இந்த கெமிக்கல் என்ன பண்ணும், that will make the zona pellucida more tough. இந்த zona pellucida என்ன பண்ணிரும், இன்னி ரொம்பவே என்ன ஆயிரும், டஃப் ஆக்கிரும். they will make this zona pellucida more and more tough. எதுக்காக, so that மத்த எந்த ஸ்பெர்மே இனிமேல் வரக்கூடாது, மத்த எந்த ஸ்பெர்மே இனிமேல் என்ட்ரி அதுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிரும், இந்த zona pellucida thick ஆக்கிரும். this is called cortical reaction. இதுக்கு பேர் என்ன, cortical reaction. cortical reaction எதுக்கு perform பண்ணுது இந்த ஓவம், why cortical reaction, what is the reason, cortical reaction to prevent polyspermia. அப்படின்னா மோர் தேன் ஒன் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கார்டிகல். எந்த அனிமல்ல இருக்கு சார், எந்த ஹியூமன்ஸ்ல இருக்குப்பா, இது நம்ம ஹியூமனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் தர்ஷினி, ஹியூமன்ஸ், சரியா. சோ கார்டிகல் ரியாக்ஷன் என்னது, zona pellucida டஃப் ஆயிரும், so that மத்த ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆகக்கூடாது. எஸ், பாலிஸ்பெர்மி அவாய்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மெம்பரேன் டிசால்வ் ஆயிட்டு இந்த சைட்டோபிளாசம் along with the nucleus, ஓகே, சைட்டோபிளாசம் along with the nucleus இது என்ன ஆயிரும், இது உள்ள என்டர் ஆயிரும். இது கூட என்ன ஆகும், இது கூட சுத்தி முத்தி சைட்டோபிளாசமும் உள்ள போகும். என்ன பண்ணும், இது கூட இதோட சைட்டோபிளாசமும் உள்ள போகும். ஸோ சைட்டோபிளாசம் அலாங் வித் நியூக்ளியஸ் அது உள்ள என்டர் ஆயிரும். சரியா, சைட்டோபிளாசம் அலாங் வித் நியூக்ளியஸ் உள்ள என்டர் ஆயிருச்சு. கிளியர். மற்றபடி இந்த மெம்பரேன் வெளியே இருந்துருமா, எஸ், இந்த மெம்பரேன் வெளியே இருந்துரும், இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் உள்ள போகும். பிளாஸ்மா மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியா, இந்த டெய்ல் எல்லாமே வெளியே இருந்துரும், அதெல்லாம் உள்ள போகாது. அதுல என்ன ஆகாது, உள்ள போகாது. சைட்டோபிளாசம் அண்ட் இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் உள்ள போகும். ரைட், இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, இந்த இடத்துல இங்க நியூக்ளியஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்டோபிளாசம்ல டிசால்வ் ஆயிரும். சரியா, சைட்டோபிளாசம்ல என்ன ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். இங்க என்ன இருக்கு, இங்க நம்ம கிட்ட 23 குரோமோசோம் இருக்கு. அண்ட் இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு, இங்க நம்ம கிட்ட 23 குரோமோசோம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த செல்குள்ள இந்த இடத்துல போலார் ஆஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் லைக் நார்மலா ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்பிண்டல் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டல் ஃபைபர் இங்க ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸ்பிண்டல் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ரெண்டும் ஒன்னு சேரும், ரெண்டும் என்ன ஆகும், ஒன்னு சேரும். அண்ட் தே வில் ஃபார்ம் ஜைகோட் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் completed. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிரும். சரியா, இதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிரும். கிளியரா, இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிரும். எல்லா அனிமல்ஸ்லயும் தனித்தனி ஸ்பெசிபிக் ரிசெப்டர் இருக்கும். சரியா, எல்லா அனிமல்ஸ்லயும் என்ன இருக்கும், தனித்தனி ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ஸ் இருக்கும். எல்லா அனிமல்ஸ்லயும் ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்க்கான ஓகே, ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்ல ஒவ்வொரு விதமான ஸ்பீஷிஸ் ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, எல்லாத்துலயுமே இந்த சென்ஸ் இதெல்லாமே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதோ, எதுக்கெல்லாம் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இருக்கோ அதெல்லாமே. ஆல்ரைட், கிளியர். ஃபர்டிலைசேஷன் புரிஞ்சிருச்சா, ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் எல்லாத்துக்கும் யாருக்காச்சும் தெரியுமா? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்? என்ன சொல்வீங்க? த ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டா?
கிடையாது, அதுதான் தப்பு. the process of intermingling of haploid male pronuclei with haploid female pronuclei to form a diploid zygote is called fertilization. Okay, fertilization என்னது? fertilization வெறும் fusion கிடையாது. என்னது? fertilization வெறும் fusion கிடையாது. fusion is just a step. fertilization processல fusion அப்படிங்கிறது just ஒரு small step தான். fertilization ங்கிறது இந்த entire process படிச்சமா, capacitation, acrosomal reaction, cortical reaction, இது எல்லாம் சேர்ந்தாதான் fertilization. ஓகே, என்ட்ரி ஆகிறதுல இருந்து இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இது எல்லாமே fertilization தான். இதெல்லாமே என்னது? entire process is fertilization. வெறும் fusion மட்டும் fertilization கிடையாது. ப்ரோநியூக்ளியை இதுதான் இந்த கேமெட், அதுதான் ப்ரோநியூக்ளியை. ஓகே, ஆர் ஜஸ்ட் நியூக்ளியஸ் கூட எழுதிக்கலாம் நீங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன் அண்ட் ஜெஸ்டேஷன். நெக்ஸ்ட் என்னது? இம்ப்ளான்டேஷன் அண்ட் ஜெஸ்டேஷன், அதுக்கப்புறம் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் அண்ட் முடிஞ்சது. சரியா? லாஸ்ட் 1 hour 7:44 ஆகுதா? 9 o'clock முடிச்சிடலாம். ஐ ஹோப் சோ. சரி, இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்கும்? how implantation occurs? first இந்த ஜைகோட்ல இருந்து நம்ம போலாம். சோ ஜைகோட் ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? ஜைகோட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னது? 2n குரோமோசோம். அந்த இடத்துல என்னது? 2n குரோமோசோம். அண்ட் அதுக்கு வெளியில என்ன இருக்கும்? அதுக்கு வெளியில ஜோனா பெலிசிடா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the size of the cell will not increase. the size of the cell என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகாது. the size of the zona pellucida இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு டஃப் லேயர், நான் செல்லுலர் லேயர். அது செல்ஸ் கிடையாது, கிளைகோப்ரோட்டீன் லேயர். அதுல செல் இல்ல, அது லிவிங் கிடையாது. இட்ஸ் நாட் அ லிவிங் லேயர். ஓகே, இது ஜோனா பெலுசிடா ஒரு லிவிங் லேயரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது லிவிங் மெம்பரேன் கிடையாது. லிவிங் மெம்பரேனா கொரோனா ரேடியேட்டா தான் இருந்தது, இப்போ கொரோனா ரேடியேட்டா இல்ல. ஓகே, சோ கொரோனா ரேடியேட்டா தான் நம்ம பிரேக் பண்ணியாச்சு இல்லையா? சோ கொரோனா ரேடியேட்டா இப்ப இல்ல. சோ கொரோனா ரேடியேட்டா இல்ல, பட் ஜோனா பெலுசிடா. சோ இந்த ஓவம் சுத்தி இருக்கிற லிவிங் மெம்பரேன் அப்படின்னா ஒன்னு கொரோனா ரேடியேட்டா,
ரெண்டாவது நம்ம பிளாஸ்மா மெம்பரேன், அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே இங்க லிவிங் மெம்பரேன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எதுவுமே லிவிங் மெம்பரேன் கிடையாது. ஓகே, லிவிங் மெம்பரேன் கிடையாது. ஆல்ரைட், நவ் ஜைகோட் என்ன ஆகும்? ஜைகோட் அடுத்தது, இந்த ஜைகோட் நான் நிறைய ஜைகோட் வரைஞ்சிடறேன். நவ் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஜைகோட் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு ஸ்மால் க்ளீவேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ க்ளீவேஜ் ஃபார்ம் ஆயிரும், ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த ரெண்டு நியூக்ளியஸ் என்னவாயிரும்? ரெண்டு செல்லா டிவைட் ஆயிரும். என்ன ஆயிரும்? ரெண்டு செல்லா இந்த இடத்துல டிவைட் ஆயிரும். அண்ட் இந்த செல்லுக்கு பேர், இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? இந்த ஸ்டேஜுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஜைகோட்ல இருந்து இப்போ க்ளீவேஜ் ஃபார்மேஷன். ஸோ இதனது க்ளீவேஜ் ஃபார்மேஷன், க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ க்ளீவேஜ் ஃபார்மேஷன். இந்த க்ளீவேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த க்ளீவேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேரு டூ செல் ஸ்டேஜ். இதுக்கு பேர் என்ன? டூ. ஆமா, கொரோனா ரேடியேட்டா இமோஜியா இருக்கு, கரெக்ட் தான், ரைட், எஸ். ஸோ இந்த இடத்துல என்னது? டூ செல் ஸ்டேஜ். இந்த டூ செல் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த டூ செல் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இந்த ரெண்டு செல்லுலையுமே எந்த செல்ல ஓகே, இந்த இடத்துல இந்த ரெண்டு செல்லு எது பெருசா இருக்கோ, எது பெருசா இந்த சென்ஸ் எதுல சைட்டோபிளாசம் அதிகமா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சைட்டோபிளாசம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்போ இதுதான் நெக்ஸ்ட் டிவைட் ஆகும். ஸோ இங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல இது அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த செல் என்ன ஆயிரும்? இந்த செல்ல க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகி இது ரெண்டு செல்லா டிவைட் ஆயிரும். என்ன ஆயிரும்? ரெண்டு செல்லா டிவைட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் எதுல அதிகமா இருக்கு? சைட்டோபிளாசம் எதுல அதிகமா இருக்கு? சைட்டோபிளாசம் இதுல அதிகமா இருக்கு. அப்போ இந்த செல் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இங்க என்ன ஆயிரும்? க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகி ரெண்டு செல்லா டிவைட் ஆயிரும். அப்போ இது என்னது? இதுக்கு பேர் தான் ஃபோர் செல் ஸ்டேஜ். இது த்ரீ செல்டு ஸ்டேஜ். இது என்னது? இது ஃபோர் செல் ஸ்டேஜ். ஃபோர் செல் ஸ்டேஜ், சரியா? ஃபோர் செல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்மளோட அதுக்கப்புறம் நம்மளோட செல்ஸ் 4ல இருந்து நெக்ஸ்ட் 8ஆ மாறும். என்ன ஆகும்? 8ஆ மாறும். அதுக்கப்புறம் 8ல இருந்து என்னவா மாறிடும்? 12 செல் ஸ்டேஜா மாறும். இதனாகும் 12 செல் ஸ்டேஜா மாறும். அப்போ இதுக்கு பேரு 8 செல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இடையில என்ன இருக்கும்? 12 செல் ஸ்டேஜ் இருக்கும்.
இது என்னது 16 cell stage. What is this 16 cell stage? So இடையில என்ன வரும்? இடையில இது என்னது? இது 8 celled stage. 8 celled stage. அதே மாதிரி இதுல என்ன இருக்கும்? 12 cell stage. 12 cell stage க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 16 cell stage. இந்த 12 to இந்த 16, 8 to இந்த 16 cell stage. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இதெல்லாம் என்னது? What is this called? This is called, what is this called? This is called morula. Morula stage. இது என்னது? Morula stage or morula. Okay, what is this called? Morula stage or morula. சரியா? Morula stage or morula. Okay, all right. Now இந்த 16 cell stage க்கு அப்புறம் என்ன ஆகும்? 16 cell stage க்கு அப்புறம் பெருசாகும். I mean நம்மளோட 16 க்கு அப்புறம் என்ன ஆகும்? 16 க்கு அப்புறம் 32. Okay, 16 க்கு அப்புறம் என்ன ஆகும்? 32 cell stage. So 32 cell stage. Then is 32 cell stage. In the 32 cell stage க்கு பேர் என்ன? Blastula. What is this called? This is called blastula. In the 32 cells in the ball. இதுக்கு பேரு blastula. What is this called? Blastula. Now இந்த cells இருக்குல்ல, ஒவ்வொரு செல், இந்த செல்லுக்கு பேர் என்ன? Blastomere. இந்த செல்ஸ் எல்லாமே, ஓகே, இந்த செல்ஸ் எல்லாமே என்னது? இந்த செல்ஸ் எல்லாமே இதுக்கு பேரு பிளாஸ்டோமியர். ஓகே, இதெல்லாம் என்னது? these are all blastomeres. ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற எல்லா செல்ஸுமே, ஒவ்வொரு செல்ஸும் என்னது? பிளாஸ்டோமியர். ஓகே, எல்லா செல்ஸ்லையுமே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா? இதெல்லாமே லிவிங் செல்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? லிவிங் செல்ஸ். ஸோ இதெல்லாமே பிளாஸ்டோமியர்ஸ். வாட் இஸ் திஸ்? பிளாஸ்டோமியர்ஸ். கிளியரா? 32 cell stage. இப்போ இது வரைக்கும் நம்மளோட இந்த செல்ஸ் எல்லாமே நம்ம fallopian டியூபுக்கு வந்துரும். ஆல்மோஸ்ட் fallopian டியூபோட எண்ட் கிட்ட வந்துரும். சரியா? fallopian டியூபுக்கு யூட்ரஸோட மவுத்ல இருக்கும். ஓகே, மவுத்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த செல் யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகும். இந்த என்டையர் பால் எங்க என்டர் ஆகும்? யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகும். ஸோ யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆனோன்னு, சரியா? யூட்டரைன் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆனோன்னு இங்க இருக்கிற செல்ஸ் என்ன ஆகும்? இங்க இருக்கிற செல்ஸ் என்ன ஆகும்? ரெண்டா டிவைட் ஆகும். சின்னதா இருக்கிற செல்ஸ் எல்லாம், ஓகே, சின்னதா இருக்கிற செல்ஸ் எல்லாம் வெளியில அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வெளியில அரேஞ்ச் ஆகும். சின்னதா இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? 32 நிறைய டிவைட் ஆகும். 64 ஆகும். 64ல இருந்து இன்னும் அதிகமா டெவலப் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் இது சின்னதா இருக்கிற செல்ஸ் எல்லாமே வெளியில இப்படி அரேஞ்ச் ஆகும். அண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிற செல்ஸ், இதுல நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் வேற கலர் யூஸ் பண்றேன். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் வேற கலர் யூஸ் பண்றேன். பட் லெட்ஸ் சே ஒன்னே தான். ஓகே, பெருசா இருக்கிற செல்ஸ், இதுல பெருசா இருக்கிற செல்ஸ் என்ன ஆகும்? பெருசா இருக்கிற செல்ஸ் உள்ள அரேஞ்ச் ஆகும். பெருசா இருக்கிற செல்ஸ் என்ன ஆகும்? உள்ள அரேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி. அண்ட் சின்னதா இருக்கிற செல்ஸ் வெளியில அரேஞ்ச் ஆகும். அப்போ உள்ள அரேஞ்ச் ஆகிற இந்த செல்ஸுக்கு பேர் என்ன? இன்னர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ். வெளியில அரேஞ்ச் ஆகிற இந்த செல்ஸுக்கு பேர் என்ன? அவுட்டர் செல் மாஸ். இதுக்கு பேரு அவுட்டர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ் அண்ட் அவுட்டர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ் அண்ட் அவுட்டர் செல் மாஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே லிவிங் செல் தான். ஸோ இன்னர் செல் மாஸ் அண்ட் அவுட்டர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ் அண்ட் அவுட்டர் செல் மாஸ். அவுட்டர் செல் மாஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ட்ரோஃபோபிளாஸ்ட்.
outer cell mass க்கு இன்னொரு பேர் என்னது trophoblast. inner cell mass க்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னது embryoblast. embryoblast. all right, outer cell mass க்கு இன்னொரு பேர் trophoblast and inner cell mass க்கு இன்னொரு பேர் embryoblast. சரியா? outer cell mass க்கு இன்னொரு பேர் trophoblast and inner cell mass க்கு இன்னொரு பேர் embryoblast. அடுத்து என்ன ஆகும்? what will happen next? what will happen next? uterine cavity la, okay, uterine cavity la uterine cavity la நம்மளோட இதுதான் அந்த பிளாஸ்டுலாவோட செல்ஸ் வை. வெளியில என்ன இருக்கு? வெளியில நம்மளோட அவுட்டர் செல் மாஸ் இருக்கு, அவுட்டர் செல் மாஸ் இருக்கு. outer cell mass. outer cell mass and உள்ள என்ன இருக்கு? inner cell mass. கரெக்டா? அந்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்னர் செல் மாஸ் ஒன்னா அரேஞ்ச் ஆயிரும், கொஞ்சம் என்ன ஆயிரும் மேல தள்ளி போகும் அண்ட் ரொம்ப இறுக்கி இந்த இடத்துல சின்னதா ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். என்ன ஆயிரும்? இது கொஞ்சம் மேல இறுக்கிரும் அண்ட் இறுக்கிட்டு என்ன ஆயிரும் கொஞ்சம் இது மேல அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆயிட்டு ஒரு சின்னதா ஸ்பேஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இங்க என்ன பண்ணும்? ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அண்ட் இந்த சின்ன ஸ்பேஸ் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா வெளியில இருக்கிற யூட்டரைன் ஃப்ளூயிட், ஓகே, வெளியில இருக்கிற இந்த யூட்டரைன் ஃப்ளூயிட் உள்ள என்டர் ஆயிடும் அண்ட் இதுக்குள்ள இந்த யூட்டரைன் ஃப்ளூயிட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிரும். யூட்டரைன் ஃப்ளூயிட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிரும். சரியா? இங்க ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பிளாஸ்டோசிஸ்ட். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட். ஓகே, அண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த கேவிட்டிக்கு பேர் என்ன? கேவிட்டிக்கு பேரு பிளாஸ்டோசீல். சீல் அப்படின்னா கேவிட்டி. ஓகே, சீல் அப்படின்னா என்னது? கேவிட்டி. அண்ட் பிளாஸ்டோசீல் third floor. ஓகே, அண்ட் வெளியில என்னது? வெளியில இருக்கு ட்ரோஃபோபிளாஸ்ட். வெளியில இருக்கு ட்ரோஃபோபிளாஸ்ட் அண்ட் உள்ள என்ன இருக்கு? உள்ள இருக்கு எம்ப்ரியோபிளாஸ்ட். எம்ப்ரியோபிளாஸ்ட். கிளியர்? எஸ். அண்ட் இங்க என்ன இருக்கு? ஹியர் வி ஹேவ் ஜோனா பெலுசிடா. இப்போ இந்த ஜோனா பெலுசிடா என்ன ஆகும்? ஜோனா பெலுசிடா will disappear. ஜோனா பெலுசிடா will disappear. ஜோனா பெலுசிடா காணாம போயிரும். சரியா? ஜோனா பெலுசிடா என்ன ஆயிரும்? ஜோனா பெலுசிடா will disappear. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது நான் சொல்றேன். பட் ஆஃப்டர் 5 minutes ஆஃப் பிரேக். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பிரேக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் I will tell you what will happen next. Okay, 5 minutes of break.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, ஆஃப்டர் திஸ் வாட் வில் ஹேப்பன்? ஆஃப்டர் திஸ் ஜோனா பெலிசிடா இருக்காது. ஆஃப்டர் திஸ் என்ன இருக்கும்? ஜோனா பெலிசிடா இருக்காது. சரியா? காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் வருதா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இது வேண்டாம். சரி, எனிவேஸ் நான் வரைஞ்சிடறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் அவுட்டர் ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கும், ஜோனா பெலிசிடா காணாம போயிடும். அண்ட் இந்த இடத்துல தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இப்போ வெளியில என்ன இருக்கு? வெளியில இருக்கு நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட். நான் கொஞ்சம் சின்னதா வரைகிறேன். ஓகே, நான் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த சர்க்கிள் எடுத்திருக்கேன். பட் இந்த ஜோனா பெலிசிடா இருக்காது, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோனா பெலிசிடா நான் வரையில, இது நான் ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். சரியா? ரவுண்டா இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட தட் இஸ் அவுட்டர் செல் மாஸ், தட் இஸ் ட்ரோஃபோபிளாஸ்ட். அவுட்டர் செல் மாஸ் தட் இஸ் ட்ரோஃபோபிளாஸ்ட். இந்த இடத்துல ஜோனா பெலிசிடா என்ன ஆயிரும்? ஜோனா பெலிசிடா இந்த இடத்துல காணாம போயிடும். ஜோனா பெலிசிடா எங்க காணாம போக மாட்டேங்குது? ஐயோ, உள்ள இருக்கிற செல்ஸ் தான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இதுதான் என்னது? நம்மளோட இதுதான் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும்? உள்ள நம்மளோட என்னது? எம்ப்ரியோ பிளாஸ்ட். எம்ப்ரியோ பிளாஸ்ட். நவ் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஹாய் பிரியதர்ஷினி, எப்படி இருக்கீங்க? அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குல்ல, தே வில் ப்ரொடியூஸ் மறுபடியும் இன்னொரு லேயர் ஆஃப் செல்ஸ் வெளியே ப்ரொடியூஸ் ஆகும். இன்னொரு மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸ் வெளியில புதுசா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு பேரு என்னது? இது ட்ரோஃபோபிளாஸ்ட் தான். இது என்னது? ட்ரோஃபோபிளாஸ்ட் தான். பட் இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் இப்போ இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் புதுசா என்ன ஆகும்? ட்ரோஃபோபிளாஸ்ட் புதிய செல்ஸ் புதுசா செல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இது என்ன பண்ணும்? புதுசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வெளியில அனுப்பிட்டு இருக்கும், வெளியில டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இங்க புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த செல்ஸும் என்னது? ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ் தான். புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த செல்ஸும் என்னது? ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ் தான். பட் இந்த ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கிற ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு ரெண்டுக்கும் வேற நேம் இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? வேற நேம் இருக்கு. அப்போ வெளியில இருக்கிற இந்த ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு பேர் என்ன? வெளியில இருக்கிற இந்த ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு பேர் என்ன? வெளியில இருக்கிற இந்த ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ட்ரோஃபோபிளாஸ்ட் விச் இஸ் present outside? நான் நல்லதாமா இருக்கேன், நீ தான் இவ்வளவு நாளா ஆளவே காணோம். உள்ள இருக்கிற ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு பேரு சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட். சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட். வெளியில இருக்கிற இந்த ட்ரோஃபோபிளாஸ்டுக்கு பேரு சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட். சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட். அண்ட் உள்ள என்ன இருக்கு? ஆப்வியஸ்லி எம்ப்ரியோ பிளாஸ்ட். உள்ள என்ன இருக்கு? எம்ப்ரியோ பிளாஸ்ட் இருக்கு. சரியா? இங்க என்னது? பிளாஸ்டோசீல். ஆப்வியஸ்லி பெண்டிங் வீடியோஸ் பார்க்குற, ஸோ லைவ் வர முடியல. என்னம்மா இப்படி பண்ற? லைவ்ல தான் உன்னை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், நீ வரவே மாட்டேங்கிற பத்தியா? வாட் இஸ் திஸ்? வெரி பேட். பரவாயில்ல, நீ உனக்கு எப்படி ஃபீஸிபிளோ அப்படி நீ பண்ணு. உனக்கு எப்படி ஃபீஸிபிளாக இருக்கோ அப்படி நீ பண்ணு. ஓகே, சரியா? ஓகே, என்னோட வாய்ஸ் எல்லாமே கிளியரா கேக்குதுல? எஸ், என்னோட வாய்ஸ் எல்லாம் கிளியர். ஓகே, கேக்குது. நவ் இப்போ என்ன ஆகும்? இந்த சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் இங்க இருக்கு இல்ல? சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் இதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி, ஓகே, இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி இந்த சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருந்து ஒரு சில செல்ஸ், ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட் உள்ள ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி. ஓகே, ஒரே நிமிஷம்
இதுக்கு அப்புறம் அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு, நான் மறந்துட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னது அப்படின்னு பார்த்தா இது நம்மளோட வாட் இஸ் திஸ், இது நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட். சரியா, இது நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட். ஓகே, ட்ரோஃபோபிளாஸ்ட். அண்ட் ட்ரோஃபோபிளாஸ்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா உள்ள என்ன இருக்கு, நம்மளோட எம்ப்ரியோபிளாஸ்ட். எம்ப்ரியோபிளாஸ்ட். Now what will happen, in the trophoblast ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். இப்போ இதுதான் நம்மளோட எண்டோமீட்ரியம்னு வைங்க, இதுதான் நம்மளோட எண்டோமீட்ரியம். சரி, அது என்னது எண்டோமீட்ரியம். அப்படின்னா இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் என்ன பண்ணும், ஒரு சில கெமிக்கல்ஸ் இங்க ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஒரு சில கெமிக்கல்ஸ் இங்க ரிலீஸ் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும், கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த இடத்துல வருமா, அந்த இடத்துல வருமா? ஸோ திஸ் இஸ் லைக் நம்மளோட ஓகே இம்ப்ளான்டேஷன் டைம்ல. ஓகே ஃபைன். ஓகே 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 சரி, இந்த இடத்துல நம்ம கெமிக்கல்ஸ் நான் அப்புறம் சொல்றேன், இது வேண்டாம் இப்போ. சரி, ஸோ என்ன இருக்கு இந்த இடத்துல, சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் நம்மளுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் இங்க இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்டோட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருந்து ஒரு சில செல்ஸ் டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆர்ம் மாதிரி இந்த இடத்துல டெவலப் பண்ணும். இந்த மாதிரி டெவலப் ஆகும். இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த மாதிரி டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். அப்படியா, செல் சைஸ் சேமா போட்டா ஃப்ராக் எக் மாதிரி ஆயிடுச்சா? சரி, ஓகே. இது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி கிரவுன் மாதிரி, லைக் நாட் கிரவுன், இந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு விலஸ். ஆக்சுவலி இதுக்கு பேர் என்ன, விலஸ், கொரியோனிக் விலஸ். ஓகே, என்னது, கொரியோனிக் விலஸ். தென் இந்த கொரியோனிக் விலஸ், லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட எண்டோமீட்ரியம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொரியோனிக் விலஸ்ல இருந்து ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் will be released and இங்க என்ன ஆகும், இங்க இந்த மெம்பரேன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். பிரேக் ஆனோடனே இது அப்படியே மைக்ரேட் ஆகி உள்ள போயிடும். இது என்ன ஆயிரும், அப்படியே மைக்ரேட் ஆகி உள்ள என்டர் ஆயிரும். சரியா, இது அப்படியே என்ன ஆயிரும், மைக்ரேட் ஆகி உள்ள என்டர் ஆயிரும். கிளியர்? ஸோ அங்க என்ன நடக்கும், இம்ப்ளான்டேஷன். மைக்ரேட் ஆகி உள்ள போயிடும். ஸோ இட்ஸ் லைக் ரெண்டுமே ஒரு ஹுக் மாதிரி, ரெண்டு இடத்துலயும் ரிசெப்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ரிசெப்டர், இங்க ஒரு ரிசெப்டர், ரெண்டு பைண்ட் ஆகி என்ன பண்ணும், இதை உள்ள தள்ளும். ஓகே, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த செல் என்ன பண்ணும், ஸோ லெட்ஸ் சே இது உள்ள போயிருச்சு கம்ப்ளீட்டா. உள்ள போனோன்னே இது என்ன ஆயிருச்சு, இது நம்மளோட எண்டோமீட்ரியம். ஓகே, இது பேசல் லேயர், ஜோனா பேசாலிஸ் ஆஃப் எண்டோமீட்ரியம். zona basalis or basal layer of endometrium. இது மயோமீட்ரியம், சாரி இது என்னது, பேலன்ஸ் இருக்கிற எண்டோமீட்ரியம். என்ன எண்டோமீட்ரியம், zona sponsiosa and zona vasculosa, பேலன்ஸ் or zona compacta. இதுதான் நம்மளோட எண்டோமீட்ரியமோட லேயர். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், உள்ள இந்த எம்ப்ரியோபிளாஸ்ட் என்ன ஆகும், எம்ப்ரியோபிளாஸ்ட் 3 லேயரா டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 லேயரா டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ரியோபிளாஸ்ட் என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் 2 லேயரா டிவைட் ஆகும். ஓகே, 2 லேயரா டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் ஃபுல்லா இது டெவலப் ஆயிருச்சு. சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட், ஓகே, சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் இது ஃபுல்லா சின்சிஷியோ ட்ரோஃபோபிளாஸ்டா ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரி செல்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி செல்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல் ரைட், செல்ஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இந்த மாதிரி கேவிட்டி ஃபார்ம் ஆகும். சின்ன 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 ஓட்டைகள் ஃபார்ம் ஆகும். சைஸ் இது பண்ண முடியல. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த கேவிட்டிக்கு பேரு லாக்யூனே. இந்த கேவிட்டிக்கு பேர் என்ன, லாக்யூனா.
இந்த கேவிட்டிக்கு பேரு லாக்யூனா. அண்ட் இந்த லாக்யூனா எல்லாம் ஒன்று சேர்ந்துரும். இந்த லாக்யூனா என்ன ஆயிரும்? இந்த லாக்யூனா ஒன்று சேர்ந்துரும். இந்த லாக்யூனால ஒன்று சேர்ந்துரும். ஸோ லாக்யூனால ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கேவிட்டி மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ணிடும். இந்த மாதிரி கேவிட்டிஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இந்த மாதிரி கேவிட்டிஸ் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இந்த லாக்யூனால ஒன்று சேர்ந்துரும். அண்ட் ஒன்று சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? பிளாசென்டா டெவலப் ஆகும். இந்த இடத்துல என்ன டெவலப் ஆகும்? இங்கே பிளட் வெசல்ஸ் இருக்கும், மெட்டர்னல் பிளட் வெசல்ஸ். இங்க என்ன இருக்கும்? மெட்டர்னல் பிளட் வெசல்ஸ் இருக்கும். மெட்டர்னல் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும்? பிளட் வெசல்ஸ் இங்க கம்பைன் ஜாயின் ஆயிரும். பிளட் வெசல்ஸ் இங்க ஜாயின் ஆயிரும். பிளட் வெசல்ஸ் இங்க என்ன ஆயிரும்? ஜாயின் ஆயிரும். ஸோ பிளட் வெசல்ஸ் ஜாயின் ஆனோடனே பிளட் வெசல்ஸ் இங்க இப்படி ஜாயின் ஆயிருச்சு. ஜாயின் ஆனோடனே இந்த பிளட் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளட் எல்லாம் இதுக்குள்ள ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளட் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆக்சிஜனேட்டட் மதர்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இதுக்குள்ள ஃபால் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் பிளட். அதுக்கப்புறம் இங்கிருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே மேலே போக ஆரம்பிக்கும், டிரான்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? பிளசண்டா டெவலப் ஆயிருச்சு. மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? மதருக்கும் ஃபீட்டஸ்க்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. பிளாசென்டா இங்கே ஃபார்ம் ஆயிரும். நவ் ஆனால் இந்த பிளாசென்டா ஃபார்ம் ஆகும்போது உள்ள நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் இங்கே என்னால் சொல்ல முடியல, ஒரே டைமில் எல்லாமே பண்ண முடியாதுல்ல. அதனால இப்போ நான் உள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகும்? உள்ள இருக்கிற செல்ஸ், நம்மளோட செல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? லெட்ஸ் சே இது நம்மளோட அவுட்டர் ட்ரோஃபோபிளாஸ்ட். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைகிறேன், அவுட்டர் ட்ரோஃபோபிளாஸ்ட். ஓகே. அண்ட் உள்ள என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு லேயர். இதுதான் நம்மளோட இந்த செல்ஸ். இங்க மேல இருக்கிற செல்ஸ் என்ன ஆகும்? இந்த மேல இருக்கிற செல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேரு ஹைப்போபிளாஸ்ட். கீழே இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேரு எபிபிளாஸ்ட். சாரி இதுக்கு பேரு எபிபிளாஸ்ட். கீழே இருக்கிறதுக்கு பேரு ஹைப்போபிளாஸ்ட், மேல இருக்கிறதுக்கு பேரு எபிபிளாஸ்ட். So epiblast and hypoblast. ஹைப்போனா கீழே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட். சரியா? எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட். ஓகே. எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட். அந்த எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் எபிபிளாஸ்ட்ல இருந்து இன்னொரு லேயர் சென்டர்ல இன்னொரு என்ன ஆகும்? இந்த எபிபிளாஸ்ட் லெட்ஸ் சே நம்மளோட எபிபிளாஸ்ட். இதுதான் நம்மளோட எபிபிளாஸ்ட். நான் வரைகிறேன். திஸ் இஸ் அவர் எபிபிளாஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பால். சரியா? இது என்னது? ஒரு பால். அப்போ பால்ல சென்டர்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு கீழே இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு லேயர், ஒரு பால்ல ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ இது வந்து ஒரு சிங்கிள் லேயர். இது இப்படி இருக்கும். இது என்னது? இது வந்து ஒரு லேயர். இதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்கு. சரியா? இதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்கு. அப்போ அது ஒரு லேயர் தான். அது என்னது? அது ஒரு லேயர் தான். ஸோ இது ஒரு லேயர். அப்போ ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்னது? திஸ் இஸ் எபிபிளாஸ்ட். இது என்னது? ஹைப்போபிளாஸ்ட். ஹைப்போபிளாஸ்ட், எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட். என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இதை சுத்தி என்ன இருக்கு? நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட். ஆப்வியஸ்லி இதை சுத்தி நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கு. இதை சுத்தி நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கு. அது நான் மறக்க கூடாது. இதை சுத்தி நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கு, அது நம்ம மறக்க கூடாது. சரியா? சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த எபிபிளாஸ்ட் செல்ஸ்ல இருந்து எபிபிளாஸ்ட் செல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு சில செல்ஸ் ரிலீஸ் பண்ணி கீழே இருக்கிற இந்த ஹைப்போபிளாஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். டியூபுலர் ஷேப் கிடையாது, இது டியூபுலர் ஷேப் கிடையாது, ஃபிளாட். இந்த மாதிரி ஃபிளாட் ஷேப்ட், ஃபிளாட்.
சரியா? ஒரு பால் இருக்குன்னா ஒரு பாலுக்குள்ள ஒரு டைல்ஸ் உள்ள சொருகிரு, நடுவில் இன்னொரு டைல் அதுக்கு கீழே சொருகிரு. ஸோ அந்த மாதிரி டைல் மாதிரி 2 லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஹைப்போபிளாஸ்ட் கீழே இருக்கிற இந்த செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். அண்ட் ரீப்ளேஸ் பண்ணி கீழே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், ஜெர்ம் லேயர். அதுதான் எண்டோடர்ம். சரியா? அப்போ இதுதான் நம்மளோட ஹைப்போபிளாஸ்ட். இந்த ஹைப்போபிளாஸ்ட் என்ன பண்ணும்? இந்த ஹைப்போபிளாஸ்ட் கீழே இருக்கிற இந்த எபிபிளாஸ்ட்டை என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செல் ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்மளோட என்னது? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெர்ம் லேயர். தட் இஸ் யோர் எண்டோடர்ம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல நம்மளோட எண்டோடர்ம் ஃபார்ம் ஆகும். எண்டோடர்ம் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? எண்டோடர்ம் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் த எபிபிளாஸ்ட். எண்டோடர்ம் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? எபிபிளாஸ்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இந்த எபிபிளாஸ்ட் என்ன பண்ணும்? எபிபிளாஸ்ட் சென்டர்ல சின்னதா பிரேக் ஆகும். இது சென்டர்ல என்ன ஆகும்? இந்த எபிபிளாஸ்டோட சென்டர்ல சின்னதா பிரேக் ஆகும். பிரேக் ஆயிடுச்சு. ஸோ கீழே என்ன இருக்கு? நம்மளோட எபிபிளாஸ்ட் இருக்கு. கீழே என்ன இருக்கு? நம்மளோட எபிபிளாஸ்ட் இருக்கு. சாரி, எண்டோடர்ம் இருக்கு. என்ன இருக்கு? எண்டோடர்ம். ஸோ இங்க இருக்கிற எபிபிளாஸ்ட் சென்டர்ல சின்னதா ஒரு கேப் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். கேப். இந்த கேப்ல இருந்து நிறைய செல்ஸ், மேல இருந்து நிறைய செல்ஸ் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ நான் வேற கலர் யூஸ் பண்றதுக்காக நிறைய செல்ஸ் கீழே இங்க வர ஆரம்பிக்கும். இங்கிருந்து நிறைய செல்ஸ் என்ன வர ஆரம்பிக்கும்? கீழே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்? செல்ஸ் எல்லாம் மேல இருக்கிற இந்த எபிபிளாஸ்ட்ல இருந்து நிறைய செல்ஸ் என்ன ஆகும்? இந்த ரெண்டுக்கு இடையில இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலி நம்மளோட மிடில் லேயரும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ இது என்னது? திஸ் இஸ் யோர் எபிபிளாஸ்ட். அண்ட் எபிபிளாஸ்ட் இதெல்லாம் லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம்? எக்டோடர்ம். அண்ட் சென்டர்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? சென்டர்ல நம்மளுக்கு மீசோடர்ம் இருக்கு. சென்டர்ல என்ன இருக்கு? மீசோடர்ம். அண்ட் அதுக்கு கீழே என்ன இருக்கு? அதுக்கு கீழே நம்மளுக்கு இருக்கு எண்டோடர்ம். சரி, அதுக்கு கீழே என்ன இருக்கு? நம்மளோட எண்டோடர்ம். ஸோ இந்த மாதிரி 3 ஜெர்ம் லேயர் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி என்ன ஆயிரும்? 3 ஜெர்ம் லேயர். வாட் இஸ் திஸ்? எக்டோடர்ம். இதனது மீசோடர்ம். இதனது எண்டோடர்ம். இந்த மாதிரி நம்மளோட 3 ஜெர்ம் லேயர் ஃபார்ம் ஆயிரும். சரியா? 3 ஜெர்ம் லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்பாங்க? எண்டோடர்மோட ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டா அது எக்டோடர்ம்ல இருந்து தான் டெவலப் ஆகும். எக்டோடர்ம்ல இருந்து ஃபார்ம் ஆகும். மீசோடர்ம் எங்கிருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டா மீசோடர்மும் எக்டோடர்ம்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ எக்டோடர்ம்ல இருந்து தான் மீசோடர்ம். ஸோ இனிஷியலா எக்டோடர்ம் இஸ் லைக் மீதி இருக்க 2 லேயர் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு லேயர். ஸோ எண்டோடர்மும் எக்டோடர்ம்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. எக்டோடர்ம் ஒரு எபிபிளாஸ்ட்னு சொல்லலாம். எக்டோடர்ம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் மீசோடர்மும் எக்டோடர்ம்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ நம்மளுக்கு 3 ஜெர்ம் லேயர் கிடைச்சிச்சு. ட்ரிப்ளோபிளாஸ்ட். எஸ், யாரோ இங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அது? சபரீஷ். எஸ், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்ம் லேயர். புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் லெட்ஸ் சே நம்மளோட இது எண்டோடர்ம், இது நம்மளோட மீசோடர்ம், அண்ட் இது நம்மளோட எக்டோடர்ம். இப்போ எக்டோடர்ம்ல இருந்து ஒரு சில செல்ஸ் மைக்ரேட் ஆகி ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணும். சுத்தி முத்தி என்ன பண்ணும்? ஒரு செல்ஸ் சுத்தி முத்தி ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதே மாதிரி எண்டோடர்ம்ல இருக்கிற செல்ஸும் என்ன பண்ணும்? ஒரு சின்னதா ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணும். சரி, சின்னதா ஒரு கேவிட்டி மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த சின்னதா கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கல, இதுக்கு பேரு யோக் சாக். அண்ட் மேல அம்னியாட்டிக் சாக். ஸோ மேல இருக்கிற அம்னியாட்டிக் சாக்குள்ள என்ன இருக்கும்? அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுக்குள்ள என்ன இருக்கும்? யோக் பிரசன்ட் ஆயிருக்கும். நவ் இந்த விஷயம் என்ன இருக்கும்? அப்படியே ட்விஸ்ட் ஆகும். இப்படி ட்விஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இது இப்படி ஆயிரும்.
சில ட்விஸ்ட் ஆகும்போது இப்படி ஆயிரும். அண்ட் இந்த யோக் சாக் இது அப்படியே பிதுங்கிட்டு வெளியே போயிடும். அண்ட் இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இதுதான் நம்மளோட பேபி. இதுதான் நம்மளோட பேபி. சரியா? அப்போ இங்க சென்டர்ல என்ன இருக்கும்? அம்பிளிக்கல் கார்டு. சென்டர்ல என்ன இருக்கும்? there will be umbilical cord. ஓகே, இந்த அம்பிளிக்கல் கார்டு, ஓகே, இந்த அம்பிளிக்கல் கார்டு தான் பிளசண்டா கூட கனெக்ட் ஆயிருக்கும். பிளசண்டா கூட என்ன ஆயிருக்கும்? கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இங்கிருந்து தான் நம்ம அம்பிளிக்கல் கார்டில் இருந்தா பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகும். அந்த கொரியோனிக் விலாயின்னு சொன்னேன்ல, அந்த கொரியோனிக் விலாயில பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகிறது நம்ம இந்த லேயர்ல இருந்து தான். ஓகே, இந்த கொரியோனிக் விலை இருக்குல்ல, ஹியர் கொரியோனிக் விலை, இதுக்குள்ள தான் என்ன ஆகும்? லேட்டர் ஆன் பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகும். பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் த்ரூ விச், ஸோ இதுதான் நம்மளோட பிளாசென்டா. ஸோ ஆர்டரிஸ் இருக்கும், அதே மாதிரி வெயின்ஸ் இருக்கும் இதுல. சரியா? வெயின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ள வெயின்ஸ், ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இது என்னது? நம்மளோட ட்ரோஃபோபிளாஸ்டிக் செல்ஸ் தான் இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு. நம்மளோட கொரியோனிக் விலைன்னு சொன்னேன்ல, அதுதான் கொரியோனிக் விலை. அதுக்குள்ள என்ன டெவலப் ஆகும்? அதுக்குள்ள இந்த மாதிரி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் டெவலப் ஆகும். சரியா? ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் டெவலப் ஆகும். கிளியர்? ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் பிளாசென்டா. சரியா? இதுதான் நம்மளோட பிளாசென்டா. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா தான் நடக்கும். சரியா? கிட்னி மாதிரி இருக்கா, இதுதான் பேபி. அண்ட் இங்கே தான் நம்மளோட ஹார்ட் இங்கே டெவலப் ஆகும். ஹார்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் யோக் சாக்ல இருந்து தான் நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே. சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கேருந்து டெவலப் ஆகும்னு கொஸ்டின் கேட்டால் யோக் சாக். ஓகே, யோக் சாக்ல இருந்து தான் சர்க்குலேஷன் டெவலப் ஆகும். சரியா? ஓகே, ரைட், கிளியர். சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். என்சிஆர்டியில் இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் முடியும் போது, ஓகே, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் முடியும் போது ஒரு பேராகிராஃப் இருக்கு. இப்போ பார்ச்சுரிஷன் அண்ட் லாக்டேஷனுக்கு முன்னாடி எந்தெந்த மாசத்துல என்னென்ன செக்ரீட் ஆகும் அப்படிங்கிறது, எந்தெந்த மாசத்துல என்னென்ன டெவலப் ஆகும். ஓகே, எந்தெந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், இந்த என்டையர் 9 months ஆஃப் பிரெக்னன்சி. ஓகே, டோட்டல் எவ்வளோ? 9 months ஆஃப் பிரெக்னன்சி. 9 months ஆஃப் பிரெக்னன்சி. இந்த 9 months ஆஃப் பிரெக்னன்சியை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர் அதை நம்ம பிரிச்சிருப்போம். தேர்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னா 3 months ஈச். இதுலயும் 3 months இருக்கும், இதுலயும் என்ன இருக்கும்? 3 months இருக்கும், இதுலயும் என்ன இருக்கும்? நம்மளோட 3 months பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ 3 months மாதிரி 9 மாசத்தை நம்ம இப்படி பிரிச்சிடலாம். ஓகே, 3 months 9 மாசத்தை இப்படி நம்ம பிரிச்சிடலாம். எந்தெந்த மாசத்துல என்னென்ன டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். செகண்ட் ட்ரைமெஸ்டருக்குள்ள எல்லாமே ஆல்மோஸ்ட் டெவலப் ஆயிரும். அது க்ரோ மட்டும் ஆகும். செகண்ட்ல இருந்து தேர்டுக்குள்ள க்ரோ ஆகும், க்ரோத் ஸ்டேஜ் நடக்கும். ஓகே, சரி, ஆல் ரைட், சலோ. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா. ஓவரி என்னென்ன ரிலீஸ் பண்ணும், ஓவரி என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும், என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? என்சிஆர்டி புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்மோன், ஓவரி என்ன ரிலீஸ் பண்ணும்? ரிலாக்சின் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். நம்பர் 2 ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். நம்பர் 3 ப்ரொஜெஸ்டிரோன் ரிலீஸ் பண்ணும். ப்ரொஜெஸ்டிரோன். நம்பர் 4 இன்ஹிபின் ரிலீஸ் பண்ணும். இன்ஹிபின் இது எல்லாமே என்ன பண்ணும்? ஓவரி ரிலீஸ் பண்ணும். பிளாசென்டா என்னென்ன ஹார்மோன்? எண்டோமீட்ரியம் என்ன ரிலீஸ் பண்ணும்? எண்டோமீட்ரியம் பீட்டா ஹெச்சிஜி, தட் இஸ் ஹியூமன் கொரியோனிக் gonadotropins. ஹியூமன் கொரியோனிக் gonadotropins ரிலீஸ் பண்ணும். எப்போ? ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன்.
பிளாசென்டா லொகேஷன் சேஃப் பர்த்துக்கு இம்பார்ட்டண்டா 100% இம்பார்ட்டன்ட் சொல்றேன், அது சொல்றேன். இப்போ ஹியூமன் கொரியோனிக் கொனாடோட்ரோபின். இப்போ நம்ம யூட்ரஸ் இருக்கு, ஓகே, யூட்ரஸ் இருக்கு, இது நம்ம சர்விக்ஸ் அண்ட் திஸ் இஸ் வெஜைனா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல சப்போஸ் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, லெட்ஸ் சே இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு. இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ இம்ப்ளான்டேஷன் எத்தனாவது நாள், இங்க இந்த ஃபாலோப்பியன் டியூப்ல இங்க வரதுக்குள்ள ஒரு 4 நாள் ஆகும். 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், அந்த 7வது 8வது நாளுக்குள்ள என்ன ஆயிரும், இம்ப்ளான்டேஷன் ஆயிரும். கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் என்ன, கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் என்ன, கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் என்ன, 12 to 14 days. 12 to 14 days. கரெக்டா? கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன் 12 to 14 days. அப்போ 12 to 14 days கார்பஸ் லியூட்டியமோட லைஃப் ஸ்பேன். 8வது நாள் 7வது நாளுக்குள்ள இங்க இம்ப்ளான்ட் ஆயிருச்சு. அப்பனா இது வரைக்கும் ப்ரொஜெஸ்டிரோன் அது செக்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்போ இங்க இருந்து ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் இங்க இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். என்ன ஆகும், இங்க இருந்து ஒரு ஹார்மோன் பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் அந்த பிளட் அந்த ஹார்மோன் எடுத்துட்டு ஓவரிக்கு போகும். ஓகே, என்ன ஹார்மோன் இந்த எண்டோமெட்ரியம் ரிலீஸ் பண்ணும், அதுதான் ஹியூமன் கொரியோனிக் கொனாடோட்ரோபின். என்னது, பீட்டா ஹெச்சிஜி. பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும், இந்த பீட்டா ஹெச்சிஜி இந்த ஹார்மோனை எடுத்துட்டு போய் ஓவரிக்கு கொண்டு போகும். அங்க இருக்கிற கார்பஸ் லியூட்டியமுக்கு கொடுக்கும். அங்க இருக்கிற கார்பஸ் லியூட்டியமுக்கு கொடுத்தோன்னே அந்த கார்பஸ் லியூட்டியம் நல்லா டெவலப் ஆயிரும். இனி நல்லா டெவலப் ஆயிரும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு. அடுத்த 3 மாசத்துக்கு கார்பஸ் லியூட்டியம் தான் ப்ரொஜெஸ்டிரான் செக்ரீட் பண்ணும். ஏன்னா பிளசென்டா டெவலப் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆகும். 3 months டு டெவலப். ஓகே, அது வரைக்கும் ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணும், எது செக்ரீட் பண்ணும், நம்மளோட கார்பஸ் லியூட்டியம். அதனால இந்த பீட்டா ஹெச்சிஜி பிளட்ல இருந்தா ஒரு யூரின்ல இருந்தா, ஹியூமன் பிளட்ல இருந்தா சரி, யூரின்ல இருந்தா சரி, என்னது மதரோட ஃபீமேல் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. என்னது, பீட்டா ஹெச்சிஜி. ஃபீமேல் பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக இது வந்து செக் பண்ணுவாங்க, பிளட்ல இல்ல யூரின்ல இது இருக்கா இல்லையான்னு. இருந்தா இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, இல்லைனா இம்ப்ளான்டேஷன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி மீனிங். சரியா? சரி, நவ் பிளாசென்டா என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும், பிளாசென்டா ப்ரொஜெஸ்டிரான் ரிலீஸ் பண்ணும். ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஹியூமன் கொரியோனிக் கொனாடோட்ரோபின், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் என்ன பண்ணும், அதுவும் செக்ரீட் பண்ணும். ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், எஸ்சிஜி, ஹெச்பிஎல் இது எல்லாமே செக்ரீட் பண்ணும் நம்மளோட பிளாசென்டா. சரியா? ஓகே, பிளாசென்டா என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்களா ஆஃப்டர் பார்ச்சுரேஷன்? எஸ், ஆஃப்டர் பார்ச்சுரேஷன் பிளாசென்டாவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது தவிர என்சிஆர்டியில் என்னென்ன ஹார்மோன் இருக்கோ அந்த எல்லா ஹார்மோன் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. என்னென்ன ஹார்மோன் எங்கெல்லாம் செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து நோட் புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கிருந்து 100% கொஸ்டின் கேட்பாங்க. 100% கொஸ்டின் கேட்பாங்க. கிளியரா? ஹியூமன் சொமேட்டோட்ரோபின், மேமோட்ரோபின், ஓகே, அதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு. ஓ மை காட், இதெல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, என்சிஆர்டி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்சிஆர்டி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ். ஓகே, நவ் நெக்ஸ்ட் என்னது, பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். அடுத்து என்னது, பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ பார்ச்சுரேஷன் தான் ஃபர்ஸ்ட். பார்ச்சுரேஷன் எப்படி நடக்கும், இப்போ ஃபீட்டஸ் ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு வைங்க. நம்மளுக்கு ஃபீட்டஸ் என்ன ஆயிடுச்சு, ஃபீட்டஸ் ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ், ஃபுல்லி டெவலப்டு fetus plus placenta
fully developed fetus and placenta. இது ரெண்டும் என்ன பண்ணும் ஒரு சிக்னல் அனுப்பிடும். எதுக்கு? பிரெயினுக்கு. பிரெயின்ல நம்மளுக்கு ஹைப்போதலாமஸ் இருக்கு. பிரெயின்ல என்ன இருக்கு? நம்மளோட ஹைப்போதலாமஸ் இல்லையா? பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் இருக்கா? இந்த fully developed fetus and placenta என்ன பண்ணும்? இந்த இன்ஃபர்மேஷனை எங்க பார்ச்சுரேஷன் ஓட இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணும்? பிரெயினுக்கு அனுப்பிச்சுடும். பிரெயின்ல இருந்து என்னது? பிரெயின்ல இருந்து நம்மளோட நியூரான் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஆக்சிடோசின் என்ன ஆகும்? ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேரு ஆக்சிடோசின். ஓகே, ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்ன பண்ணும்? எண்டோமீட்ரியம். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் எங்க போகும்? எண்டோமீட்ரியம். எங்க போகும்? எண்டோமீட்ரியமுக்கு போகும். அங்க போயிட்டு எண்டோமீட்ரியம் போயிட்டு ஆர் எண்டோமீட்ரியம் போகாது, சாரி, யூட்டரைன் வால். யூட்டரைன் வால். அந்த யூட்டரைன் வால்ல மயோமீட்ரியம் மயோமீட்ரியம் ஸோ மயோமீட்ரியமுக்கு போகும். மயோமீட்ரியமுக்கு போகும். மயோமீட்ரியம்ல என்ன பண்ணும்? இனிஷியேட் கான்ட்ராக்ஷன். என்னாகும்? கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ணும். இந்த கான்ட்ராக்ஷன் தான் நம்மளோட லேபர் பெயின். இந்த கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ண உடனே என்ன ஆகும்? லேபர் பெயின் வந்த உடனே என்ன ஆகும்? இந்த கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் த மயோமீட்ரியம். ஸோ மயோமீட்ரியம் என்ன பண்ணும்? இந்த சிக்னல் மறுபடியும் பிரெயினுக்கு போகும். அண்ட் அங்கிருந்து மோர் ஆக்சிடோசின், more and more number of oxytocin என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். நிறைய ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆனோன்னு என்ன ஆகும்? இங்கிருந்து மறுபடியும் அந்த சிக்னல் மயோமீட்ரியமுக்கு போகும் இல்லையா? மயோமீட்ரியமுக்கு போகும். அண்ட் மயோமீட்ரியம் will increase the intensity of contraction. அதுக்கு பேர் தான் என்னது? ஹியூஜ் சிவியர் கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும்? சிவியர் கான்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் பிளாசென்டா என்ன பண்ணும்? பிளாசென்டா ஓவரி இருக்கு நம்ம கிட்ட. பிளாசென்டா என்ன ரிலீஸ் பண்ணும்? ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். ஓகே, என்ன ரிலீஸ் பண்ணும்? ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இந்த ரிலாக்சின் என்ன பண்ணும்? சர்விக்ஸுக்கு போகும். சர்விக்ஸ் கிட்ட போகும். அண்ட் தட் வில் காஸ் சர்விக்ஸ் டைலேஷன். என்ன பண்ணும்? சர்விக்ஸ் டைலேஷன் நடக்கும். சர்விக்ஸ் டைலேட் ஆகும், வைட் ஆகும். ஸோ சர்விக்ஸ் டைலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் சர்விக்ஸ் டைலேஷன் நடக்கும். இங்க சிவியர் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸ்மே சேர்ந்தது. இந்த ரெண்டு ப்ராசஸ்மே சேர்ந்து என்ன ஆகும்? இந்த ரெண்டு ப்ராசஸ்மே சேர்ந்து that will cause parturition. That means parturition அப்படினா expulsion of the baby. Expulsion of the baby or release of the baby. Done. இதுதான் பார்ச்சுரேஷன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க எல்லாத்துக்குமே இந்த லெக்சரை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்குமே இந்த லெக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ரிலாக்ஸின் சர்விக்ஸ் டைலேஷன். இப்போ இப்படி இருக்கிற சர்விக்ஸை இப்படி ஆக்கிரும். அப்போதான் அங்கிருந்து தலை வெளியே வரும்ல. ஃபர்ஸ்ட்
தலை அப்பதானே வெளியே வரும். ஸோ ரிலாக்ஸ் இன் சர்விக்ஸ் டைலேஷன். எஸ், ஓகே, ஆல் ரைட். அடுத்தது என்னது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓ, மேமரி கிளாண்ட். நம்ம இது முடிக்கலையே நீ. சரி, மேமரி கிளாண்ட். மேமரி கிளாண்ட் தட் இஸ் லாக்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. தட் இஸ் த லாஸ்ட் டாபிக். இதுதான் மேமரி கிளாண்ட் அண்ட் லாக்டேஷன். ஸோ பார்த்துடலாம். மேமரி கிளாண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுதான் நம்மளோட ரிப்ஸ். சரியா? ஏன்னா இது எங்கே இருக்கும், பிரெஸ்ட் நம்மளோட ரிப் கூட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா? பிரெஸ்ட் என்னது, ரிப் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரெஸ்ட் நம்ம ரிப் கூட அட்டாச் ஆகிருக்குன்னா, ஸோ திஸ் இஸ் லைக் பிரெஸ்ட். we can see இந்த இடத்துல ரிப்ஸ் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸோ செஸ்ட் இருக்குமா? ஸோ செஸ்ட் என்னது கட் பண்ண பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ இப்படி இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், இதை நம்ம இப்படி கட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ ரிப்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிப்ஸ். ரிப்ஸ்குள்ள என்ன இருக்கும், ரிப்ஸ் இதெல்லாமே எல்லோ கலர்ல தெரியுதா, இதெல்லாமே அடிப்போஸ் டிஷ்யூஸ். இதெல்லாமே என்னது, அடிப்போஸ் டிஷ்யூஸ். இந்த எல்லோ கலர்ல தெரியுதுல, இந்த எல்லோ கலர், இது அடிப்போஸ் டிஷ்யூஸ். அடிப்போஸ் டிஷ்யூஸ். இது ஆல்வியோலஸ். சரியா? அப்போ இது என்னது, ரிப்ஸ். இது மசில், மசில்ஸ். சரியா? இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கு. இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இங்க இருக்கு. திஸ் இஸ் இன்டர்கோஸ்டல் மசில், ஐசிஎம். ஓகே, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இது என்னது, என்ன மசில், பெக்டோராலிஸ், பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மேஜர் மசில். அதான் செஸ்ட் கிட்ட இருக்கும். பெக்டோராலிஸ் மேஜர்னா இந்த இடத்துல செஸ்ட்ல இருக்கும் பெக்டோராலிஸ் மேஜர், இந்த இடத்துல பெக்டோராலிஸ் மைனர் இருக்கும். சரியா? சரி, பெக்டோராலிஸ் மேஜர். நவ் இதுக்குள்ள என்ன இருக்கு, இது எல்லோ கலர் தெரியுதா, இது எல்லாமே அடிப்போஸ் டிஷ்யூ. அண்ட் இங்க கிரேப்ஸ் மாதிரி, கிரேப்ஸோட அந்த குச்சா பாத்துருக்கீங்களா, கிரேப்ஸோட அந்த பஞ்ச், அந்த பஞ்ச் மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும், நம்மளோட ஆல்வியோலஸ். ஓகே, ஆல்வியோலஸ். அண்ட் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ். ஒரே ஒரு ஆல்வியோலை எடுத்து பார்த்தா இதுதான் ஆல்வியோலை, இதுதான் ஆல்வியோலை. கட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், சென்டர்ல லியூமன் இருக்கும். அண்ட் சுத்தி முத்தி என்ன இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். எபித்தீலியல் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? என்ன இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த எபித்தீலியல் செல்ஸ் என்ன பண்ணும், இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த லியூமன்ல டெபாசிட் பண்ணும். மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், இந்த லியூமன்குள்ள டெபாசிட் பண்ணும். சரியா? லியூமன்குள்ள டெபாசிட் பண்ணும். அண்ட் இந்த லியூமன் வழியா, ஓகே, இந்த லியூமன் வழியா எல்லாமே என்ன பண்ணும், இந்த டக்ட்ஸ்குள்ள இங்க வரும். அண்ட் தென் இதெல்லாமே ஜாயின் ஆகி இங்க ஆம்புலா இருக்கு. ஆம்புலா எல்லாமே என்ன பண்ணும், லாக்டிஃபரஸ் டக்ட் கொண்டு வரும். அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த நிப்பிள் வழியா மில்க் இஜெக்ஷன் நடந்துரும். ஓகே, மில்க் இஜெக்ஷன் நடந்துரும். நவ் இங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு ஹார்மோன் இங்க ரொம்ப முக்கியம். ஒன்னு என்னது, ஒன்னு ப்ரோலாக்டின், இன்னொன்னு ஆக்சிடோசின். ப்ரோலாக்டின் அண்ட் ஆக்சிடோசின், அதை பத்தி நம்ம பேசலாம் இங்க இப்போ. தட் இஸ் லாக்டேஷன்ல. லாக்டேஷன்ல ரெண்டு ஹார்மோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு நம்மளோட ப்ரோலாக்டின் அண்ட் ரெண்டாவது என்னது, ஆக்சிடோசின். சரி, ப்ரோலாக்டின் என்ன பண்ணுது, ப்ரோலாக்டின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன், ப்ரோலாக்டின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த மில்க் in the mammary gland, in the mammary gland, production of milk in the mammary gland. This is number 1, production of milk in the mammary gland. ரெண்டாவது oxytocin. What is the role of oxytocin? Number 1, secretion, or we can say egestion of milk from the mammary gland, or secretion of milk, secretion or release
of milk from the mammary gland or nipple. All right. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன். நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, when baby touches the mother's nipple, பேபி மதரோட நிப்பிளை டச் பண்ண உடனே பேபி என்ன பண்ணும், மதரோட ஓகே பேபி மதரோட நிப்பிளை டச் பண்ண உடனே பேபியோட லிப்ஸ், ஓகே பேபியோட லிப்ஸ் இதை டச் பண்ண உடனே இங்கிருந்து ஒரு நியூரான் பிரெயினுக்கு போகும். ஹைப்போதலாமஸ், ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர். ஓகே எங்க போகும், பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணும், அங்கிருந்து நம்மளோட எஸ் என்னது, சரி இதை நான் உங்களுக்கு நான் இமேஜ்ல காட்ட ட்ரை பண்றேன். ஐ வில் ஷோ யூ, வெயிட். You see here, என்ன ஆகும், you see first என்ன ஆகும், first நம்மளோட பேபி, ஓகே பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மயோமெட்ரியம், இது என்னது fetal ejection reflex, சாரி இது வேற, சரி வெயிட் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். மில்க் என்னது இதுக்கு பேரு, மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். இதுக்கு பேர் என்ன, மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், இதுதான் இதுக்கு பேரு. அப்போ மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்ல என்ன நடக்கும், மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு சென்சரி, இன்னொன்னு இமோஷனல். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சென்சரி இன்ஃபர்மேஷன் இங்கிருந்து என்ன பண்ணுது, எடுத்துட்டு போய் பிரெயினுக்கு போகுது. அங்கிருந்து என்ன ரிலீஸ் ஆகும், அங்கிருந்து ரிலீஸ் ஆகும் ஆக்சிடோசின். என்ன ரிலீஸ் ஆகும், ஆக்சிடோசின் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இது என்னது, திஸ் இஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆக்சிடோசின் மறுபடியும் எங்க வரும், பிரெஸ்ட்டுக்கு வரும். அண்ட் அங்கிருந்து மில்க் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே மில்க் லெட் டவுன், இது ஒன்று. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது சப்போஸ் மதரோட காது, இந்த மதரோட காதுக்குள்ள பேபி அழுகிற சத்தம் கேட்டுச்சு, பேபி அழுகிற சத்தம் உள்ள கேக்குது அப்படின்னா மதரோட பிரெயின் என்ன பண்ணும், மதரோட பிரெயின் தட் இஸ் ஹைப்போதலாமஸ் அங்கிருந்து மறுபடியும் என்ன பண்ணும், ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ண வைக்கும். அண்ட் திஸ் ஆக்சிடோசின் will help in the let down. கிளியரா, புரியுதா? சோ இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸ், இது என்னது இமோஷனல் ரெஸ்பான்ஸ் அண்ட் சோ இது என்னது இமோஷனல் ரெஸ்பான்ஸ் அண்ட் இது என்னது சென்சரி ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸுக்கு பேர் என்ன, திஸ் என்டையர் ப்ராசஸுக்கு பேர் என்ன, இந்த என்டையர் ப்ராசஸுக்கு பேரு மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஐ ஹோப் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா?
எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா? வெரி குட். So let's summarize. We are about to finish this lecture. So let's summarize. என்னென்ன படிச்சோம்? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன படிச்சோம்? இனிஷியலாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே என்ன படிச்சோம்? நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் reproductive system, spermatogenesis, இது previous lecture. ஓகே, இந்த லெக்சர்ல என்ன படிச்சோம்? oogenesis, அதுக்கப்புறம் structure of gametes, அதுக்கப்புறம் structure of ovary, menstrual cycle, அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? menstrual cycle க்கு அப்புறம் என்ன படிச்சோம்? fertilization, okay, insemination, fertilization, implantation, gestation, parturition, lactation. இதுதான் நம்மளோட என்னது இன்னைக்கு நம்ம படிச்சது. ஒரு பையன் ஒரு கொஸ்டின் கேட்குறான், இன்டியூஸ்டு டெலிவரினா என்ன? இன்டியூஸ்டு டெலிவரினா ஆக்சிடோசின் சப்போஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கு, ஓகே அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஆக்சிடோசின் இஸ் இன்ஜெக்டட் டு இன்டியூஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மயோமீட்ரியம் leading to parturition. அப்படியா எழில், வந்துட்டியா? வெரி குட். அப்படியா, ரொம்ப நல்லது எழில். so happy to see you. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த லெசன் முடிச்சு விட்டாச்சு. ரைட். ஸோ இதை எழுதிக்கோங்க. இன்டியூஸ்ட் டெலிவரி அப்படின்னா, இன்டியூஸ்ட் பார்ச்சுரேஷன் ஒரு இன்டியூஸ்ட் டெலிவரினா இதுதான். நம்ம ஆக்சிடோசின் கொடுப்போம். நிறைய மெத்தட் இருக்கு, இதில் ஒரு மெத்தட். ஏன்னா ஆக்சிடோசின் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு கான்ட்ராக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் தான் லெசனா? ஹெடே நம்மளுக்கு ஆல்ரெடி 9 மணி ஆயிடுச்சா? சரியா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. பட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரொம்ப சின்ன சாப்டர், அடுத்த வாரம். சரியா, ஸோ அந்த இடத்துல நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நான் ஒரு புது வீடியோ வேணா போடுறேன், போஸ்ட்மார்ட்டம், என்சிஆர்டி போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ட்டு. ஓகே, வெரி நைஸா. சரி, ஸோ ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் டிபிபி அண்ட் PYQs. Read NCERT. இதுதான் நம்மளோட ஹோம்ஒர்க். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஹைஜீன் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வரும். சரியா?
ஓகே, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாச்சா? சரி, ஓகேடா. ஆல் ரைட், ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பெரிய லெக்சராக போயிடுச்சு இல்லையா? ஓகே, சரி. So that's all for today. See you all in the next class. Until then, please take care of yourself. நல்லா என்சிஆர்டி ஹைலைட் நம்ம அடுத்த கிளாஸில் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி பண்ணி உங்களுக்கு போடுறேன். அடுத்த கிளாஸில் நம்ம பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே ஹியூமன் ரிப்ரொடக்ஷனோட ஹைலைட் நான் ஒரு தாட்டி ஹைலைட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? ஐ எம் ஸோ சாரி, நம்மளுக்கு 9 மணி லேட் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்சிஆர்டி புக்கு வேலை நம்ம கையில் இல்லை. என்சிஆர்டி புக்கோட நான் வரேன். ஐ எம் ரியலி வெரி சாரி தர்ஷினி. சரியா? என்சிஆர்டி புக்கோட நான் வரேன். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் நான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணுறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ. கிளியர்? चलो, thank you so much for watching. Thank you so much for actively participating in the chat section. சரியா? ஆக்டிவா ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. And see you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல தண்ணி குடிங்க. All right, but do not forget to keep learning zoology and keep loving zoology. All right, all the best. Good night. See you all. Bye bye. நன்றி, வணக்கம். குவிஸ் நான் சேஃபாக இருக்கேன் கண்டிப்பாக. குவிஸ் குவிஸ் சண்டே. சரியா? சண்டே நான் இன்னைக்கு நைட்டு யோசிக்கிறேன், சண்டே வைக்கலாமா மண்டே வைக்கலாமா, ஒரு நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? குவிஸ் கண்டிப்பாக சண்டே மோஸ்ட்லி வச்சிடலாம். சரியா? குவிஸ் வச்சிடலாம். நான் யோசிக்கிறேன் எப்படி குவிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல்ரைட், சலோ, see you, bye bye, good night, take care.